What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடால்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கான்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ் வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் புத்தம் புதிய டாஸ் ஆப் எபிசோடோட நான் கிரிஷ் மற்றும் ஒரு புதிய கெஸ்ட் இந்த வாரம் வந்து ஜீவன் வர முடியல. ஆமா, ஏன்னா வந்து சில காரணத்தினால அவர் ரெஸ்ட் எடுத்திருக்காரு. ஆமா. சோ அதுக்கு ரிப்ளேஸ்மெண்டா நம்ம ஒரு கெஸ்ட வந்து இந்த வாரம் கூட்டி வந்திருக்கோம். மிக பிரபலமான அப்படின்னு நம்புறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான். அப்படி கிடையாது. சோ நம்ம கூட வந்து இன்னைக்கு சேது இருக்காரு. சேது பாய். நான் சொல்லிக்கிறேன். பாத்து போட்டுருவோம். சேது ஒரு ஃபுல் நேம் என்ன தெரியுமா? சேதுபதியா? Bring the beat, man. விஜய் தான் இல்ல. அப்பா பேரோட கேட்டீங்கன்னா பயந்துருவீங்க. அப்பதான் விஜயா? இல்ல அப்பா தான் விஜய். அப்பா விஜய் சேதுபதி. விஜய் ஓகே, நான் சொல்லிக்கிறேன். இப்ப நடுல வந்து நான் வந்து பாய் பாய்னு கூப்பிடுவேன். ஏன்னா சேது வந்து நாங்க வந்து பாய் பாய் பாய்னா இந்த பாய் பாய் கிடையாது. பாய் என்ன பாய்? ஓ பாய், அரே பாய். ஓ அந்த மாதிரி. மைக் மாதிரி பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்ட்லா? பாய் ஃப்ரெண்ட். அவரு 10 வருஷமா டாய் ஃப்ரெண்டா இருந்தாரு. பாய் ஃப்ரெண்ட். சரி, சோ அதுக்கு முன்ன சேது உங்களை பத்தி ஒரு சில விஷயம் சொல்லுங்க. யார் நீங்க, என்ன பண்றீங்க? பேசிக்கா யாருன்னா ஒரு இந்த எஸ்ட்ரோலாம் ஆக்டிங்லாம் பண்ணிருக்கேன். ஆக்டிங்லாம் பண்ணிருக்கீங்களா? ஆமா, டிராமாலாம் சீரிஸ்லாம் அப்ப பண்ணிருக்கேன். சொல்லிக்கணும் இதெல்லாம். ஆமா, அப்பப்ப என்ன ஒரு ஆக்டரா அப்பப்ப காட்டுவாங்க. ஏன்னா அவங்க மறந்துடுவாங்க. மக்கள் மறந்துடுவாங்க. சின்ன சின்ன ரோலா தான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். சோ ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 years இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. வாவ். ஆமாவா? அப்ப சீனியர். அவங்களுக்கு எல்லாம் சீனியர்ல அவரு. பெரிய சீனியர்லாம் இல்ல. ஏதோ ஒரு மூலையில தண்ணி கேட் போட வந்தங்க. அந்த மாதிரி வந்துட்டு போயிடுவேன். இப்ப ஏதாச்சும் ஓடிட்டு இருக்கா? இப்ப அடுத்து வந்துட்டு எஸ்ட்ரோ டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. லைக் ஃபெப்ரவரியில மனமேன்னு சொல்லிட்டு. மனமே மனம் சாரி மனம் மனமே. இந்த வாசம் அடிக்கிறது தானே? அந்த மனம் இல்ல, மனம். ஓ மனம். நீங்க அதுல என்ன இருக்கீங்க? அவர் நடிக்கிறாரு. மனம் அவர் மணக்கிறாரு. அதுல ஒன் ஆஃப் த ஒரு என்ன சாங் சப்போர்ட்டிங் ரோல்ல. ஓகே. அதுல இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. நம்ம இன்டர்நேஷனல் லெவலுக்கு போயிருக்கோம். அவங்க அந்த ஆத்தங்கர மனைவி பாட்டுல வருவாங்கல்ல, அஸ்வினி மேம், அவங்களும் இருக்காங்க. யார் தெரியுமா உனக்கு? என்னமோ தெரிஞ்ச மாதிரி ஓடு போட்டுக்கோண்டா. அந்த ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா? டேய் பாய், இன்னைக்கு அந்த படம் டிவில போட்டான். ஆமாவா? அந்த படம் பேர் பசும்பொன் தானே? ஆமா. அந்த பிரபு வந்து அவங்க அம்மா அதுதான். ஓகே, ஒரு படம் இருக்கும். பிரபு பையன், அம்மா வந்து ராதிகா. ஓ அந்த படம். ஓகே. அந்த படத்துல வந்து ஆத்தங்கார மரமேன்னு ஒரு பாட்டு வரும். எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா படம் பார்த்துட்டேன். அந்த படம், அந்த பாட்டுல வந்து அந்த படத்துல வந்து அந்த பாட்டு மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகே. மத்த பாட்டு ஃபேமஸான பாட்டு தான். ஃபேமஸான பாட்டு அது. அந்த பாட்டு தெரியும், பட் அந்த சீன்ல ஞாபகம் வரல. யார் நடிச்சிருந்தாங்க? அந்த பாட்டுல இருந்த ஹீரோயின் தான் இந்த இதுலயும் அவங்க நடிச்சிருக்காங்க. நான் ஒரு தடவை அவங்கள மீட் பண்ணிருக்கேன். நான் பேசிக்கலி 2K கிட்ஸ்னா எனக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்ல. ஆமா, அவன் வந்து ஆத்தங்கார மரம் இல்ல, ஆத்தங்கார ஓரத்துல அந்த அப்படி அங்க வந்தாரு அவரு. அதுல இருந்து எஸ் ஆஃப் கோர்ஸ். சோ பேசிக்கா தான் என்ன பத்தி ஒரு இன்ட்ரோல. அப்படியா? சரி, ஓகே, அந்த இன்ட்ரோ இருக்கட்டும். சோ இப்போ உங்களுக்கும் பேய்க்கு வந்து என்ன மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கு? என்ன மாதிரி மேட்டர்? இல்ல பக்கத்து வீட்டு சார், இங்க மேட்டர் வந்து ஒரு ஆள் தான் சார். ஓகே. அந்த டிபார்ட்மென்ட் எனக்கே பிரிச்சு கொடுத்தீங்க. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. இல்ல இப்போ பக்கத்து நேபர் மாதிரி கேக்குறீங்க. உள்ள ஒண்ணு நடந்தது இல்ல. நல்லது இருக்கும்போது கெட்டது இருக்குமே. அந்த மாதிரி சரி, பேய் நம்பிக்கை இருக்கா? பேய் நம்பிக்கைலாம் இல்ல. நம்ம அத நோண்டல, அது நம்மள நோண்டாது அப்படி சொல்லிட்டு ஒரு பாலிசில போயிட்டு இருக்கேன். கேட்டுக்கிறேன். என்னது? நம்ம அத நோண்டல, அது நம்மள நோண்டாது அப்படி ஒரு பாலிசி. நான் நோண்டறனால வர மாட்டேங்குது. யானா நீ நோண்டறடா? எம்சி போல. உனக்கு என்ன எம்சியா? லீவ் போட்டு போய் இல்ல. இப்ப பேய் உலகத்துல வந்து இப்ப நம்ம கண்ட்ரில வந்து சில ரூல்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா? சோ என்னன்னா சில ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண அந்த மாதிரி இருக்கும்ல. சோ பேய் உலகத்துல வந்து அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம இன்னா அவங்க யங் அந்த மாதிரி. ஓகே. சோ அவங்க உலகத்துல வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்க பண்ணணும், நைட்ல தான் நீங்க பண்ணணும். அதாவது வெளிய வந்து பயமுத்துறது அந்த மாதிரி ஃபாலோ பண்ற பழக்கமே இல்லையே. சோ அதுல ரூல்ஸ் வந்து பீவேர் ஆஃப் கிரிஷ். அதுதான் அவங்க உலகத்துல. இந்த படம் பாத்தீங்களா, 1000ல் ஒருவனே? ஆமா ஆமா. அதுல ரீமா சென் வந்து எதுக்காக வந்து அந்த சோலர் டீம் போய் தேடுவா?
எதுக்காக தேடுவாங்க? ஏன்னா அவங்களோட அவங்களோட பழி வாங்கணும். பழி வாங்கணும், அவங்களோட சிலையை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி பேய் உலகத்துல இப்ப கிறிஷோட சிலையை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அவங்க வெஞ்சன்ஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி சின்ன வயசுலயே வந்து என்னைய சில ஞானங்கள்லாம் கத்து கொடுத்தாங்க. ரீமாசன் எனக்கு எங்கடா ரீமாசன் காணோம்? உனக்கு ரீமாசன் இல்லடா, ரீமாசன் வந்து உனக்கு பிள்ளை மாதிரி. இல்ல நீ தான்டா அப்படியே கை வச்ச லைட் எரியுமே, லைட் பல்பா? டேய் உன்னைய வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் காட் பவர் கொண்டு வந்திருக்கேன். ஓகே ஓகே. அந்த மாதிரி கிறிஷுக்கு கிறிஷ் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு தெரியலனா நீங்க நிறைய எபிசோட்ல ஆக்சுவலி எபிசோட் வரத விட இதுக்கு முன்னாடி டாஸ் ஆப் பாத்துட்டீங்களா? ஆமா ஆமா. சோ பிடிச்ச எபிசோட் ஏதாவது? பிடிச்ச எபிசோட் ஃபுல்லாலாம் பார்த்தல. அவ்வளவு நேரம் பேசுறீங்க. நான் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா ரீல்ஸ்ல அந்த மாதிரி பார்த்துட்டு போயிடுறேன். இல்ல பேசிக்கலி எங்க ஆடியன்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் தான். அவங்க தான் அதெல்லாம் ரொம்ப பார்த்து. என்ன மோஸ்ட்லி மூக்கு தள்ளிடு அவங்க தான் பார்க்கறாங்க. பேயெல்லாம் அவங்க தான் ரொம்ப விரும்பி பார்க்கறாங்க. பேயா? பேய் மட்டுமா? பேய் மட்டுமா? கிறிஷ் தான் விரும்பி பார்க்கறாங்க. ஓ கிறிஷ் அப்படி அது நீ சொல்ற உண்மையிலே அப்படிதான். ஓ கிறிஷ் எப்போ கமெண்ட்ல அதான் ஏதாவது கதை பத்தி கேட்பாங்க பார்த்தா கிறிஷ் இந்த சட்டை எங்க? இல்ல கேட்றாங்க. கிறிஷ் வந்து அன்னைக்கு நாங்க ஒரு ஈவென்ட்க்கு போகும்போது அப்படிதான் ஒருத்தங்க வந்து காட்டு போட்டோ எடுக்க வந்தாங்க. திடீர்னு ஒரு உருவம் குடுகுடுன்னு ஓடுது. ஏன்டா ஓடுதுன்னு அப்படி பார்த்தா கிறிஷ் அவங்க உங்களோட ஃபேன். ஓ பாத்துட்டு ஓடுறாங்க. ஃபேன் சொல்லிட்டு ஏமா ஓடுற? ஆமா மின்னல். ஓ ஆமா ஞாபகம் இருக்கா? கிறிஸ் இந்த மாதிரி இவங்க உங்க கூட போட்டோ எடுக்க சொல்லிட்டு பாக்குறோம் சுப்புன்னு ஓடிடுச்சு. போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏமா ஓடுன அந்த மாதிரி. சோ கிறிஸ்க்கு வந்து இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஃபாலோவிங்கா இருந்தா கூட பேயோட உலகத்துல வந்து அவன் வந்து ஆன்டியா ஆன்டின்னு சொல்றதோட இப்ப எப்படி வந்து எனக்கு கரப்பாம்பூச்சி, உங்களுக்கு கரப்பாம்பூச்சி பயமா? இல்ல பை இல்லையா? கரப்பாம்பூச்சி ஓகே போலீங்களா? கையில பிடிச்சலாம். ஐயோ கை விடுங்க. நான் நம்மலாம் ஒரே இனம். இவ்வளவு போய் ஆனா இருந்து கருப்பாம்பூச்சிக்கு அவன் பாதிச்சல விதம். ஓ மை நான் சொல்றேன் எனக்கு வந்து கரப்பாம்பூச்சி பயம் இல்ல, அதுக்கு பேர் என்னது MR மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அதாவது கண்ணா என் வழியில நான் வர மாட்டேன், நீ என் வழியில வர. பேச்சா தான் இருக்கணும். பயப்படுறதா அசிங்கமா இல்லாம இப்படி எஸ் ஆஃப் கோர்ஸ். இது நாங்க வந்து 2K கிட்ஸ் அந்த மாதிரி. ஆனா நீ மாமா கடல உட்கார்ந்து என் கால் கீழ கிரால் பண்ணிட்டு வருது. அதுதான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஏய் மச்சான் இவர் வந்திருக்காரா பேர்தா நீ அம்மா அம்மா அந்த மாதிரி வந்து அருந்ததி பார்த்தானே எல்லாரும் இங்க அங்க பார்த்தானா அந்த டேபிள்ல நான் கர்மிச்சுவானா அங்க காப்பாக்கு போயிடுவான், நடந்து போயிடுவான். அந்த மாதிரி. அதனால தான் இப்ப நம்மள வெளிய போனா கூட கொஞ்சம் பாத்தீங்கன்னா கடையா பார்த்து போவேன். எங்கேயாச்சும் தெரு ஓரமா நம்ம உட்கார்ந்து இருக்குமா? இல்ல அதுல ஒரு காரணம் பாப்பேன். எப்படி ஒரு ரவுண்ட் ஏன்னா அது ஸ்பாட் செக்கிங். இப்படிதான் வந்து ஒரு கடைக்கு இவன் கூட போனேன். குடும்பமே அங்கதான் இருந்துச்சு. ஓ மை காட். சித்தப்பா பெரியப்பா ஆக்சுவலி கர்ப்பம்பூச்சிக்கு உடனே பார்த்தா அப்படி. ஆமா. அப்புறம் ஃபுல்லா எனக்கு அனுப்புற ரீல்ஸ் எல்லாமே கர்ப்பம்பூச்சி சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். கர்ப்பம்பூச்சி கையில பிடிச்சி ஒருத்தன் வந்து இதுக்கப்புறம் நானும் அனுப்புறேன். ஐயோ பாய் வேணா பாய். ஒருத்தன் வந்து வெல்கம் டு டீம். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. சோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நல்ல கதைலாம் இருக்கு. நான் சேது கூட பேசும்போது சேதுக்கு வந்து மறக்க முடியாத சில அனுபவங்கள்லாம் இருக்குன்னு நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. அனுபவம். ஆமா நீ சொல்றத பார்த்தா அந்த மாதிரி அனுபவம் இல்லையா? அந்த மாதிரி அனுபவம் இல்ல, அமானுஷ்யமான அனுபவம். அனுஷியா யாரு? அனுஷியா தமிழ்ல சொன்ன அனுஷியாவோட அனுபவம் இருக்கு. ஆமாவா? அமானுஷ்யமான அனுபவம் இருக்குடா. ஐயோ அனுஷியா. அம்மா அனுஷியா. சோ அந்த மாதிரி வந்து கதைலாம் வச்சிருக்காரு. அனுஷியாவா? அனுஷியோட அம்மா. அம்மா அனுஷியாவா? பாரு எந்த அளவு காமெடி பண்றாங்க. பாய் மன்னிச்சிருங்க பாய். நாங்க மொக்க ஜோக்ல கிங். நாங்க MK இல்ல MJKடா. MK வேற மொக்க கிங் ஆயிரும். ஓகே பேர் வச்சிருவீங்க, கமெண்ட்ல போட்டுருவீங்க. இன்னைக்கு நம்ம கூட சேது இருக்குனால சேது நமக்கு நிறைய கதைலாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. ஆர்வமா இருக்கு எனக்கு. ஆர்வமா இன்னைக்கு வந்து சேது சொல்ற கதையில வந்து எதெல்லாம் மித் எதெல்லாம் பஸ்ட் பண்ணோன்னு வந்து கிறிஸ் சொல்லுவான். பஸ்ட் பண்ணுமா? பஸ்ட்னா அந்த பஸ்ட் இல்ல, என்ன சொல்லுவாங்க டீபங்க் பண்ணோன்னு. சரி பாய், சோ உங்க லைஃப்லயோ இல்ல நீங்க என்ன கதை வச்சிருக்கீங்க இன்னைக்கு? இது வந்து என்னோட கசின் பிரதர் சொன்னதுல அவங்க போயிட்டு இது பார்க்க போனா போயிருக்கணும். அந்த அவரையா? இல்ல அவரே போயிருக்கணும். அவர் அங்க போயிருக்கு அப்படி சொல்ல. அவரு கூட நானும் ஜாயின் பண்ணி நீங்க 2% போயிருக்கணுமா? இது சும்மா ஃபேமிலி கேதரிங் மாதிரி, அவரோட ஃபேமிலி கேதரிங் மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். என்ன கேதரிங் இது? நார்மல் லேப்பால ஓ சும்மா அப்படி மீட் பண்ணுவாங்களா?
எல்லாம் சரி ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்கடா இந்த மூஞ்சிங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓ நம்மளுக்கு ஒரு குரூப் இருக்கு அந்த மாதிரி தானே. உங்களுக்கு ஒரு குரூப் இருக்கா? ஒரு குரூப் இருக்கு. இது குரூப் திறக்கிற கல்ச்சர் தெரியுமா? பயங்கர ஒரு தடவை மீட் பண்ணோடனே மறுநாளே வந்து இதுக்கப்புறம் நம்ம தான்டா குரூப்னு சொல்லி டேட்டிங் தான் வெளிய போறோம்னு. இதுக்கப்புறம் ஒரே தடவை போயிட்டு வரீங்க. அதோட குரூப் கிரிக் கிரிக் கிரிக். அதான் திறந்து ஒரு 3 மாசம் அப்படியே எம்டியா இருக்கும். பிளான் போடுவோம் வர அப்ப கடைசில வந்து நானும் பாய் மட்டும் தான் டீ கடிப்போம். இதே தான் எல்லா குரூப்லயும். 6 பேர்ல இருந்து மிச்சம் இருந்தா ஒரு 2-3 பேர் தான் வரும். ஆமா இது நார்மல் தானே. அந்த மாதிரி வழக்கமா 3 நடக்குது. மாசத்துக்கு வரல. ஓகே சோ ஒரு மாதிரி கேதரிங் பண்ணீங்க. சோ பிளான் பண்ணிட்டு பிடிக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம்ல. ஓகே இன்னைக்கு என் கதையும் பீடியில ஒரு கதை. பிடியோட கதையா? உன் கதை பீடி கதையா? என்ன ஒரு என்ன கோயின்சிடென்ஸ். இல்ல இல்ல என் கதை பீடி இல்ல. இல்ல இங்க இருக்கிற அப்படி ஓ வந்த அந்த ஓவா அந்த ஓ. நான் கொஞ்ச நேரத்துல இன்னைக்கு பீடி அப்ப பீடி டாபிக் பீடி தான். பாட்டிக்காத பீடி பிடி பீடி வந்து அடுத்த கிளாஸ் ஜெயம் PDD. பண்ணிடுவோம். பீடி இல்ல இல்ல அது வேற. சொல்லுங்க. சொல்லுங்க பாய். ஒரு 2 மாசமாவே அந்த பிளானிங் ஓடிட்டு இருந்துச்சுல. இது வந்து எனக்கு வந்து அப்போ ஒரு I was like around 18 19 அந்த டைம்ல. சோ அப்பதான் அந்த எஸ்பிஎம் எல்லாம் முடிச்சிட்டு யூனிவர்சிட்டி மாசம் 18 19ல வருஷம் என் வயசு வருஷம்னா ஒரு 2014 15 இருக்கும். அப்பலாம் உங்களுக்கு 200 வயசு இருக்கு. 18 19ல அவ்வளவு பெருசா போக வேண்டாம். 18 இவர்னா பிரான்சிஸ் லைட் கூட ஒண்ணா சேர்ந்து பினாங்க கண்டுபிடிச்சாரா என்னது? உங்க கற்பனை அவர் பிரான்சிஸ் டாஸ்ல அடிச்சிட்டு இருக்காரு. யோ ப்ரோ வாட் யூ லுக்கிங் அட் தட் டவர் கால் ஹேங். 18 19 வயசுல அந்த டைம்ல. சோ அப்ப வந்து யூனிலாம் போட்டு நம்ம கொஞ்சம் தெரியாதா ஓகே படிக்க போட்டோம். படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தீங்க. அப்படி அந்த டைம்ல இருந்தேன். இப்ப அப்படி இல்ல. இப்ப ஏன்டா படிச்சோம்? உண்மைதான். பாருங்க படிப்பு இல்லாதவங்க அந்த அருமை தெரியும். ஓ கிரீஷ் வந்து ஸ்கூலுக்கு போனது. ஆமா. படிக்க வைக்கல சார். அன்னைக்கு ஏதோ ஒரு பாட்காஸ்ட்ல கேட்டேன் ஹோம் ஸ்கூல்ல முதல்ல சொன்னீங்க. இல்ல இல்ல இல்ல. அதாவது என்னன்னா ஹோம் ஸ்கூல்னா வீட்டிலே அவன் சொந்தமா படிச்சான். அதாவது ஸ்கூலுக்கு போனது இல்ல. ஓகே. அவன் ஸ்கூல் ஹோம்ல இல்ல. அவன் ஹோம் தான் ஸ்கூல். நல்ல வேளை போல. டிமெரிட்ல என்ன நீங்க வாளைய மாதிரி பேசாதீங்க. போதா நோ சேவ் போதா நோ சேவ். ஆமா போதா நான் சேம். சோ அப்ப சரில வரலனே பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்க அப்படி சொல்லியாச்சு. அப்ப அவங்களும் முடிஞ்சிருக்கும் கடைசி வரைக்கும் கூப்பிட்டு பார்த்தாரு. நானும் இல்ல வரல அசைன்மென்ட்லாம் இருக்கு பேக் ஆக சொல்லிட்டு கேளா பண்ணியாச்சு. அப்ப போயிட்டு வந்துட்டு ஒரு நார்மல் ஏதோ ஒரு எங்கேஜ்மென்ட்ல மீட் பண்ணோம். எங்கேஜ்மென்ட்ல மீட் பண்ணப்ப அப்ப ஒரு சொன்னாரு நல்ல வேளை நீ வரல ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னு. பெரிய சம்பவமா என்ன சம்பவம் ஏதாவது எல்லாம் தண்ணி கிண்ணி அடிச்சு வாங்கி கிண்டி எடுத்துட்டாங்களா என்ன கதை அப்படின்னு. புக்கா கேக் திறந்து வாங்கணும் திறப்பாங்களே அதான் அந்த மாதிரி கிரீம்ல மேல இருக்கும். இருக்கு எல்லாம் வெள்ள டாப்பிங் தான் இருக்கும். புரியுது புரிஞ்ச புஸ்தா. அப்ப என்ன கதை தண்ணி போட்டு தான் வாந்தி எடுத்தாங்க கேட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இது கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அனுபவம் அப்படின்னு. வித்தியாசமான அனுபவமா? வாந்தி எடுத்து தண்ணி போட்டாங்களா? நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அவர் ஒண்ணே வந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்தது. அதான் வரலையே சொல்லுங்க என்னதான் கதை அப்படின்னு. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 8 of them போயிருந்தாங்களா. அவங்க கசன் பேர் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு ஒரு அது வச்சா ஒரு பங்களோ வீடு மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஓகே பங்களோ வீடு மாதிரி எடுத்திருந்தாங்க அப்படின்னாங்க. ஓகே ஓகே அதில் என்ன ஓகே தானே ஜோக்கா தான் இருந்துச்சு. படம்லாம் அனுப்பிவிட்டாங்க பார்த்தோம் எனக்கு நல்லா இருந்துச்சுன்னு. அப்புறம் நைட்டு நார்மலாக எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு அப்புறம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அங்க? ராஃப்லி அவங்க மொதல் ஒரு 8 பேர். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படியே ஃப்ரெண்டு மச்சான் ஓசி குடிடா அப்படின்னு அப்படியே அப்ப நிறைய ஓபன் பண்ணிருக்கீங்களா? ஒரு 15-20 பேரு. நம்ம ஏன் போலன்னு யோசிக்கிறது எனக்கு தெரியுமே. உன் வருத்தத்துல 25 நவரசத்தை பார்த்தேன். அந்த பாத்தீங்களே பாய். ஆமா ஆமா ஒரு அப்போ ஓசிவிடல அந்த கண்ணு பூர்வ மூக்குல எல்லாமே அந்த சோகத்தை புரிஞ்சிட்டான். சேது 15 வருஷம் தெரியாம போச்சே. இல்ல ஆக்சுவலா சொன்ன பிறகு நானே அப்படிதான் சே போயிருக்கலாம். சேதுவே கூப்பிடலையா? இல்ல சேது கூப்பிட்டாங்க போனேன். நான் போல அப்புறம் போயிருக்கலாமோ நல்ல ஆஃபரா இருந்திருக்கு அப்படின்னு. அப்ப போயிட்டு செம்ம ஃபன்லாம் பார்ட்டி எல்லாம் சொன்னாங்க நல்லா ஜாலியா. I don't know what a coincidence. என்னோட கதை கிட்டத்தட்ட இதே ஒரு கதை தான். இது ஒரே அளவு. ஏடி போனாலே எல்லாரும் அதுக்கு தானே ஜாலியா போயிட்டு கேங்கோட போனா அப்படிதான். அவர் மாமா கதை தான் திருப்பி சொல்ல போறியா? அவர் வேற கோணத்துல அவர் நெப்போலியன் கோணத்துல கதை சொல்லுவாரு. நீ விரும்பாண்டி கோணத்துல கதை சொல்லுவாரு. இது வேற இது போல. சோ எல்லாம் முடிச்சுட்டு நினைக்கிறேன் மணி ஒரு ஆல்மோஸ்ட் 2-3 ஆயிடுச்சுல. அப்ப இவர் தான் ஆயா வேலையை பாத்துருக்காரு. ஆயா வேலையை பாத்துறாரா? இல்ல ஆயா வேலை பாத்துருக்காரு. ஆயாவை வேலை பாக்கல. அவ்வளவு டேஸ்ட்லெஸ் இல்லாத பர்சன் இல்ல அவரு. கொஞ்சம் ரசனை உள்ள ஆளு தான். இதெல்லாம் சென்சர் பண்ணிருங்கப்பா. வாய்ப்பே இல்ல. இதத்தான் ஜூம் பண்ணி போடுவான். goddamn right. ஆயா ஏண்டா உங்க காஜிக்கு ஒரு அளவு அவனை நிறுத்த சொல்லுங்கப்பா.
சரி சொல்லுங்க. அப்போ எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு ஓகேலா போயிட்டு இவங்க போய் படுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் மணி ஒரு ஐ திங்க் இதுதான் வந்து அந்த பேயிங்களோட டைம் போல 4-5 மணி போல அவங்களோட ஷிஃப்ட் ஷிஃப்ட் புக் ஆயிருக்கு. புக்கா. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, சரி தாகமாக இருக்கு சொல்லிட்டு கீழே வந்துட்டாங்க. ம். கீழே வந்துட்டு அப்போ பார்த்தாங்க ஏன்னா இவதான் எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டார்ல, ஃபுல்லாக கதவு எல்லாம் சாத்திட்டு வந்தாச்சு. பின்னாடி பார்த்தாக்கா வந்து ஒரு கதவு திறந்து இருந்துச்சு. ம். அப்போ ஒரு என்னடா பின்னாடி கதவு திறந்துங்க சொல்லிட்டு வெளியில போய் Open the பார்த்துட்டு பேக் டோர். அப்படி நடந்தா அவரே ஜாலியா இருப்பாரு. ஒரு பெக்கு. ஆக்சுவலி பேய் சிம்பாலிக்கா சொல்லிருக்கேன். இப்போ நீங்க திறக்கிற நேரம், நான் பூர நேரம். அதான் இப்போ நாங்க ஒரு எங்க ப்ரோசஸ் சொல்லி வந்துருச்சா என்னன்னு தெரியல. நீங்க புக்காக்கே பண்ணிட்டீங்க, இப்போ நாங்க புக்காக்கே பண்றோம். பேய்களுக்கு புக் ஆகேவா? பட் வருத்தப்படாதீங்க, ஏன்? ஈரமே ஆகாது. இது அது என்ன பேரு, விட்டா வெளிய வருமே, அது என்ன சொல்லுவாங்க, அந்த What do you அது mean? இல்ல அது இல்ல, விட்டா வெளிய தான் வரும். அதான் இன்விசிபிளா இருக்கலாம், Translucent. அவங்க பின்னாடி கதவு திறந்துட்டாங்க. பின்னாடி கதவு வந்து பார்த்தாங்க இன்னும் சூட போட்டு வெளியே படுத்துட்டானு சொல்லிட்டு இப்போ எட்டி ரவுண்ட்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. பார்த்துட்டு வந்துட்டு எவனும் இல்லையே என்ன திறந்துருக்கு, மேபி நம்ம சாத்த மாதிரி போல சரியா சாத்தம் சொல்லிட்டு திரும்பி சாத்திட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்போ வரப்போ அவருக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்களா, ஒரு மாதிரி சம்திங் பேட். ஓ, அந்த feeling. அந்த ஃபீலிங்ல ஐட்டம் இல்லையே, ஐயோன்ற ஒரு ஃபீலிங். என்ன ஐட்டம்டா, இப்ப கருவாடு கருவாடா, தொட்டுக்க ஊருக்காவா, விடிய காலைல 4 மணிக்கு தொட்டுக்க அவனுக்கு ஊருக்கா தான் நக்கிவியோ, நக்கன இனிப்பியோ. சோ யாரோ இருக்காங்கன்னு யாரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ இவர் ஸ்டில் ஒரு ரவுண்ட் செக் பண்ணி பார்த்துருக்காரு, ஒண்ணுமே இல்லை. அப்புறம் இப்போ சாத்தினார்ல, ஸோ சரி ஒரு பயம் வந்தோடனே பாத்ரூம் வந்துருச்சு போல. மனுஷன் சரி பாத்ரூம் வரணும்ல, வாஸ்தவமான விஷயம். ஒரு கலக்கிருச்சு, பாத்ரூம் போயிட்டாங்க. போயிட்டு வந்து பார்த்தா அந்த சாத்தனுக்கு திறந்துருக்கு. இது கேக்கே சாத்தனுக்கு திறந்துருக்கு. அப்போ டவுட் வந்துருச்சு, ஓகே இது என்னமோ ஒன்று இருக்குது, நம்ம பேசாம அழகா சாத்திட்டு கிளம்பிடுவோண்டான்னு சொல்லிட்டு திரும்பி கதவு சாத்திட்டாங்க. சாத்திட்டு கேஸ் ஸ்டவ் நவுத்தி வச்சிருக்கோம் தானே. இந்த வாட்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளவு செக்யூரிட்டி. இந்த வாட்டி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி பரவாயில்ல சாத்தி நம்ம வந்து அந்த லாக்கே போட்டுடலாம். லாக்கே ஓ சும்மா அப்படி மூடி வச்சிருந்தாங்க. நார்மலா தாப்பா மாதிரி போட்டிருந்தாங்க. அப்ப சரி இந்த வாட்டி லாக் பண்ணிடுவோம், பெட் லாக் லாக் பண்ண சொல்லிட்டு லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு அவர் வந்து சரி இப்போ போகலான்னு சொல்லிட்டு லைட்லாம் அடைச்சிட்டு ஒரு மாதிரி போகிறப்ப வந்துட்டு அந்த கதவு வந்து லைக் யாரோ திறக்க ட்ரை பண்ணுற சவுண்ட், வெளியிலேருந்து யாரோ திறக்க ட்ரை பண்ணுற சவுண்ட். அண்ணா 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 ஒண்ணுக்கு வந்து நீங்க தொழில் நிறுத்திங்க, நான் வெளியே போய் ஓடுறேன். அதுக்கு பேய் பேய் அண்ணா, நான் பேய் இல்ல உங்க பாய், நான் தண்ணிக்கன் போட வந்தோடனே அது இந்த பாய் தான். தண்ணின்னு சொன்னீங்க, நீங்க தான் வர சொன்னீங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தூங்குனப்ப வரலாம் நினைச்சா இப்படி கதை ஆட்டிருக்கீங்களே. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது என்னமோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு லைக் ஒரு மாதிரி பயத்தோட திரும்பி மேலே படி ஏறலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ படி ஏறுறப்ப எப்படின்னா முதல் வந்து ஒரு ஸ்டெப் வைக்கிறப்ப பின்னாடி இன்னொரு ஆள் இது பண்ற மாதிரி, பிகாஸ் அந்த படி வந்து காய் என்ன பண்ற மாதிரி கால் வைக்கிற மாதிரி இன்னொரு ஆள் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த அடி இல்ல, ஒரு ஸ்டெப் அடி, நீங்க நடக்கிற அடி இல்ல. ஐயோ எதை சொன்னாலும் தப்பாவே போகுது. சோ அதாவது அவங்க வைக்க பின்னால என்னமோ ஃபாலோ பண்ணுவாங்க. பிகாஸ் அது எப்படி அவர் ஃபீல் பண்ணுனா அந்த படிக்கட்டு வந்து லைக் அந்த காயோட டைம் நல்லா ஃபீல் பண்ணிருக்கோம். அது வேறையா இருந்தா ஃபீல் பண்ணிருக்கோம், இது வேற. அப்ப அவர் வந்து ஒரு ஸ்டெப் வைக்க இதுவும் ஏறக்குறைய அந்த சீன் தான் எனக்கு ஓடுனுச்சு மண்டையில. ஆனா அவர் சொல்றாரு முதா வச்சுட்டு அப்ப அவருக்கு தெரிஞ்சிச்சு சம்திங் இஸ் தேலா. சரி அப்ப நம்ம டக்குன்னு மூவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு விருன்னு ஒரு கட்டம் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுவும் அதே சவுண்ட் தான் ஃபாலோ விருன்னு விட்டு ஓடிவியா. அதுக்கு என்ன ஆர்வமோ அவரை பார்த்துட்டு அப்ப இவர் என்ன பண்ணி விருன்னு ஓட்டு போயிட்டு கதவு சாத்தன கைடி கதவுல வந்து நேரம் ஒரு ஆள் வந்து அடிச்ச மாதிரி ஒரு அடி முட்டிச்சு, ஒரே அடி. அப்ப இது அடிச்சுட்டு அப்ப அவரு திரும்பி லைக் ஐயோ ஓகே இதுமோ கதை அடிச்சு சொல்லிட்டு மனுஷன் சாமி பாட்டுலாம் பாடிட்டு ஒரு மாதிரி படுத்திருந்தாங்க. என்ன பாட்டுலாம் கேட்கலாம், சாமி பாட்டு தான் பாடுனாரு. சாமியில நிறைய பாட்டு இருக்கு. அந்த சாமி இல்ல, ஐயோ மரம் புளியா மரம் மரம், ஐயோ ஐயோ சாமி டூ இருக்க, சாமி டூவா இல்ல சாமி ஒன் தான், சங்கு சக்கரம் போ இல்ல தண்ணி போட்டப்ப திருநெல்வேலி அப்ப படுத்துட்டு ஒரு 5:30 மணி கூட படுத்துட்டாரு. ஆனா வீடு வந்து லைட் இருந்துச்சா இருட்டா இருந்துச்சா? போனப்ப அவங்களுக்கு வந்து ஃபீலிங் வந்து லைக் நார்மலா தான் இருந்துச்சு அந்த வீடு. லைக் அதுக்கப்புறம் நைட் ஆவா வந்து இவரு போயிட்டு அந்த ஃபீல் பண்ணால அவருக்கு ஒரு மாதிரி பேடாவே தான் ஃபீலிங்கா இருந்துச்சு.
ஸோ அப்போ திரும்பி அவர் ரூம்லாம் போய் இது பண்ணோன்னே கதவை திரும்பி வந்து மச்சான் அந்த யாரோ திறக்கிற மாதிரி தான் அந்த அவர் சாத்தன ரூம் கதவை ரூம்ல இருக்கிற ரூம் கதவை சாத்தன கதவை அப்போ படுத்துட்டு அவர் ரூம்ல வந்துட்டு 2 பேர் 3 பேர் இருந்தாங்க அவரோட சேர்த்து 3 பேர்லாம் ஸோ படுத்துட்டு அவரே ஒரு மாதிரி பயத்தில் இது பண்ணாரா இங்க வேற கொரட்டஸ் பக்கம் வேற ஒரு பக்கம் 2 பேரும் அடிச்சு சாத்துறாங்க அவர் ஒரு பக்கம் பயத்துல இவனுங்களை எழுப்பலாமா வேணாமா சிங்கம் டைனோசர்லாம் வருதோம் என்னடா அது யானடா யானை முருகேசா இல்ல அவங்க என்கிட்ட சொல்ற எப்படி சொன்னாங்க அந்த பயத்துல வந்து இவனுங்களை எழுப்பான்னு பார்த்தா அடிச்சு சாத்துறான்டா ஒருத்தன் கொரட்டை விடுறான் இவன் அப்பதான் ஸ்டார்ட் பண்றான் என்னத்த இவனுங்கிட்ட சொல்றதுன்னு சொல்லிட்டு பரவாயில்ல நம்மளே அமைதியா படுத்துன்னு சொல்லிட்டு மனசப்படுத்த ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் யாரோ ஒரு மாதிரி உருமுற மாதிரி சவுண்டு அப்படி இல்ல அது எரும மாடுக்கு மூடு வந்தா எப்படி இருக்கு தெரியுமா கார்லிங் ஒரு ரொமான்டிக் லுக் கொடுங்க அந்த போடு அப்ப இவர் எப்படி படுத்திருந்தாரு அந்த பொசிஷன் மேட்டர் இல்ல அவரு காட்டை வச்சு தான் படுத்திருப்பாரு அவ்வளவு டீட்டெயில் நான் கேட்கல ஆனா அவர் சொன்ன வரைக்கும் போர்வையை போத்திட்டு தான் படுத்திருந்திருக்காரு அப்ப குப்புற படுத்திருக்காரு அதனால தான் எவனோ ஒருத்தன் உரும்புற சத்தம் கேட்டிருக்கு உருமுறை சத்தம் கேட்டிருக்கு அப்ப இவர் என்ன நினைச்சுக்கா இவனுங்க தான் கொரட்டை விடுறானுங்க போல அப்படின்னு அப்புறம் திரும்பி பார்த்துருக்காங்க ஒரு மாதிரி ஏய் ஒழுங்கா படுங்கன்னு சொல்லிட்டு படுத்தோன்னே ஸ்டில் இவங்க அமைதியானோடனே அந்த சத்தம் திரும்ப வந்திருக்கு ஓகே இது என்னமோ கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த சத்தம் வந்து ரூமுக்கு வெளியே கேக்குதா உள்ள கேக்குதா உள்ளுக்கு இப்ப ரூமுக்கு உள்ள கேக்குது ஓலி மாமா ரூம் உள்ள கேக்குது நான் உடனே இது நம்புற மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு பட் இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்காக என்ன இப்ப நான் வரலன்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா என்னதுன்னு நான் கவலைப்படுறேன் தண்ணி அடிக்க முடியலன்னு ஆனா இப்ப இந்த சம்பவத்துக்கு நல்ல வேலை வரலன்னு அது பார்த்தாங்க ஓகே அப்படி இப்படின்னு மனுஷன் தூங்கவே இல்லை மணி ஒரு 7-7:30 ஆயிடுச்சு அப்போ இவங்க எல்லாம் காலையில் ஏஞ்சி போறப்ப என்ன தூங்கலையா ஈஸியா உங்களுக்கு செக்யூரிட்டி கேட்டா அதுதான் நடந்திருக்கு ஏன்னா ஒரு கட்டம் மணி ஒரு 7 பிளஸ் எல்லாம் கொஞ்சம் வெளிச்சமா ஆரம்பிச்சோன்னே மனுஷன் ஒரு ரூம் போய் செக் பண்ணிருக்கானுங்க எவனாவது இருக்கானால ஆளை காணுமான்னு பார்த்தா ஓகே மத்தவங்க இருந்திருக்கீங்க இவர் போய் செக் பண்ணிருக்காரு இவர் போய் செக் பண்ணிருக்காரு ஆனா இவர் அந்த கதவு திறந்து போனார்ல கதவு திறந்துட்டு பாக்குறப்ப மாக்கு இருந்திருக்கு வந்து அந்த யாராவது அந்த அடின்னு சொல்ல முடியாது இப்படி தெரிஞ்சு விட்டுருக்க மாதிரி பிடிச்சா ஒரு கதவுலயே ஓட்ட வந்திருக்கு ஒரு ஒரு இடி இடிச்சா எப்படி இருக்குப்போ அந்த இம்பேக்ட் அங்க இருந்துச்சு கதவுல உடஞ்ச மாதிரி காத்துல மூஞ்சி தெரியும் இடிச்ச மூஞ்சி அச்சு அப்படி இருக்கா என்ன மூஞ்சி அச்சு அப்படியே இருக்கு இல்ல மூக்கு கண்ணு முடியல கொஞ்சம் மேக்கப் இருந்தா பொம்பளை பேய் மேக்கப்ல ஆம்பளை பேய் தான் சோ அப்ப மார்க் பார்த்தா அவருக்கு தெரிஞ்சிச்சு ஓகே அப்ப சம்திங் ராங் நடந்திருக்கு சரி நம்ம மத்த ரூம் போய் செக் பண்ணி போனோமே பாத்துருக்காங்க பாத்துட்டு அதெல்லாம் முடிச்சு கீழே வந்து உட்காந்தப்ப தான் அந்த மாதிரி 2 பேர் வந்துட்டு நானே ஈஸியா சொல்லவே இல்லை பாத்தீங்களா கேன வாங்கிருக்கீங்க அப்படின்னு மனுஷன் மிச்சம் உள்ள கேன் அடிச்சுட்டு இருக்காங்க நடிச்சிட்டு இருக்காங்க போய் வாங்கிட்டு வந்து ஈஸி தான் ஆனா நான் ஈஸி பண்ணல என்ன ஒண்ணு ஈஸி பண்ணி விட்டு அப்ப திரும்பி என்ன பண்ணாங்க இவனுங்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டானுங்க சரி முதல்ல செக் அவுட் பண்ணுவோம் செக் அவுட் பண்ணிட்டு சாப்பிட வரப்ப சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லாம் செக் எல்லாம் பண்ணிட்டீங்க செக் அவுட் எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட போயிருக்கீங்க சாப்பிட்டுட்டு எல்லாம் வெளியாயிட்டு 2 காடி போயிருக்கீங்க ஸோ 2 காடி போறப்ப கோஇன்சிடென்ட்டா இவங்க வந்து அந்த கதையை சரி ஓப்பனா பண்ணுவோம் நமக்குள்ளே வச்சுட்டு இருக்க முடியாது படப்படன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனா பண்ணிருக்கீங்க ஓப்பனா பண்ணோடனே அந்த டிரைவர் வந்து டக்குன்னு அப்படியே பன்னாடி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க இவங்க பின்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்து அப்போ இவங்க கேட்டிருக்காங்க ஏன்டா அப்ப இப்படி பார்த்து பேசிட்டு இருக்கா அவ்வளவு பயமா இருக்கும் கதை அப்படின்னு ஏய் இல்லடா எனக்கும் அதிகமா நடந்துச்சுடா அப்படின்னு இதே மாதிரி நடந்துச்சா அப்ப என்ன உங்களை அட்டாக் பண்ணிட்டு அங்க போயிருக்கா அப்படின்னு இல்ல 2 பேருக்கும் நடந்திருக்குன்னு ஓ அப்ப கான்ஸ்டன்ட் வந்து ஒரு டீமா அட்டாக் பண்ணிருக்கீங்க டீம் அட்டாக் பண்ணிருக்கீங்க சோ எப்படின்னா இவருக்கு இப்ப நடந்து முடிஞ்சு பார்த்தா அங்க அவருக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு ஆனா அவருக்கு வந்து ரூம்குள்ள சவுண்ட் கேட்டிருக்கான் அவருக்கு எப்படின்னா வந்து ரூம்ல வந்து அந்த டிஸ்டர்ப் பண்ணச்சுல இருக்கு அதே மாதிரி பட் வந்துட்டு இவரு திரும்பி வெளியாகலாம் அதாவது பண்ற பார்த்தா போர்வை இழுக்கிறது அந்த மாதிரி பட் போர்வை இழுக்கிறது லைக் நாட் லைக் ஆப்வியஸா ஃபீல் பண்ணல அவருக்கு பட் சம்திங் ஏதோ ஒன்று நாட் சம்திங் பூந்துருச்சு என்ன இன்னைக்கு ஃபுல்லாவே இருக்கே வேற ஒரு பேயே அப்படிதாங்க அதோட மோட்டிவ் என்ன ஆக்சுவலி அது பண்றது காரணம் அது போடணும் அதுக்கு வெறி பிடிச்சிருக்கு யாரு பேய்க்கு தான் இவ்வளவு ஓப்பனா சொல்றேன் பேய்ல பார்த்து அழுவுது எனக்கு கிட்ட சொல்றேன்னா அதுல நிறைய டைப் இருக்கு இவர் சொல்ற பேய் வேற பேய்ல அந்த நைட்டு வந்து அவங்க ரூம்லயும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு ஏன்னா அவர் வந்து இன்னொரு பக்கத்து ரூம் படுத்து அவங்க வந்து 4 பேர் படுத்துருந்துருக்காங்க போல 4 பேர் இங்கிட்டு வந்து 4 பேர்லாம் 2 இதுல படுத்தப்ப அப்ப அவர் சொல்றாரு ஓ எனக்கு இந்த மாதிரி ஆச்சு உனக்கு என்ன அப்படின்னு ஸோ இவர் என்ன பண்ணிருக்காரு இதெல்லாம் நடந்தோடனே பயத்துல ஒரு கீழே இறங்கல எங்க இறங்கல
கீழ போய் தண்ணி ஓ குடிக்கிறதுக்கு அவர் கீழ இன்னொரு ரூம்ல இருக்கிற இன்னொரு ஒரு ரூம்ல இருக்கிறவரு. ஸோ இவரு தான் வந்து கொஞ்சம் ஓகே. இவரு வெளியானோட தான் இவரு கேட்டகரி நடந்திருக்கு போல. யோசிச்சேன் ஒரு மாதிரி கண்ட மாதிரி சம்பவமா தான் இருந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த புக் பண்ண ஆள்கிட்டயே வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கச்சோரா இருக்கு அப்படி ஓ அப்படின்னு. அப்ப அவர் ஒன்னே ஐயோ ஆமாவா தயவுசெய்து வெளியெல்லாம் போய் சொல்லிடாதீங்க, இந்த மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அடா நிறைய பேரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானுங்களா. அப்ப அதே வீடா தான் இருக்கும். நான் இதுக்கு ஆமாவா மேபி பக்கத்துல எங்கேயாவது இருக்கும் போல. ஏன்னா இவங்க சொல்றாங்களா அங்க நியர்பைல இருந்து ஒரு 2-3 வீடியோ வந்துட்டு அந்த மாதிரி இஷ்யூஸ் தானே. ஸோ அதனால தான் அங்க சீப்பா இருக்கும். எக்ஸாக்டா எந்த இடம்னு தெரியல. பட் நீங்க புக் பண்ணாலே சீப்பா இருக்கும். அது வந்து பெரிய இது வந்து வீடு தான். மில்லே கம்மு மாதிரியா? இல்ல இது வந்து பீச் ஓரமாவே தான். Okay, பீச் okay, okay. சைட்லயே தான் இருக்கும். ஸோ அதுல தான் சீப்பா இருந்துச்சுடா. நாங்களும் எடுத்துட்டோம். ஓகே ஏதோ டிஸ்கவுண்ட் போட்டிருக்கான் போல அப்படின்னு. கடைசியா சொன்னேன் டிஸ்கவுண்ட் அவன் உங்களுக்கு போடல, போட்டது அங்க கடைசியில் உங்களுக்கு வச்சு செஞ்சிருச்சு. அதுக்கு வவுச்சர், பேய்க்கு வவுச்சர். ஸோ அப்பனா ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய கதை நடந்திருக்கு. நிறைய கதை நடந்திருக்கு. ஏன்னா இவங்க சொன்னோடனே வந்து அந்த ஓனர் தான் சொல்லியிருக்கான். ஓ தயவுசெய்து எங்கேயும் வெளியே போய் சொல்லிடாதீங்க. நான் என்ன பண்ணிடுறேன், இவங்க டிபாசிட் வந்துட்டு கொடுத்துட்டு இவன் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருக்கான். லைக் எதுவும் போயிட்டு ஓனர் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருக்கான். வெளியே போய் இது பண்ணிக்காதீங்க அப்படின்னு. நல்ல மார்க்கெட்டிங்கா இருக்க. டேய் அதுக்கு எங்க உயிர் தானா வேல்யூ. டேய் வந்தனா உனக்கு தெரியும்டா அப்படின்னு போயிட்டு வந்துரும். அந்த இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரா டிபாசிட் வாங்குறதுக்கு. ஆனா வீடு நல்லா இருந்துச்சு. அவங்க படம் காமிச்சா வீடுலாம் நல்லா தான் இருந்துச்சு. அது உங்களுக்கு பார்த்தோன்னே அந்த டவுட் இருக்கு. நம்ம போயிட்டு முதல் நாள் தங்கிட்டு பேயை வந்து வச்சு செஞ்சுட்டு வீடு ஃபுல்லா டேமேஜ் பண்ணிட்டு பாரு உன் பேய் என்னெல்லாம் பண்ணிருக்கு வச்சிருக்கு பாரு அப்படி சொல்லிட்டு காசு ஃபுல்லா நம்ம ரிஃபண்ட் ஆயிட்டு. எதுக்கு? ஆமாமா இப்ப அந்த கதவு உடைஞ்சது கூட அவர் வந்து காசு கேட்கல. வாட் a perfect house. ஏன்னா அவர் வந்துட்டு அவருக்கு தெரியும் அந்த மாதிரி கூத்து நடக்குதுன்னு. சோ அவர் வந்து இல்ல ஓகே பரவாயில்ல நான் இது பண்ணுறேன் அப்படின்னு இறங்கி குத்தலாமே இந்த மாதிரினா. Damn it. ஆனா அந்த கேப்ல வந்துட்டு இந்த பிபிக்யூ அந்த இதெல்லாம் இருக்கும் கிரில் இதெல்லாம் அதெல்லாம் இவங்க உடைச்சு வச்சுட்டாங்க. அதையும் ஜுவால் தான். ஓ இல்ல இதெல்லாம் வந்து கசமுசால நடந்துருச்சு. இல்ல இல்ல அந்த ஒரு இதுல பரபரப்புல எல்லாம் ஒரு மாதிரி கேச்சோட நடந்துச்சு போல. அதெல்லாம் தூக்கி போட்டு போயிடுச்சு போல அப்படின்னு நான் சொன்னேன். வாய்ப்பு இல்லையே. அதான்டா நாங்க தான் உடைச்சோம். அப்படி கவர் பண்ணிட்டோம். அநியாயமா இல்ல. அந்த வீடே வந்து நினைக்கிறேன் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அந்த டைம்ல ஒரு 300 சம்திங் தான். அப்ப எவ்வளவு கொடுத்தான்? 150யா? இல்ல ஓவரால் 500 சம்திங். சோ அப்ப டிபாசிட் வந்து இவன் எக்ஸ்ட்ரா. சோ அப்ப இவங்களுக்கு காஸ்ட் வந்து 300 நம்ம பே பண்ணிருக்கீங்க. சோ திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு 200 சம்திங் கிடைச்சிருக்கு. ஆனா வந்து ஃபுல் ரீஃபண்ட் வாங்கிட்டு. எதுக்குடா? எதுக்கு கொடுக்கணும்? பேய் இருக்குல? பேய் இருக்கா? உன்னை பார்த்தோன்னே உன்னை பார்த்த பேய் இருக்கு. நீதான்டா பேய். நீதான்டா அந்த பேய். ஆனா ஆக்சுவலி இந்த பிடியோட கதை இருக்குல்ல, இது நான் லைக் இதுக்கு முன்ன கூட 2 வாட்டி சொல்லியிருக்கேன். கொஞ்சம் காமனா நடக்கிற ஒரு விஷயம் தான் அது. அதாவது பிடில வந்து ஆனா எனக்கு இது வந்து பங்களோவா அண்ணன் போனது. ஓகே பங்களோ மேல இது நான் கேள்விப்பட்டது வந்து இந்த ஷெலே தெரியுமா டிஎன்பியோட ஷெலே. அதுல நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். இது வந்து முன்ன இதுனா டிஎன்பி ஸ்டாஃப் யாராச்சும் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா இந்த பிடில இருக்க டிஎன்பி ஷெலே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்குமா இல்ல குறைவான வேலை கிடைக்குமா இன்னும் ஒரு பேமெண்ட் மாதிரி இருக்கு. ஸோ நாங்க என்ன பண்ணோம், நாங்க எங்களோட ஃபேமிலி எல்லாமே வந்து இந்த மாதிரி இப்ப இருக்குல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ற மாதிரி அந்த மாதிரி நாங்க பிடிக்கு போயிடுவோம். ஏன்னா வந்து ஷெலே செம்ம பெரிய ஷெலே இது. ஸோ நாங்க அங்க போகும்போது கூட எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து லைக் எனக்கு நடந்தது இல்ல. இப்போ லைக் இப்போ பெரியம்மா இவங்கலாம் சொல்லுவாங்க தங்குவாங்களே அவங்களுக்கு இப்போ வீட்டில் வந்து தூங்கும் போது பிகாஸ் ஹோல் ஃபேமிலினால எல்லாமே வந்து ஹாலில் பார்த்து ஹால் செம்ம பெருசு இது. ஆனால் இது வந்து சிங்கிள் ஸ்டோரி வீடு தான். ஹால் செம்ம பெருசு. ஸோ ஹாலில் எல்லாம் படுத்துக்குவாங்க. ஸோ என்ன காமனான விஷயம்னா வந்து அந்த மல்லிப்பூ ஸ்மெல் அடிக்குமா கரெக்டாக அந்த 2:30 மணிக்கு வந்து பிகாஸ் அது வந்து ஒரு லாட்டில் ஒரு ஷெலே அந்த மாதிரி. ஸோ ஒரு லாட்ல ஒரு ஷெலே அப்படி இருக்கும் அது. ஸோ அவங்க என்னன்னா அந்த வாசம் வந்து நல்லா தெரியுமா அது வந்து வெளியேந்து வரும். பட் சுற்றி அந்த ஷெலே சுற்றி அந்த வாசம் அப்படி அடிக்குமா. இது காமனாக நடக்கும். அப்போ நடு ராத்திரில வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 1-1:30 மணிக்கு அந்த மாதிரி வந்து யாரோ வந்து ஆணி அடிக்கிற சத்தம் கேட்குமா. கிடுக்குன்னு ஆணி அடிச்சிட்டு இருப்பாங்களா. ஓகே இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்கும். அந்த டைம்ல என்னடா வேலை அது. அதான் அவங்க ஆணி அடிக்கிற சத்தம் அதெல்லாம் கேட்குமா. அப்போ ரொம்ப காமனா என்னன்னா பக்கத்துலேயே வந்து இது இருக்கும் பனானா ட்ரீ. ஸோ பனானா ட்ரீ தான் ஒரு நம்பிக்கை இருக்கு. வாழைப்பழம் இருக்குமே. வாழைப்பழம் இருக்குமா. பனானா ட்ரீல வாழைப்பழம் இருக்கும். என்ன பப்பாளி. ஸோ பனானா ட்ரீ தான் வந்து அது ஒரு இது பிலீஃப் இருக்குல்ல மலேசியனுக்குள்ள நினைக்கிறேன் அது ஏஷியனுக்குள்ள அந்த பனானா ட்ரீனாலே வந்து எது ஒன்று தங்குதாங்க பொந்தியானாவோ போச்சோங்கோ அந்த மாதிரி. இல்ல அது தனியா இருக்கு. என்ன தனியா? அது வந்து நங் தனின்னு அது பேரு நங் தனி. தனியா இருக்கலாம். தனியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்ல அவன் சொன்ன டேர்ம் உண்மைதான். ஆனா அது என்ன அர்த்தம் தெரியல. ஸோ தாய்லாந்து பேரு மலேசியால என்ன பேருன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்ற கதைலாம் நான் கேட்டிருக்கேன்.
லைக் ஒரு தடவை வந்து இது எப்பயோ ஒரு தடவை ஒரு 80s 90s நடந்த ஒரு கதை. புரிய கதையா? ரோட்ல வந்து போயிட்டு இருக்கும்போது அது வந்து கீழே எப்படின்னா போற ஒரு பாதை வர ஒரு பாதை அந்த மாதிரி இது. ஓகே ஓகே. ஸோ அந்த உங்க லெஃப்ட் ரைட்ல வந்து ஃபுல்லா காடா தான் இருக்கும். ஸோ ஒரு தடவை என்ன நியூஸ்னா ஒருத்தன் இந்த மாதிரி வந்து எங்கேயோ நைட்டு வேலை முடிச்சுட்டு மோட்டர்ல அப்படியே வந்திருக்கானா, அவனுக்கு வந்து லைட்டா அந்த என்ன சொல்ல கூஸ் பம்ப்ஸ் வர ஆரம்பிச்சு ஏறிடுச்சு. நான் முடி ஏறிடுச்சு. ஏறிடுச்சு. மொட்டை மொட்டையா சொல்றது. ஸோ வந்து முடியல அப்படி ஏறி இருக்கான் அவனுக்கு. இவன் வந்து ஐயோ இது சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே மோட்டர் ஓடி இருக்கான். அப்புறம் தூரத்துல வந்து இப்ப ஸ்ட்ரீட் லைட் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், ஆமா, ரொம்ப gap போட்டு, தூரத்துல ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். ஸோ வந்து ஆஃப்கோர்ஸ் அடுத்த ஸ்ட்ரீட் நம்ம பார்க்கலாம், பட் வந்து அந்த ஒரு கேப் இருக்குல்ல. ஆமா. அண்ட் இப்ப ஆப்போசிட் ஸ்ட்ரீட் லைட் இருக்கும்போது ஒரு வயர் கனெக்ட் பண்ண தரமா, அந்த மாதிரி ஒரு வயர் நடுவுல வந்து ஒரு கொத்து முடி மாதிரி அப்படி தொங்கிட்டு இருக்கு நடு ரோட்ல. அப்ப கொட்டையா என்ன பேய் கொட்டை. பேய் கொட்டையா? என்னடா அது வேற நின்னு மேல பக்கத்துட்டு இருக்குடா, கீழ தொங்கிட்டு. இல்ல காங்க விரிச்சுது. இது இது அந்துகாலா கால் விரிச்சிருச்சு. இமேஜின் கூட பண்ணாதீங்க. அந்த வேன் கிளவுட் இருக்கு பாத்தமா, அந்த காலை விரிச்சிட்டு அந்துகாலா கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க? நம்ம பேசிருக்கோம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அந்துகாலா வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஜயன்ட் கோஸ்ட். அது வந்து தென்னை மரம் ஹைட்டுக்கு இருக்கும். ஸோ அது வந்து கால் வந்து லாங் ஒரு டேங் மாதிரி தான் இருக்கும். அது நம்ம பார்த்தோம்னா மரம் நவர்ற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி அந்த மாதிரி மரம் நவர்ற மாதிரி இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு ரன் அவே ஃப்ரம் இட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா அது வந்து அந்துகாலா. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அந்துகாலா அங்க இருந்துச்சுன்னா அப்ப அது கொட்டை நம்ம தலைக்கிட்டு தான் இருக்கும். ஆனா இதுக்கு வந்து இது வந்து கொட்டை இல்ல, கொட்டை அது முடி. இது கொட்டை எடுத்த பொம்பளை பேய். சோ ஒரு முடி, அந்த கொத்து முடி அப்படியே இருக்குங்க. ஓகே. இவன் மோட்டர்ல அப்படியே போயிட்டு என்னடான்னு சொல்லிட்டு கிட்ட வர பாத்துருக்கான். என்னன்னா ஒரு லேடி வந்து ஷி காமிட் சூசைட் கரெக்டா அந்த 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 எலக்ட்ரிக் அந்த வயர்ல அவங்களோட போன அந்த தொங்கிட்டு இருக்கு. ஆனா எப்படி தொங்குனா, எதுக்கு தொங்குனா, எப்படி அங்க வந்தானே அந்த கதை என்னன்னு தெரியல. ஆனா என்னன்னா அதுக்கு கடன் பிரச்சனையா? கடன் பிரச்சனை இங்க வந்து தொங்குது. ஏன்டா வேற இடமே உனக்கு கிடைக்கலையா? எப்படி மேலே இருக்கும் அந்த மாதிரி. பட் வெட்டிட்டு போயிடுவேன் தானே இவன் பயந்துட்டாளா, பயந்து அவன் மோட்டர்ல உளுந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க போற கார்டுல நிப்பாட்டி அப்பதான் எல்லாம் பாத்துருக்காங்க. சோ இஷ்யூ அது இல்ல. இப்ப என்னன்னா அவ அங்க தொங்கிட்டாளா, அதுக்கப்புறம் என்னன்னா எப்ப பார்த்தாலும் யாரு அந்த ரோடு கிராஸ் பண்ணா கூட அவங்களுக்கு அந்த உருவம் தெரியும். ஆனா இந்த வாட்டி கிட்ட போகும்போது அந்த லைட் அடிக்கும் தெரியுமா, என்ன சொல்லுவாங்க, அந்த காடி லைட் ஹெட்லைட் அடிக்கும்ல, அடிக்கும் போது அந்த பொம்பளை லைக் தூக்கத்துல தொங்கி இருக்கா. ஆனா என்னன்னா வர அவ என்னன்னா அவ கண்ணு வந்து போற வரவங்க அப்படியே பாத்துட்டு போகும்போது. இது வந்து ஒரு அந்த டைம்ல அவ அந்த சூசைட் இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வந்து இதுவும் வந்து பீடியல் நடந்த பெரிய சைடுல நடந்த பேய் வந்து ஐபி மாதிரி அடிக்காதீங்கப்பா, கை கண்ணு குசுல எவன்டா ஐபி மடிச்சது யாரா நீ? அப்படி ஒரு லுக்ல நீதானா அது? இது அவங்களுக்கு நடந்த ஒரு கதைல. அது இல்ல உங்களுக்கு கேக்குறேன். எனக்கு அந்த மாதிரி நடந்ததை விட இல்ல கசனுக்கு நடந்தது, கசனுக்கு பீடியில நடந்தது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் லைக் இப்ப இவங்களுக்கு நடந்தது ஒண்ணுன்னு சொன்னாங்களா, வேற என்ன நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்காங்களா? லைக் அதே பங்களூர்ல அந்த சைடுல அது கதை கேள்விப்படுது. பட் இப்ப நீங்க சொல்றப்ப வந்துட்டு இதே மாதிரி சம்பந்தமா வந்து நான் இது வந்து லைக் ஃபேஸ் பண்ணிருக்கேன்ல. நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க கான்ஸ்டன்ட் வந்துட்டு. ஆனா அது கடைசியில வந்து ஒரு மாதிரி அடச்சை இவ்வளவுதானடா அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிருச்சு. அந்த மாதிரி. சரி, அப்ப அந்த மாதிரி கதையை வந்து நம்ம கேட்போம். ஆனா நம்மளுக்கு வந்து காலர் வந்து வெயிட் பண்றாங்க. அவங்க என்ன மாதிரி கதை வச்சிருக்கானுங்க பாப்போம். சரி, இடைவேளைக்கு இடைவேளைக்கு போறாங்க. நம்ம என்ன நெட்ஃபிளிக்ஸ் ஓட்டிக்கிறோம், இடைவேளைக்கு போறோம். இது ஆச்சி மசாலா வழங்கும். ஆச்சி மசாலா வழங்குமா? ஹலோ, யாரு பேசுறது? நான் சுகுணா பேசுறேன். புவனாவா? ஆய், டாவி புவனாவா? என்ன புவனா இல்ல, சுகுணா. ஓ, சுகுணாவா? சுகுணா சுந்தரி. சுகுணா சுந்தரி பாளைய பாட்டா? ஹாய் 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 ஹாய். நான் இந்த அளவுக்கு கலாய்ப்பீங்கன்னு தெரியும். எனக்கு இவ்வளவு வேண்டாமே. ரெடியா வந்திருக்காரு. ரெட்டியா வந்திருக்கேன். அவங்களும் தெரியும் அப்படின்றது ஷீல் வச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, நான் கிரீஷ் பேசுறேன். ஓகே ஓகே ஓகே. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட். இங்க பக்கத்துல போனன் இருக்காரு. ஹலோ. ஹாய் போனன். ஹாய். ஓ ஓ வாவ். அங்கிட்டு வந்து ஜீவன் நீங்க எதிர்பார்ப்பீங்க, ஆனா அதான் இல்ல. சேது இருக்காரு. இல்ல, ஜீவன் ஏதாவது நல்லது, அவர் ரொம்ப கலாய்ப்பார்ல. ஓ, ஜீவன் வேணாமா?
ஏங்க பாவங்க. அவனே வந்து இன்னைக்கு ஒரு நாள் எம்சி எடுத்துட்டு எப்பயாச்சும் தான் அவனும் எம்சி எடுக்கிறான். அவன் விடுங்க. அதுவும் ஆனா இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க சுகுணா. அவங்க பேர் வந்து சேது. சத்தியமா உங்களுக்கு தெரியாது. ஹாய் சிது. ஹாய் ஹாய். இன்ட்ரோ பண்ணீங்க. அது கண்டிப்பா தெரியாது. என்ன பண்ணீங்க? என் பேர் தான் சேது. என்ன பண்ணீங்க? ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஓகே சுகுணா, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன பத்தி என்ன சொன்னோம்? நீங்க சாரி யாரு? தனிச்சு பேசுறேன். நீங்க யார் 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 யார்? என்ன பத்தி சொல்றது உங்களுக்கு தெரியாது. உங்க யாரு ஊர்ல நீங்க என்ன எனக்கு தெரியும். பண்ணிட்டு நானும் இருக்கீங்க? என்ன அவங்க சொல்லி போயிட்டு இருக்காங்க. கேப்பே விட மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சிச்சு சரி, இவனுக்கு விட்டா சரி, கேப் விடுங்க. போட்டாலும் கலாய்க்கிறீங்களே. கேப் விட்டா கலாய்க்கவா? நாங்க கேப்புக்குள்ளேயே கலாய்ப்போம். சரி சுகுணா சொல்லுங்க, என்ன கதை வச்சிருக்கீங்க இன்னைக்கு? ஓகே, என் சிஸ்டர் பத்தி. பிகாஸ் என் சிஸ்டர் வந்து இறந்து ஒரு 19 இயர்ஸ் ஆகுது. ஓ. அவங்க வந்து அவங்க இறக்கும் போது அவங்களுக்கு 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஓல்ட். ஸோ அப்ப வந்து என் தங்கச்சி இறந்தது வந்து நம்மளோட தமிழ் புத்தாண்டு முத நாள். ஸோ தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் அவங்க எடுத்தாங்க. ஸோ ஃப்ரம் தட் நான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட மாட்டேன். I understand. ஃபர்ஸ்ட் டே வந்து ஷார்ட்டா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த தமிழ் புத்தாண்டு முதல் நாள் 13 ஏப்ரல்ல வந்து அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த வருஷம் நான் தான் சமைப்பேன்க்கா, நீங்க எல்லாரும் வந்துடணும். வியர்டா ஒரு விஷயம் என்ன செஞ்சாங்கன்னா, அன்னைக்கு பத்தி என் போன் எடுத்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் என்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸ் அவங்க கூட எல்லாத்துக்குமே கால் பண்ணி நாளைக்கு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க. என்னத்துக்கு எல்லாத்துக்கும் கால் பண்றேன் அப்படின்னு. வரட்டும், நான் சமைக்க போறேன், என் கையால நான் சமைச்சு போட போறேன். ஒரு வாழை இலை, ஐ மீன் அந்த பெரிய வாழை இலை இருக்கும்ல, அந்த ஒரு வாழை இலையில நம்ம எல்லாரும் சாப்பிட போறோம் அப்படின்னு. என்ன இப்படி பேசுற அப்படின்னு. இல்ல நான் சமைக்கிறேன், ஏன் சமையல நீ சாப்பிடு, நீ எல்லாம் என்ன சமைக்கிற, அந்த மாதிரி பேசினாங்க. அந்த மூமெண்ட் வந்து எனக்கு அது தங்கச்சி சொல்றாங்க. ஏன்னா தங்கச்சி வந்து 15 வயசுல வீட்டு விட்டு ஓடிட்டாங்க ஆக்சுவலி. அப்புறம் இடையில கொஞ்சம் கேப் வந்து நான் கஷ்டப்பட்டு தேடி குடிச்சு பேசினேன். அப்போ ஒரு 1.5 வருஷம் கூட ஆகல ஆக்சுவலி. இந்த மாதிரி ஆச்சு. சோ அப்ப அவங்க வந்து சொல்றப்ப சரி நாளைக்கு வந்துடுறேன். ஆனா எவ்ரிடே என் வீட்டுக்கு தெரியாம நான் போவேன் பாப்பேன். ஏன்னா வீட்டு விட்டு போனதுனால யாரும் பேச மாட்டாங்கல்ல. நான் போவேன் பாப்பேன், அந்த மாதிரி இருப்பேன். வேலைக்கு போவேன், பட் ஓட்டி சொல்லிட்டு என்ன வீட்டுக்கு போயிடும் அந்த மாதிரி. ஸோ எவ்ரிடே நான் போய் பார்ப்பேன். ஆனா அந்த டே என்ன ஆச்சுன்னா, ரவாங் நான் வந்த கையோட நான் கால் பண்ணேன். கால் பண்ணி ஒரு ரிங் போன கையோட நான் போனை வச்சுட்டேன். அதான் நாளைக்கு போடுமே அப்படின்னு வச்சுட்டேன். ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் வந்து லைக் எனக்கு கில்ட்டியா இருக்கும். ஏன்னா நான் கால் பண்ணியிருந்தேன்னா மீதி என் தங்கச்சி வெளியே போயிருக்க மாட்டாங்க, சாப்பாடு வாங்குறதுக்குன்னு இறந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். கால் பண்ணி வச்சதுனால அப்ப அன்னைக்கு அவங்க சாப்பாடு வாங்குறதுக்காக போனாங்க. அவங்க வந்து அந்தரகத்தில இருந்தாங்க. அங்கேருந்து பத்தாங்காளி போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டாங்க. வர வழியில அங்க ஒரு சின்ன சுடுகாடு, அது சொல்லுவாங்க ரொம்ப அந்த இடமே ரொம்ப மோசமான ஒரு இடம் அப்படின்னு. அந்த இடத்துல சுன்னு அவங்க அடிபட்டது. அந்த இடத்துல போட்டோம் அடிபட்டு அங்கேயே இறந்துட்டாங்க. என் தங்கச்சி 15 வயசு அவங்க போனப்ப, பட் அவங்க இறக்குறப்ப 20 வயசு சொன்னால அப்ப அவங்களுக்கு 7 மாசம் பேபி இருந்துச்சு, கை குழந்தை. அவங்க அந்த பையனை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அந்த பையனை வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க கூட இன்னொருத்தவங்க போனாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட். 2 பேருமே இறந்துட்டாங்க அடிப்பட்ட இடத்துலயே. மோட்டார் பைக்கா? எஸ், பைக் தான். ஆனா என்ன ஒண்ணுன்னா அந்த பைக் வந்து 70 என்னமோ தாண்டாது, அவ்வளவு ஸ்லோவா தான் போகும். ஒரு சீனவங்க ஒரு சைனீஸ் காய் வந்து அவரோட காடியில வந்து நிறைய ஜாமான், ஹெவியான ஜாமான் கண்ட்ரோல் பண்ண முடியல. இடிச்சு அந்த லைட் தியாங் இருக்கும்ல, ரோட் லைட் தியாங் இருக்கும்ல, அதுல அடிச்சிருச்சு. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு நான் பாக்கல, ஏன்னா நான் மூச்சையில நான் போல. பட் எங்க சித்தி கர்ஜன் எல்லாம் போயிருந்தோம். என் சித்தி வந்து மூச்சரிக்குள்ள போய் குளிப்பாட்டுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. சோ அந்த அன்னைக்கு இறந்த கையோட என் ஃப்ரெண்ட் கால் பண்ணாங்க. நார்மலி நான் வந்து என் தங்கச்சி திருத்தரமா தான் போய் பார்க்க வேலை முடிச்சு. அதுக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏற்றிட்டு வந்து விடுறதுக்கு போவேன். அப்புறம் வரப்ப பஸ் எடுத்து அந்த மாதிரி அப்பா வந்துட்டேன் சொல்லிட்டு அப்பா ஏற்றிட்டு போறேன், இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. சோ அந்த அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி அழுந்தாங்க. பேசல, லைக் போன் அடிச்சுன்னு அழுந்தாலும் எனக்கு கொஞ்சம் என்னாச்சு சொல்லு. ஆனா எனக்கு இப்படி ஒரு தாட் வரல. புனிதான்னு என்ன ஆச்சு நினைச்சு அடிப்பட்டாங்க அப்படி யோசிச்சேன். போச்சு நம்மளை விட்டுட்டு போச்சுனால லைக் எனக்கு அப்படி கோவம் வந்துச்சு. எனக்கு எதுவும் இல்ல, எனக்கு கோவம் வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு விளையாட்டா, என்ன விளையாட்டு இது அப்படி ஏசனோட கொஞ்ச நேரம் வச்சுட்டு திருப்பி அடிச்சோன்னே அங்கேயே இறந்துருச்சு சொல்ல என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ எல்லாரும் கேக்கி ஹாஸ்பிட்டல் போனோம். அவங்க இறந்துட்டாங்க. அப்ப அன்னைக்கு ராத்திரி எல்லாம் முடிஞ்சு அப்புறம் வந்து எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு காரியம் எல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சுன்னா அன்னைக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணுச்சு. அன்னைக்கு அவங்க வந்தாங்க. பட் நான் தூங்கிட்டேன்னா இப்ப வரைக்கும் அது எனக்கு தெரியல. நான் தூங்கிட்டுல நான் முடிச்சிட்டு இருந்தேன். அவங்க வந்தப்ப நான் சொல்றேன் அவங்க கிட்ட,
பாப்பா நீ வந்து உனக்கு தெரியும் அக்கா கொஞ்சம் பயப்படுவேன், எனக்கு ரத்தம் எல்லாம் பார்க்க முடியாது, நீ எப்படி வந்திருக்க அப்படின்னு. அக்கா எனக்கு தெரியும்க்கா, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் எப்படி அடிப்பட்டேன் நான் உங்ககிட்ட காட்ட போறேன், எனக்கு வலிக்குதுக்கா அப்படின்னா சொன்னேன். வலிக்குது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. இல்ல நீ பயப்படுற மாதிரி நான் ஃபேஸ் காட்ட மாட்டேன்னு. அப்ப அவங்க காட்டினப்ப அவங்க நெத்தி இருக்குல்ல, நெத்தி உடஞ்சிருச்சு. ஆனா நெத்தி வந்து வி ஷேப்ல உடஞ்சிருச்சு. வி ஷேப்ல உடஞ்சிருச்சு. வி ஷேப்ல உடஞ்சிருச்சு. அப்புறம் தலை பின்னாடி அந்த முடி நம்மளுக்கு முடியெல்லாம் இருக்கு, அது வந்து பிச்சாலா நிமங் தஜா பாப்பு. அப்புறம் வயிறும் லைக் எப்படின்னா பிஞ்சிருச்சு. வயிறுலாம் ஒண்ணுமே இல்ல, வயிறு ஒண்ணும் இல்ல. அப்ப அந்த இடுப்பு கிட்ட கால் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கால் இருக்குல்ல, அந்த எலும்பு போன், அந்த இடுப்பு கிட்ட அந்த போன் வெளியாயிருச்சு. சோ மேமாங் அவங்க பெட்டியில வச்சிருக்கிறப்ப கூட எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தான் அனுப்புறாங்க. அப்ப நான் எல்லாம் பார்த்தப்ப கூட ஒரு கால் முன்னுக்கு ஒரு கால் பின்னாடி. அப்ப எனக்கு தெரியல அது யான்னு. சோ மறுநாள் அவங்க அந்த காரியெல்லாம் முடிஞ்சு நான் வீட்டுல படுத்துட்டு இருக்கிறப்பதான் எனக்கு தெரியும் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு. சோ சர்ஜன்லாம் வீட்டுக்கு வரப்ப பேசுவாங்கல்ல, அப்ப பேசிட்டு இருக்கப்ப சித்தி சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நீ அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. அப்ப நான் அழுந்துட்டு என்னால முடியல, எனக்கு என் தங்கச்சின்னா உயிர். சோ என்னால முடியல. அப்ப நான் அப்படியே இருந்தப்ப அவங்க சொன்னாங்க அது நெத்தி பார்க்கணும், வி ஷேப்ல உடஞ்சிச்சுன்னு. எனக்கு அப்படி இல்லை, இதை நேற்று நம்ம பாத்துமே அப்படின்னு. அப்ப அங்கதான் நான் உட்காந்துருந்தேன். அப்ப டக்கு நான் அழுந்துட்டு அப்படி பாத்துருந்தேன். ஏன் என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு. இல்ல சித்தி, அதுக்கு நெத்தி இப்படி உடஞ்சிருந்துச்சு, வயிறு இப்படி இருந்துச்சு, தலை இப்படி இருந்துச்சு நான் சொன்னேன். அதுக்கு அங்கிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், நீ உள்ளுக்கே வந்து உனக்கு எப்படி சொல்ல தெரியும், நேற்று பாப்பா வந்து அவங்க என்கிட்ட காட்டுனாங்க இது எல்லாத்தையுமே அப்படின்னு. பார்த்தா எதுவுமே இல்ல. லைக் நான் பயப்பட சொல்லிட்டு அது எப்படி காட்டணுமோ அந்த மாதிரி காட்டினாங்க. அவங்க கனவுல அது வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல அது கனவா இல்ல நான் கண்ணு முடிச்சுட்டே ஒரு மாதிரி பிரம்ம மாதிரி வந்துச்சா எனக்கு தெரியல. சோ இது நடந்துச்சு. ஏன்னா அவங்க 15 இயர்ஸ்ல ஓடி போனப்ப கூட நான் ஸ்கூல் முடிஞ்சு வந்து படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு இது தோணும். ஆனா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். பிகாஸ் சொன்னா என்ன நினைப்பாங்க, ஓ இது என்னமோ பெரிய இது மாதிரி பேச அப்படி சொல்லுவாங்க. எனக்கு சில விஷயம் வந்து இது நடக்க போதுன்னு தோணும், அது நடக்கும். அந்த மாதிரி அவங்க ஓடி போனா கூட வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இன்னைக்கு உன் தங்கச்சி ஓட போகுது அப்படி. மறுநாள் அன்னைக்கு ராத்திரி 12:30 மணிக்கு மேல கால் வருது, தங்கச்சி விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு. சோ இந்த மாதிரிதான் வந்துச்சு அதுவும். அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரிதான் சித்தி காட்டிட்டு போனுச்சு. அப்ப எல்லாரும் லைக் எப்படி உனக்கு தெரியும், இல்ல பாப்பா வந்தாங்க அப்படின்னு. அப்ப அப்படியே பேசிட்டு அதை விட்டுட்டேன். சரி அதை பத்தி யோசிக்காது, நீ ரொம்ப யோசிக்காது அப்படி சொல்லிட்டாங்க. நானும் விட்டுட்டேன் அதை. அப்ப அன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒண்ணு என் பக்கத்துல வந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்ப எனக்கு தூக்கம் கலைஞ்சோன்னே எனக்கு பயம், நான் அப்பெல்லாம் ரொம்ப பயப்படுவேன். ஆனா லைட்டு தட்டிட்டு கீழே பாக்குறப்ப லைக் முடி கீழே எல்லாமே, நான் மெத்தையில படுத்திருக்கேன், கீழே கட்டில கீழே முடி, அதுவும் எல்லாம் டை பண்ணது. நான் வந்து டை பண்ணல. இன்னொன்னு எனக்கு அந்த அளவுக்கு லாங் ஹேரும் இல்ல, ஆனா முடி அவ்வளவு முடி. நான் எடுத்து பாக்குறேன் அத, இது எப்படி வந்துச்சு அப்படின்னா என் தங்கச்சி முடியானா அது நல்லா தெரியும். ஏன்னா என் தங்கச்சி வந்து ஹேர் டை பண்ணிருப்பாங்க, அவங்களோட லாங் ஹேர் இன்னொன்னு வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிருந்தாங்க. அந்த முடியை நான் பார்த்தாங்க. என் தங்கச்சி வந்துட்டு போறேன். இது வந்து எப்ப நடந்துச்சு இந்த முடி நீங்க கட்டில கீழ பாத்தீங்க? இது வந்து அந்த 2 days 3 days கழிச்சு வீட்டுக்கு எல்லாம் அந்த 8ஆம் வகுப்புக்கு முன்னுக்கு ஆள்லாம் வந்துட்டு பேசுறப்ப அதை பேசினாங்கல்ல, பேசி அன்னைக்கு ராத்திரி. ஏன்னா நான் சொன்னேன் எனக்கு அது உண்மையிலே வந்துச்சா இல்ல கனவு கண்டனான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா இதெல்லாம் நான் பார்த்து இது சரியான்னு சொன்னப்ப அவங்க சொன்னாங்க, நீ சொன்னது என்னவோ அதை தான் நாங்க பார்த்தேன், அந்த பிள்ளை அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு. அப்ப நான் ரொம்ப அழுந்தேன். அவங்க சொன்ன கையோட என்னால நாங்க உட்கார முடியல. நான் ரூம்ல போயிட்டு என் தங்கச்சி வந்து ஒரு சின்ன காயத்தை கூட அதனால ஏத்துக்க முடியாது. அப்ப அது இந்த மாதிரி அடிபட்டோன்னே ஐ கேனாட் அக்செப்ட். சோ நான் அழுந்துட்டு அப்புறம் அப்படி படுத்துட்டேன். சோ கொஞ்ச நேரம் கழிச்சு மொழி பண்ணது இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. சோ அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் எங்க போனாலும் அதோட வந்து நான் பேச்சு குறைய ஆரம்பிச்சிட்டு. என்னோட பேச்சு நான் பேசுறது இல்லை யாருக்கிட்டையுமே. நான் ரொம்ப கலகலன்னு பேசிட்டு அப்படி இருப்பேன், பட் பேச்சு குறைய ஆரம்பிச்சிருச்சு. நான் யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை. குறைஞ்சது ஒரு 2 வருஷத்துக்கிட்ட நான் கோயிலுக்கு போறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். அது என்னால அந்த டைம் நான் ரியலைஸ் பண்ணல. நான் வந்து 2 வருஷத்துக்கிட்ட கோயிலுக்கு போகணும்னு கிளம்பும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆகும், நான் கோயிலுக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு நான் கோயிலுக்கு போனேன். எஸ் தடங்கள் மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்துடும். அப்புறம் என்ன நான் வாரம் போய் ஆத்தாக்கு விளக்கு போறது இதெல்லாம் ரொம்ப நான் சாமி கும்பிடுறது ரொம்ப இதா செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இது எல்லாத்தையும் நான் ஸ்டாப் பண்ணேன். ஈவன் தோ வீட்டுல உள்ளவங்கள்ட்ட கூட எனக்கு பேச பிடிக்காது. போய் ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்குவேன். யாராச்சும் கேட்டா சரி அவ்வளவுதான் என்னோட வார்த்தையா இருந்துச்சு. ஆனா இது மத்தவங்களும் வந்து ரொம்ப இது பண்ணல. ஏன்னா தங்கச்சி இறந்துருச்சு அதனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதனால தான் அப்படி இருக்குன்னு அப்படி விட்டுட்டாங்க. ஆனா என் தங்கச்சி சொல்லும் ஒரு வாட்டி வந்து எனக்கு புத்தராஜால வந்து ஒரு இன்டர்வியூ கிடைச்சிச்சு. அப்ப எனக்கு வந்து ஏன்னா என் தங்கச்சிக்கு 20 வயசுனா எனக்கு ஒரு வயசு தான் கூட 21 வயசு. அப்ப அதுக்கப்புறம் எனக்கு வந்து புத்தராஜால ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இருந்தாங்க, கவர்மெண்ட் இன்டர்வியூ. அப்ப சரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் சொல்றேன் ஓகே போனோம் அப்படின்னு. உடனே லைக் அது எப்படின்னா இப்ப நீங்க என்கிட்ட பேசுறீங்க எனக்கு உங்க குரல் கேக்குது அந்த
மாதிரி கேட்காது. பட் எனக்கு தெரியும் சம்திங் ஒரு விஷயம் எனக்கு தெரியுது அப்படின்னு. அந்த பிள்ளை என் தங்கச்சி சொன்னுச்சு, நாளைக்கு இன்டர்வியூ போவியா, போயிருவியா நீனு, நான் பாக்குறேன் நீ எப்படி போறேன்னு அப்படின்னு. இது வந்து யாரு சொன்னா இது இப்ப கேட்டுச்சுன்னு இது என் தங்கச்சி என்கிட்ட பேசுது. ஓ ஆனா ஓகே வந்து சத்தமா உங்களுக்கு கேட்காது. ஏதோ ஒரு உங்கள்ட்ட பேசுற மாதிரி உங்களுக்கு தோணும். அது சத்தமா எதுவும் உங்களுக்கு ஆனா உங்களுக்கு தெரியும். some kind of projection. ஆனா கனவு இல்ல, அது நினைவுல தான் நடக்குது. பட் இல்ல. you hear it. இது ரியல் இல்ல. இல்ல I feel like you hear it in yourself, right? எஸ் எஸ் ம். எஸ் எக்ஸாக்ட்லி. Okay. So கேக்குதா? ஆனா லிட்டரலா இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ம். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்குது எனக்கு. இது என்னது சம்திங் நம்ம மனசுக்குள்ள என்னமோ தோணுது போல, நம்மளுக்கு தான் உருப்படியா எதுவுமே தோணாது அப்படி சொல்லிட்டு நான் என்னையே இது பண்ணி நான் போயிட்டேன். மறுநாள் நான் இன்டர்வியூ போனேன், என்னோட ரிசல்ட் காணும். ம். என் ரிசல்ட் காணும். நான் அப்பாவுக்கு போன் அடிக்கிறேன், அப்பா ரிசல்ட் எல்லாம் காணும்ப்பா அப்படின்னு. அப்ப அப்பா சொன்னாரு, அப்ப வந்து எங்க அப்பா உயிரோட இப்ப எங்க அப்பா இல்ல, அப்பா சொன்னாரு, சரிம்மா நீ முதல்ல நல்லா தேடி, நீ பேனிக் ஆகாத, சம்டைம்ஸ் நம்ம அங்கதான் வச்சிருப்போம், அது நம்மளுக்கு தான் தெரியாது, நீங்க தேடுங்க அப்படின்னு. ம். So, என் search எதுவுமே இல்ல. ஓ ஓகே நீங்க பெண்ணுக்கு போய் நீங்க இது- வீட்ல வச்சிருந்தது சர்ட் தான் சொல்றீங்க, Certificate. ரிசல்ட்னா உங்க சர்ட் அதெல்லாம் சொல்றீங்களா? yes my my search everything until from 6 வரைக்கும் எதுவுமே ஒரு ஃபைல் அப்படி காணும். ஓ அப்ப ஓகே அப்பா சொன்னார், பரவாயில்லமா நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் நீ ரிப்போர்ட் பண்ணு. அப்ப வந்து என்கிட்ட மோட்டார் பைக் எதுவுமே இல்ல. என்னோட வீட்ல இருந்து நான் முன்னுக்கு பாலாய் நடந்து போனோம்னா ஒரு 40 மினிட்ஸ் இல்ல 1 hour பிடிக்கும். ஏன்னா வீட்டுல யாரும் இல்ல, நடந்தே போனேன். போயிட்டு நான் பாலாய்க்கு போறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம். திருப்பியும் எங்க போற, திரும்பி பாரு, ஒருத்தி வருவா, உன் ரிசல்ட் அவன்கிட்ட கொடுப்பா. நான் லைக் திருமண கையோட ஒரு மலைக்காரங்க அடே சும்மாலாம் யூஸ்ல சிங்கல்கா ரிசல்ட் எடுக்க பப்ளிக் போன் அப்படின்னு. எனக்கு அப்படியே ஷாக் ஆச்சு. நான் கையில வாங்கிட்டு நான் அவளை பார்த்துட்டு தேங்க்யூ கூட என்னால சொல்ல முடியல. ஏன்னா நான் முதல்ல வந்து கேட்ட குரல் நம்மளே ஏதோ யோசிக்கிறோம் போல அப்படின்ட்டு போயிட்டேன். பட் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க அவங்க சொன்னோம் நீங்க திருமணம் உங்க பின்னாடி ஒருத்தவங்க நின்று குடுக்குறாங்கன்னா எப்படி இருக்கும். அப்ப நான் வந்து எஸ் என் தங்கச்சி என் கூட இருக்கு போல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அடுத்த செகண்ட் திருப்பு சத்தம். என்னது சிரிப்பு நான் தான் சொன்னேன் தானே லாஸ் பண்றாங்க, நான் தான் சொன்னேன் தானே நீ போக மாட்டேன், நீ புத்திர போய் என்ன பண்ண போற அப்படி ஒரு பேச்சு. எனக்கு அந்த டைம் நான் அவ்வளவு பயப்படுவேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட, நான் முன்ன ரொம்ப பயப்படுவேங்க. ஆனா அந்த டைம் எனக்கு சிரிப்பு வந்துச்சு, நான் சந்தோஷமா இருந்தேன். அந்த மூமெண்ட்ல இருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆக்சுவலி. பிகாஸ் என் தங்கச்சி என் கூட இருக்குன்ற சந்தோஷம் நான் யாருக்கிட்டையும் நான் சொல்லல. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் 2 பேத்துக்கு தெரியும். அப்போ ஒரு வாட்டி எல்லாம் வெளியே போய் சாப்பிட்டுட்டு இருந்தப்ப எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது கொஞ்ச நாள் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆச்சு. ஓ உன் தங்கச்சி இருந்தா அப்படியா அப்படின்னு நான் சொன்னேன். தேவையில்லாம நம்பளுக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தப்ப அப்போ என்னோட ஒரு ஃப்ரெண்ட் அவர் சொன்னாரு, சரி உன் தங்கச்சி உன் கூட தானே இருக்கு, இப்ப இந்த கொக்கோ கொலாட்டின்னு நான் வைக்கிறேன், இது உழுந்துச்சுன்னா நான் நம்புற சொல்லி வாய முடிய கொக்கோ கொலாட்டின் கீழே உள்ள பெருச்சுக்கிட்டு விழுந்துச்சு. ஸோ அவர் லைக் அந்த இடத்துல எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு அந்த டைம் ஆக்சுவலி. நான் சொன்னேன் தானே அப்படின்னோடனே அதோட என்கிட்ட யாரும் என் தங்கச்சியை பத்தி ஒம்பத்துக்கிட்டே பேசுறது அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ஸோ ஒன் டைம் என்ன ஆச்சு, நான் வீட்டுக்கு போறப்ப என் வீட்டுல என் கசின் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. நான் போயிட்டு எப்படி இருக்கீங்க சொல்லிட்டு நான் அப்புறம் கை காலெல்லாம் கழுவிட்டு உட்காந்துருந்தேன். நான் கொண்டாங்க வச்சு குளிக்கிறேன், அவ்வளவு என்னோட பேச்சு அவ்வளவுதான் இருக்கும், கொண்டாங்க வச்சு குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தப்ப அவங்க சடனா பார்த்தோன்னா அவங்க கண்ணுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி நான் தண்ணி குடிக்க போனப்ப சுகுணா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்திருந்தாங்க வீட்டுக்கு போது, நான் இல்ல யாரும் இல்லை நான் தானே வந்தேன் அப்படின்னு. அப்புறம் ஒண்ணுமே சொல்லல, என்கிட்ட அவங்க எதுவுமே சொல்லல. ஆனா எங்க அண்ணன் கிட்ட எங்க அம்மா கிட்ட போயிட்டு அது கூட அது தங்கச்சி இருக்கு, அது தோல்ல தான் அது சாஞ்சி படுத்திருக்கு, ஒவ்வொரு நாள் அது கூட தான் அது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இது வந்து என் கசின் என் கசின் சிஸ்டர், அவங்க கண்ணுக்கு வந்து தெரியும். அவங்க பாத்துருக்காங்க. இவங்க வந்து என் தோல் நான் சாஞ்சி உட்காந்துருக்கேன் நாக்காளியில, என் தங்கச்சி வந்து என் தோல் பட்டையில படுத்திருக்காங்க சாஞ்சி அப்படி. சோ அவங்க பாத்துட்டு என்கிட்ட அதை சொல்லல. அவங்க வந்து வீட்டுல சொன்ன கையோட வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பேசி என்னை கோயில் கூட்டு போனோம் அப்படின்னு. அவங்க 3 வீக்ஸா என்ன ரொம்ப கூட்டு போனோம் அப்படி இப்படி. அந்த டைம் வந்து ஒரு கேர்ளுக்கு சில விஷயம் நடக்கும். ஸோ தடங்களாயிரும், இல்ல வேற ஏதாச்சும் எனக்கு வேலை வந்துடும், இல்ல வேற எங்கேயாவது நான் வெளியே போயிருவேன். 3 வாரம் அவங்களால என்னை கூட்டிட்டு போக முடியல. அப்ப அவங்களாவே போய் பார்த்தப்ப ஐயராங்க அங்க பாக்குறவங்க பார்த்துட்டு நீங்க கூட்டிட்டு வந்தே ஆகணும், ஏன்னா அவங்க இறந்தவங்க வந்து என்னதான் தங்கச்சியா இருந்தாலும் சின்ன வயசுல இறந்துட்டாங்கம்மா. அவங்க இவங்க கூட இருக்கிறது இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு என்னென்ன ஆசைங்க இருக்கும் இவங்களை வச்சு அவங்க தீர்த்துக்குவாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதை செய்யும் அப்படிலாம் நான் பாக்கல. இன்னைக்கு வரைக்குமே எனக்கு என் தங்கச்சி பத்தி பேசினா எனக்கு பிடிக்காது யாச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா. ஏன்னா எனக்கு என் தங்கச்சி உலகம்.
சோ என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் கோயிலுக்கு அப்ப நானே சொல்லிட்டேன், முடியாது, நான் வரல, அப்படிதான், அவ்வளவுதான் சொன்னேன். அப்ப அம்மா சொன்னாங்க, நீ அம்மா அம்மான்னு கும்பிடுவ, ஒவ்வொரு வாட்டி விளக்கு போடுவ, நீ எவ்வளவு நாளாச்சு உங்க அம்மாவை நீ போய் பார்த்து அப்படின்னு. பட் நான் சொன்ன தேவையில்லை, என் தங்கச்சி என் கூட இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னா நான் வர முடியாது. லைக் நான் அப்ப பேசுறது எப்படின்னா, நானா பேசுவேன், சில விஷயத்த படப்படன்னு பேசுவாங்க, முடியாது, ஏன் நான் வரணும், எதுக்கு வரணும், அப்படி அந்த மாதிரி நான் பேச ஆரம்பிச்சேன். அவங்க சரி சரி பரவாயில்ல விடு சொல்லிட்டு வெளியே கூட்டு போற மாதிரி ஒரு வாட்டி எனக்கு கோயில் கூட்டு போனாங்க. அப்ப நான் சொன்னேன், இப்ப நீ கூட்டு போனா மட்டும் நடந்துருமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது. ஆனா போற வழியில என் தங்கச்சி என்கிட்ட சொன்னாங்க, அக்கா அவங்க போய் எது சொன்னாலும் கேட்காத, என்ன குடுன்னு சொல்லி அவனை கூப்பிடுவாங்க, அக்கா குடுக்காத, என்ன குடுன்னு சொல்லுவாங்க, நீ குடுக்க கூடாது அப்படின்னு. ஆனா நாங்க போனோடனே என்ன கேட்டாங்க என்னம்மா நடந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு எல்லா விஷயமே. நான் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப வேலை முடிஞ்சு ஏன் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் கோயிலுக்கு போகணும், ஏன் கொடுக்கணும், என் தங்கச்சி வர முடியாது இல்ல, பிகாஸ் என் தங்கச்சி வர முடியாது இல்ல கோயில்ல. கொடுத்துட்டாங்கன்னா நான் திரும்பி என் தங்கச்சி என் கூட இருக்காது இல்ல, அத ஏன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. லைக் ஏன்னா அது என் கூட இருக்க கூடாது, என் கூட இருந்தா என் வாழ்க்கை போயிடும். ஓகே ஓகே ஓகே. இப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தங்கச்சி வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க, இவன் தான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேபி இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய ஆசைங்க இருக்குமா. 20 வயசு ரொம்ப சின்ன வயசு. அவங்க வந்து இவங்களோட உடம்ப வச்சு அவங்களுக்கு வேண்டியது இவங்க தீர்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை நாசமா போயிடும். இதுதான் அவங்க சொன்ன வார்த்தை. நீங்க வந்து become the vessel. ஆனா எனக்கு எப்படின்னா, என் தங்கச்சி ஆச்சு எப்படி நான் விடுவேன், அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துருச்சு. அப்ப போற வழியில இப்ப நான் ஒரு வாட்டி நான் ஆக்சிடென்ட் ஆயிருக்க வேண்டியது, பத்தல ஆக்சிடென்ட். என் தங்கச்சி என்ன செஞ்சாங்க எனக்கு தெரியல, நான் விழுந்துட்டேன் கீழே. நவுந்து போ தெரியாது, அப்படி ஒரு சத்தம் எனக்கு. பார்த்தா பஸ் போகுது, கொஞ்சம் தான் இடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஃபியூ திங்ஸ் ஆக்சிடென்ட் ஆகுறது அதெல்லாமே எனக்கு தடங்கள் எனக்கு வந்து காப்பாத்தி இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒரு வாட்டி மோட்டார் பைக்ல வரப்ப மோட்டர் விழுந்துருச்சு, கொஞ்சம் தான் அந்த லோரி டயர்ல படுறதுக்கு. ஆனா லோரி கிட்ட நான் போல, மோட்டர் மட்டும் தான் அடிபட்டுச்சு. என்ன நீ ஓட்டு, அந்த மாதிரிலாம் எனக்கு கேட்கும். என்கிட்ட மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. சோ இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டே இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி கூட்டிட்டு போனோன்னு இவங்க சொன்ன மாதிரியே ஐயோ கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் இது பண்ணிட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, உன் வாழ்க்கையே போயிருமா, நீ கல்யாணம் பண்ணி வாழணும்னு நீ நினைக்கலையா. நான் அவர்கிட்ட எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு பிடிக்காது, எனக்கு கல்யாணம் வேண்டாம், இதேதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என் தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்தாங்க, நீ இப்படி இருக்க கூடாது சூனா, அது ஏன் பொண்டாட்டி, நானே இவ்வளவு கஷ்டப்படுறேன், நீ எப்படி இப்படி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. எனக்கு அவ்வளவு கோவம். அந்த நிமிஷம் என் தங்கச்சி நான் திருப்பி ஒரு வாட்டி பார்த்தேன் கோயிலுக்கு வெளியில. அந்த கோயில் வந்து ஒரு காட்டு சைடு கோயில் ஆக்சுவலி. அது வந்து எஸ்டேட் கோயில். பின்னாடி எல்லாம் வந்து அந்த மரம் எல்லாம் இருக்கும்ல, ஒய்ப்ப மரம், அந்த மரங்கள்லாம் அந்த பின்னாடி சைடு. அங்க என் தங்கச்சி ரொம்ப தூரத்துக்கிட்ட ஒரு என் தங்கச்சி இருந்துச்சு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, சாரி என் தங்கச்சி அப்படி அழுந்துச்சு, கொடுக்காதக்கா கொடுக்காதக்கா வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அழுந்துச்சு. அப்ப சொன்னாங்க, நீ கொடுத்த இனிமேல் நான் வந்து உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், நான் வரமாட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னாங்க. பட் இவங்க எல்லாரும் என்ன ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணாங்க, நீ குடு அத அப்படின்னு ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா எவ்ரி இயர் நம்ம வந்து இந்தியன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், தீபாவளிக்கு வந்து இறந்தவங்களுக்கு படையல் வைப்போம், சட்டெல்லாம் கொடுப்போம்ல. ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு ஒரு ஃபியூ டேஸ் இல்லைன்னா 1 வீக் பிஃபோர் என் தங்கச்சி என் கனவுல வருவாங்க. அவங்க என்ன கலர் சட்டை போட்டுருக்காங்களோ அந்த கலர் சட்டை தான் நான் வாங்கி வைப்பேன். அவங்க காட்டுவாங்க இந்த வருஷம் எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு. ஈவன் அவங்க இறக்குறதுக்கு முன்னைக்கு என்கிட்ட ஒரு புடவை வாங்கியிருந்தாங்க. அவங்க வாங்கினப்ப சொன்னாங்க, இந்த புடவை நீ எப்படி என்கிட்ட இந்த வாங்கிடுறேன்னு நான் பாக்குறேன், இது என்னோட நான் வச்சுக்குவேன். அவங்க இறந்து பெட்டியில புடவை போடுவாங்கன்னு என்னோட புடவையை தான் போட்டு எரிச்சாங்க. சோ அந்த புடவை திருப்பி எனக்கு கிடைக்கல. இப்படி அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே நடந்துச்சு. அவங்க வாழையில சாப்பாடு, எஸ் நாங்க எல்லாருமே சாப்பிட்டோம் படையல் சாப்பாடு, என்ன என் தங்கச்சி சமைக்கல. இந்த மாதிரி இருக்கிறப்ப இன்னைக்கு வரைக்குமே என்னால இதை மறக்க முடியல. சோ அந்த நிமிஷம் கொடுத்துதான் ஆகணும்னு கொடுத்தப்ப லைக் அந்த இடத்துல அப்படி ஒரு காத்து அந்த நிமிஷம். அது அப்படி அழுந்துகிட்டே அந்த பின்னாடி சைடு சொன்னா அழுந்துகிட்டே அவ்வளவு வேகமா ஒரு காத்து மாதிரி ஒயிட் கலரா தான் தெரிஞ்சிச்சு. ஆனா என் தங்கச்சியோட முகம் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் வரலக்கா, என்ன விட்டுட்டல, உன் தங்கச்சி வேணான்னு நீ நினைச்சிட்ட, எல்லாரும் சொன்னது நீ நம்பிக்கலன்னு சொல்லி அவங்க ரொம்ப அழுந்தாங்க. ஆக்சுவலி அழுந்துகிட்டே அந்த ஆத்மா போனாங்க. அதுக்கு அங்கிட்டு எனக்கு அவங்க கனவுல கூட ஒரு வாட்டி கூட வந்தது இல்ல. இத்தனை வருஷம் ஆச்சு, நான் ரொம்ப வாட்டி யோசிச்சிருக்கேன். அன்னைக்கு அந்த ஒரு காலை நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன்னா என் தங்கச்சி சாப்பாடு அவங்க வெளியே போயிருந்திருக்க மாட்டாங்க. எப்படியாவது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாச்சும் சொல்லி வாங்கி கொடுத்துருப்பேன். அவங்க இறப்புக்கு நானே காரணமாயிட்டுமோ அப்படின்னு நான் இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. எனக்கு இருக்கு. மேபி நீங்க கால் பண்றது கூட, நீங்க கால் பண்ண சொல்லிட்டு கால் பண்ண முடியல. அப்ப கூட நான் என்னோட ஆபீஸ்ல உள்ளவங்க தான் இது அப்ளை பண்ணாங்க. அப்ப நான் சொன்னேன், சடன்லி எனக்கு இது தோணுச்சு, திருப்பி என் தங்கச்சி வந்துருச்சோ. ஏன்னா
எனக்கு தோணுச்சு ம். நீ என்னை பத்தி இன்னைக்கு பேசிடுவியா அப்படின்னு. எனக்கு லைக் அந்த நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் கையெல்லாம் அப்படியே அப்படியே சிரித்து போச்சு. என்னடா திடீர்னு கேக்குது அப்படின்னு. ஆ. அவன் வந்துச்சோ அப்படின்னு. சரி வந்தா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுதான், என் தங்கச்சி தான் எனக்கு அம்மா, எனக்கு அப்பா, எனக்கு எல்லாமே. I அவங்க think ஆத்மா எப்பவுமே சாந்தி அடைஞ்சு நல்லா இருக்கணும். அவங்க somehow I feel like she's still with you. Yeah, yeah. ஏன்னா உங்களால இன்னும் அதை ஃபீல் பண்ண முடியுதுன்னா somehow she's still with you. Maybe not the way that you used to be. பிகினிங்ல இருந்து இப்ப இப்ப நீங்க அவங்க வந்து அதான் நீங்க அது என்ன சோல்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆமா. ஆத்மாவா அதுக்கு. ம், சோ சோல் வந்து எனக்கு என்ன நம்புவேன்னா இட் வில் பி ஸ்டில் அரவுண்ட் us. லைக் என்ன யூனிவர்சல் நல்லதா எதுவும் பண்ணல. ஆமா லைக் உருவமா இல்லாம இல்லாம ஒரு எனர்ஜியா ஒரு இருக்கும். எனர்ஜியா வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து இப்ப நம்மளுக்கு வந்து சாதகமா ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுக்கணும். மேபி உங்களோட தங்கச்சி வந்து அந்த ரூபத்துல இப்போதைக்கு இருக்கலாம்ல. Yeah. But anyway, நீங்க go through பண்ணது definitely ஒரு one of the hardest thing to go through. So but நீங்க still இன்னைக்கு வரைக்குமே அந்த நியூ இயர் வந்துச்சுன்னா எனக்கு லைக் என்னால அதை பண்ணிக்கவே முடியாத ஒரு விஷயம். இன்னைக்குன்னு இல்ல, நான் நினைக்கிறேன் நான் இருக்கிற வரைக்குமே முடியாது. நான் நிறைய விஷயம் ஸ்ட்ரகிள் பெயின்லாம் இருந்துச்சு. அப்பெல்லாம் எனக்கு ஆறுதல் கொடுக்கறது என் தங்கச்சியோட நினைவுகள் மட்டும்தான். நான் யோசிப்பேன் நீ இருந்திருக்கலாமே அப்படின்னு. ஆனா ஏதோ ஒரு வகையில கொஞ்ச நேரத்துல எனக்கு அந்த கவலை போய் அது வரைக்கும் அந்த வலி அந்த அழுந்துகிட்டு இருக்கிறது அந்த ஒரு நிமிஷம் என் தங்கச்சி ஞாபகம் வந்துச்சுன்னா ஃபியூ மினிட்ஸ்ல ஏதாச்சும் வேற வேலை ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருவேன். நீங்க சொன்னது உண்மைதான் இருக்கு, அது இருக்கும். ஏன்னா என் வீட்டுல வரப்ப கூட அந்த 2 டைல்ஸ் இருக்கும். அந்த 2 டைல்ஸ் தாண்டி அவங்க வர முடியாது. ஏன்னா அங்கிட்டு தாண்டினா சாமி உண்டு. அங்கிட்டு வர மாட்டாங்க. ஏதோ பின்னாடி வழியா வருவாங்க. இல்ல மண்ணுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கும். அதுல இருந்து மட்டும் சத்தம் கேட்கும் அக்கா அப்படின்னு. யாருமே இல்லைன்னா அந்த சத்தம் கேட்கும் அக்கா அப்படின்னு. அந்த குடுக்கற வரைக்கும் அந்த சத்தம் கேட்கும் எனக்கு. கொடுத்ததுக்கு அப்புறம் அதான் சார், கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு இல்ல. பட் சொன்னால அந்த ஃபீல் இருக்கும். என் தங்கச்சி அந்த ஃபீல் இருக்கும். இப்போ வரைக்கும் கூட ரொம்ப பேரு இப்ப 20 years ஆச்சு மறந்துட்டாங்க. ரொம்ப விஷயம் செய்யறது இல்ல. பட் எனக்கு வந்து முடியாது, என்னால முடியாது. சுகுணா, இப்போ நீங்க சொன்னீங்க தெரியுமா, லைக் வந்து தங்கச்சியோட பிரசன்ஸ் வந்து எனக்கு கேக்குது. நான் அந்த மரத்தை பின்னாடி கூட நான் பார்த்தேன்னு. இந்த மாதிரி விஷயம் வந்து நீங்க மத்த வேற யாருக்கிட்டயாவது சொல்லியிருக்கீங்களா? லைக் இப்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல கசின்ஸா, இல்ல அம்மா அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களா? இல்ல நான் இதெல்லாம் சொன்னது ஆக்சுவலி இப்ப கேட்டாங்க, யாராச்சும் கேட்டாங்கன்னா கூட இவ்வளவு விஷயம் நடந்திருக்காருன்னா. ஏன்னா நான் யாருக்கிட்டையும் சொல்லல. என் தங்கச்சி என்னோட இருந்தது வந்து எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி, ஒரு ட்ரெஷர் மாதிரி இருந்துச்சு. சோ அதை வந்து நான் எனக்குள்ளேயே தான் வச்சிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட மட்டும் அந்த சொன்னால கோக்கு விழுந்துச்சு அப்படின்னு அந்த டைம் ஒரு ஃபியூ இவ்வளவு விஷயம் சொல்லல. என் தங்கச்சி என் கூட இருக்கு, எனக்கு தெரியும், என்ன யாரும் அவங்களுக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை, இப்படிதான் நான் பேசினேன். அப்பதான் அவங்க வந்து என்ன பெட் கட்டினாங்க. இப்போ தங்கச்சி இருந்தா இந்த கோக் நவருன்னு தான் சொன்னாங்க. ஆனா அது நவரு கூட இல்ல, அங்க உழுவு கூட இல்ல, பறந்துட்டு போய் விழுந்துச்சு. அப்ப அவங்க அதுல இருந்து என் தங்கச்ச பத்தியோ இல்ல என்ன டீஸ் பண்றது கூட கொஞ்சம் யோசிப்பாங்க. இதை பத்தி பேசாத அப்படி பேசுவாங்க. அந்த டைம் சுகுணா, இப்போ நீங்க வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க தெரியுமா, என்னது கோயிலுக்கு போய் வந்து குடுக்கணும்னு சொன்னீங்க. இது வந்து அவங்க இறந்து லைக் விதின் மந்த்ஸா, ஐ மீன் ஒரு மாசத்துக்கு நடந்துச்சா இல்ல ஃபியூ மந்த்ஸ் எடுத்துச்சு? அது இல்ல இது வருஷம் எடுத்துருச்சு. ஏன்னா நானே எதுவுமே சொல்ல மாட்டேன். தீபாவளிக்கும் அவங்க இருந்தாங்க சொன்னாங்களே. ஓகே ஓகே. ஒரு 2 years பிளாஸ் ஆச்சு. ஏன்னா நான் 2 வருஷம் நான் உங்களுக்கு சட்டை வாங்கி வச்சேன். அந்த சட்டையை தான் நான் காலையில சாமி கும்பிட்டா அந்த சட்டையை முத நான் தீபாவளிக்கு போறது அந்த சட்டையா தான் இருக்கும். அதை நான் மட்டும்தான் போடுவேன். சோ 2 years நான் வாங்கி வச்சேன், நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப 2 years பிளாஸ்ல தான் இவ்வளவு விஷயம் நடந்தது. அந்த 2 years அவங்க என் கூட இருந்தப்ப சீரியஸ்லி நான் அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், பட் எனக்குள்ள நான் சந்தோஷமா இருப்பேன். என் தங்கச்சி இருக்கிற அந்த ஃபீல் இருக்கும். ஏன்னா அவங்க இருக்கிறப்ப எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, நான் திருட்டுத்தனமா தானே போய் பார்ப்பேன். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அழிஞ்சு சொன்னா அவங்களுக்கு விளங்கணும். எனக்கு ஒண்ணும் விளங்கல. இப்போ உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு, இங்க வா மடியில படு, அவ்வளவுதான். அந்த மடியில படுக்கிற அந்த கொஞ்சம் மூமெண்ட் நான் எல்லாத்தையுமே மறந்துடுவேன். அப்படி இருந்த ஒரு உயிர் இப்ப என் கூட இல்லைன்றப்ப முடியாது. இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருக்கலாமே, 20 வயசுல எல்லாம் போற அளவுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கடவுள் கூட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். இதான் என்னோட இப்ப அவங்களோட அந்த ஹஸ்பண்ட், அவங்க சன், ஒரே ஒரு பையன் தான். இப்ப அவர் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணன் வந்து அப்படி இப்படி பேசி வீட்டுல செகண்ட் மேரேஜ் பண்ண சொல்லியாச்சு. அவங்க ஒய்ஃபோட அவங்க லைஃப் அப்படி ஓடிட்டு இருக்காங்க. அவங்க
என்ன ஒண்ணுன்னா இந்த பையனுக்காக அவர் கல்யாணம் பண்ணும் போதே கண்டிஷன் போட்டு தான் கல்யாணம் பண்ணாரு. இதுதான் என் பையன், இன்னொரு புள்ளெல்லாம் இல்ல அப்படி சொல்லி இன்னைக்கு இருக்க அந்த பையனோட அவங்க ஒய்ஃப் எல்லாரும் அவங்க ஃபேமிலியா இருக்காங்க. நீங்க இன்னும் இன் டச்ல தான் இருக்கீங்க அவங்க பையனு கூடயும் ஹஸ்பண்ட் கூடயும்? எஸ், அவர் வருவாரு, அம்மான்னு கூப்பிடுவாரு. என்னோட நான் வளர்ச்சியா இருப்பேன், இந்த வெளியே போய் நான் அம்மான்னு கூப்பிடுவாரு. எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க, நான் அப்படிதான் கூப்பிடுவேன். அப்ப வளர்ச்சியா இருப்பாரு. அது உங்களுக்கு ஒரு வருத்தம்? ஓகே, இல்ல ஆக்சுவலி வருத்தம் இல்ல, எல்லாரும் கேட்பாங்க இவ்வளவு பெரிய பையனா அவனுக்கு அப்படின்னு. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் பண்ணிட்டேன். ஓ, ஓகே ஓகே ஓகே. இல்ல இவங்க சன், அப்ப சன் சொல்றது பிரச்சனை இல்லையே. அப்படி வரீங்க. ஆனா அவர் அப்படி இருக்க மாட்டாரு, பாக்குறதுக்கு ரொம்ப வளர்ச்சியா இருப்பாரு. அப்படி மேல ஏத்தி பாக்கணும் அவங்கள. நான் அப்படி ஹைட்டா, அவ்வளவு ஹைட்டா இருப்பாங்க. Anyway, Sugana, thank you so much and we are so sorry தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடந்தது. But it's we feel like நீங்க சொல்றது it's a blessing la. Correct. அவங்க இன்னும் உங்க கூட தான் இருக்காங்க. எல்லாரும் இறந்தவங்களா வந்து மின்னவங்களா வந்து இவ்விலா இல்லாம ஜஸ்ட் லைக் ஒரு குட் வேலையும் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த சோல் ஹெல்ப் பண்ணும். ஆமா, பொதுவா எல்லாரும் சாமி ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சோ அவங்க உங்களுக்கு சாமியா இருந்து இன்ன வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைச்சுக்கோமே. ஆனா ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். யாருமே சரி, நீங்களுமே சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கால் பண்ணி பாக்கணும் வா அப்படின்னா இமீடியட்லி போய் பாத்துருங்க. ஒரு கால் பண்ண பிரச்சனை இமீடியட்லி கால் பண்ணி பேசிடுங்க. அப்புறமா பாத்துக்குமே மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா ஃபியூ இன்சிடென்ட் என் ஃப்ரெண்ட்ல இருந்து கூப்பிட்டு நான் வரேன்னு சொன்னேன், ஆனா போல பார்த்தா அன்னைக்கு ராத்திரி அவர் இறந்துட்டாரு. சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இவன் படம் பார்க்கணும் சொன்னா வரணும், தண்ணி அடிக்க சொன்னா வரணும். சுகனா, நீங்க எந்த நோக்கத்துல சொன்னீங்க இவரு பாருங்க. இதுக்கு ரெண்டும் எனக்கு தண்ணி அடிக்கனா வா, படம் பார்க்கனா வா, சைட் அடிக்கனா வா, பாய் போ. இப்ப தெரிதா சுகனா நீங்க சொல்ற தத்துவம் எல்லாம் எப்படி பாலையா மாதிரி போகுதுன்னு? தண்ணி அடிக்கிறதுக்கு போவாதீங்க, மத்தபடிக்கு என்ஜாய் பண்றதுனா ஓகே. தண்ணி அடிக்கிறதுனா தண்ணி அடிச்சு லாடுறது, அது அடிக்கிறது இல்ல. நம்பிட்டேன். Anyway, thank you சுகுணா, உங்களோட கதையை வந்து பர்சனல் கதையை வந்து ஷேர் பண்ணதுக்கு thank you so much. Thank you, opportunity கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். No problem. உங்களோட வார்த்தைக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் தங்கச்சி என் கூட இருக்காங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. ஷோர். அப்படி எங்க பத்தியும் லைட்டா சென்ட் ரிகாஸ் பண்ணிருக்கேன். அதான் நாங்க கேட்டதா சொல்லிருக்கேன். அவங்களும் தோசை பாப்பான்னு நினைக்கிறேன். ஸ்லைட்லி வந்து பார்க்க சொல்றேன் உங்களை. கண்டிப்பா. ஓகே, thank you சுகுணா. ஓகே, பை. சோ ஒரு இமோஷனலால ஆமா பேய் கதை நம்ம கேட்டோம். பேய் கதைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆன்மா கதை, ஒரு சோலோட கதை. பட் எனக்கு என்ன வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா which is like அவங்க சொன்ன ஒரு டேர்ம் which is quite relatable. என்ன நடந்தாலும் சரி, யாராச்சும் வந்து உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா இமிடியட்லி ஜஸ்ட் கால் பேக் பண்ணிடணும். போய் பார்க்கணும்னா லிஸ்ட் திரும்ப கால் பேக் பண்ணி செக் பண்ணிடணும். ஆமா, ஏன்னா வந்து லைக் அடுத்து என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. எஸ்பெஷலி சில சமயம் ரொம்ப நாளா கால் பண்ணாம திடீர்னு ஒரு ஆள் கால் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்களா, அது வந்து கொஞ்சம் அதான் யோசிக்க வேண்டிய டெஃபினெட்லி. ஏன்னா ரொம்ப நாள் திடீர்னு பார்க்கணும். ஏன்னா லைக் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ அட்லீஸ்ட் ஜஸ்ட் பி அவேர்ல. அவேர்னு சொல்றதோட ஜஸ்ட் ஆன்சர் எனிதிங். ஏன்னா யூஸ்வலி வந்து எங்க பயம் வந்து இந்த நடுராத்திரில கால் வருது தான். திடீர்னு கால், ஏன்னா யூஸ்வலி அந்த இந்தியனோட பிலீஃப் இருக்கும், ஐயோ நடுராத்திரில கால் வருது என்னடா சம்திங் ராங், அந்த தாட் ஒன்று வரும். பட் ஐ ஹோப் உங்களுடைய தங்கச்சி வந்து இன்னும் கூட வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தப்பா எதுவும் நடக்காம உங்க கூட இருக்கணும்னு வந்து we'll pray for you. அவங்க வந்து ஒரு கதை சொன்னாங்க. இப்போ நான் வந்து இன்னைக்கு ஒரு கதை வச்சிருக்கேன். என்னது? ஸோ இன்னைக்கோட கதை என்னன்னா வந்து இந்த கதை நான் சொல்லி முடிச்சுட்டு இந்த கதை மாதிரியே வந்து ஒரு படமும் வந்திருக்கு. சொல்ல வர இல்ல அதாவது அந்த படம் கதை இல்ல, பட் அந்த படம் வந்து ஒரு ஒரு மாதிரி ரிலேட்டபிளா இருந்துச்சு இந்த கதையை சொல்லும் போது. ஓகேவா? ஸோ இந்த கதை வந்து ஒரு ஏர்லி 2000ல நடந்த ஒரு கதை. ஓகே. ஸோ எந்த ஊர்ல நடந்தது? இது வந்து இந்தியா தான், பட் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு எனக்கு தெரியல. ஆனா இந்தியால நடந்த ஒரு கதை. சீலாப்னா அந்த மதுரை தேனிலாம் இருக்குல்ல அந்த சைடு. தமிழ்நாடா? தமிழ்நாடு நடந்த ஒரு கதை. என்னன்னா இந்த வந்து இந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு கதை. ஓகேவா? இந்த பொண்ணு வந்து she is a very fun bubbly இந்த மாதிரியான ஒரு பொண்ணு. அண்ட் அவ வந்து கொஞ்சம் செம்மையா இருப்பான். சோ வந்து நிறைய பாத்திருக்கியா? அதான் பாத்து இது படிச்ச கதை. படிச்ச கதை. செம்மையா இருக்க. like she is a very beautiful attractive woman னு போட்டுருச்சு. அப்பனா செம்மையா இருக்கலா? தமிழ்ல சுருக்கமா தமிழ்ல பேசணும்னா செம்மையா இருக்கு. நீங்க ரொம்ப சப்பா ஃபிகரா இருக்கீங்க. அது செம்ம ஃபிகர்ல. செம்ம ஃபிகர் தான், அந்த வடிவல் டைம்ல சொல்றோம். சோ இவளுக்கு வந்து நிறைய வந்து காம்படிஷன் இருக்கும். like every guy wants to try her. லைக் அழகா இருக்கா, பேசி பார்ப்போம் அந்த மாதிரின்னு. ஆஃப்கோர்ஸ் சில காய்ஸ் வந்து அந்த வேற தாட்ல கூட வருவாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எப்படி வேற தாட் போடணும் அந்த மாதிரி.
அந்த போடு அந்த போடு இல்ல. இந்த போடு அந்த போடு செம போடு. அந்த போடு. சோ வந்து ஆனா இவ வந்து she grew up in a very எப்படி சொல்லுவாங்க strict family. இல்ல கீழ வந்து வெளியலாம் போனா வந்து வால்டர் வெட்டிவேலோட. என்னது வால்டர் வெட்டிவேல். வால்டர் வெட்டிவேலா? ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. வால்டர் வெட்டிவேல் சிக்கன் ஃபேமிலியா? அப்படிதான் இருப்பாரு அதுல. ஆமா சத்யராஜ் அம்மா. ஓ நான் அந்த படம் பார்க்கல. பாக்கலையா நீ? இந்த டைட்டில் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த படம் பார்க்கல. Okay. இருக்கலாம். அப்ப சிட்டுனா அந்த மாதிரி சிட்டு. ஆனா அவருக்கு தங்கிச்சி தான் இந்த கதையில. ஆமா 5 தங்கச்சி. 5 தங்கிச்சி அஞ்சு எல்லாம் தங்கச்சி. ஃபேமஸ் ஸ்பீக்கர் இருப்பாரு. ஓ அந்த படம் வால்டர் வெட்டிவேல். ஆமாவா? அதாவது ஓகே அப்ப அந்த மாதிரி தான். சோ இவ வந்து ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. லைக் she have to update everything. என்ன பண்ற இப்ப வெளிய போனா கூட சொல்லிட்டு போணும். எத்தனை மணிக்கு இப்ப சொன்ன டைமுக்கு வந்து கொஞ்சம் கூட ஆச்சுனா she have to update. நானும் இங்க தான் இருக்கேன் இந்த மாதிரி. சோ வந்து கொஞ்சம் நாளா வந்து இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. And then she found a guy la. She found a guy. And then இந்த guy வந்து அத்தனை பேர் அப்ளிகேஷன்ல ஒரு ஆள் கிடைச்சிருக்கு. ஒரு ஆள் கிடைச்சிருக்கா. Lucky இது boy. இது வந்து இவளா தேடின ஒரு guy. இவளுக்கு வந்து வாட் a man அந்த மாதிரி இவங்க போய் ஒரு காம்படிஷன்ல இருந்த ஆளு. இவங்க ஒரு காம்படிஷன்ல வீட்ல அப்ப கீழ இருந்து. லக்கி பாய்ல இது ஜாக்பாட். அவனுக்கு ஜாக்பாட். சோ வந்து இவன் பேசி பழகி and then இவங்க இந்த கேர்ள் சொல்லிருச்சு நம்ம of course லவ் பண்ணலாம் ஊர் சுத்தலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல பட் end of the day என் ஃபேமிலி ஸ்ட்ரிக்ட் நீ நேரா வந்து வீட்ல தான் வந்து பேசணும் இந்த மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டாங்க. சோ அந்த பையனை வந்து ஓகே நான் வீட்ல வந்து பேசுறேன்னு சொல்லி வீட்ல வந்து இவங்க எல்லாம் பேசினாங்க. பேசி முடிச்சிட்டு கல்யாணம் ப்ரிப்பரேஷன் வந்து நடக்க போகுது. ஓகே கல்யாண ப்ரிப்பரேஷன் நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா நிறைய வந்து தடங்கல் நடந்துகிட்டு இருக்கு. என்ன மாதிரி தடங்கல்னா அதுல ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த வந்து போதானே ஏன் பாத்து போல பாத்து போல நாளே தடங்கல் வந்து இல்ல அது வந்து கண்ணுக்கு தெரியாத தடங்கல். கண்ணு தடங்கல்னா தடுக்கி தடுக்கி விழுந்து தவிர்க்க முடியாத தடங்கல்ன்றாரு. அப்படியே தடுக்கிட்டு செந்து அந்த காபியை குடிக்காத அந்த தடங்கல் இல்ல. சோ கண்ணுக்கு தெரியாத தடங்கல். என்ன பண்ணா ஒரு அதுல வந்து ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. இது ஞாபகம் இருக்கா சொல்றேன். அதுல ஒண்ணு வந்து பொண்ணு பாக்கும்போது பொண்ண பத்திச்சு. பொண்ணு பத்திச்சா இல்ல அந்த மாதிரி இல்ல பொண்ணு டிராமால அப்படிதான் காமிக்கிறாங்க. தமிழ்ல வருது. ஆமா ரைட். அது கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ற டிராமா. இது வந்து பொண்ணு பாக்கும்போது என்னன்னா அவங்க அந்த தாம்பல தட்டு எல்லாம் வந்து எடுத்து வராங்க தெரியுமா? தெரிச்சு விழுந்துருச்சு. தெரிச்சுலாம் உள்ளுக்குள்ள. சோ வந்து அவங்க தாம்பல் தட்டு and then வந்து ஃபுட்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது வந்து மாப்பிள்ளை பொண்ணு பாக்குறனால நல்ல சாப்பிடு தானே. மாப்பிள்ளை சைடு வந்து சமைச்சிட்டு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்துட்டு ஓகே பொண்ணுலாம் பார்த்துட்டு பிகாஸ் ஏற்கனவே தெரியும் உங்க லவ் தான் பண்றாங்கன்னு ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பார்த்துருக்காங்க. சரி உங்க சைட்ல இருந்து என்ன கொண்டு வந்திருக்கீங்க சொல்லும்போது இவங்க சாப்பாடு திறக்கும் போது எல்லாமே வந்து கெட்டு போயிருச்சு. ஹோலி ஷிட். ஆனா என்ன மாதிரி கெட்டு போயிருச்சுன்னா லைக் கக்கா மாதிரி. லைக் நீ திறந்தோனே பொண்ணா வாட பீ வாட எல்லாமே வந்து என்ன இப்படி அப்படி அப்படி ஆயிட்டாங்க. சார் சமைச்சிர சொல்ல பேட்டு காலையில சமைச்சோம். எப்படி கால்ல பிரஷா போட்டதா? அதான் சாப்பிட்டு நீங்க போனது கொண்டு வந்திருக்கீங்களா? எங்களை சாப்பிட சொன்னாங்க. எல்லாமே வந்து கெட்டு போனது. இவங்களும் வந்து இல்லையே நாங்க தானே சமைச்சு லைக் இப்ப சமைச்சு வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு few hoursக்குல பொண்ணு கெட்டு போ வாய்ப்பே இல்லையே. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து சம்பந்தம் பேசி முடிச்சோடனே பொண்ணோட அப்பா வந்து அடிபட்டாரு. சோ என்ன மாதிரி அடிபட்டாருன்னா மோட்டார் ஆக்சிடென்ட் தான் பட் இட் வாஸ் த்ரோன் ஆக்சிடென்ட். இவங்க மோட்டர்ல வந்து அந்த ஊர்ல எல்லாம் வந்து அந்த ஒத்தடி பாதை சொல்லுவாங்க தெரியுமா? அதுல போயிட்டு இருக்கும்போது முன்னுக்கு வந்து ஏதோ ஒரு காடி வந்து கார் வந்திருக்கு. இவர் வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. ஓகே நல்லா ஓடுன மோட்டர் வந்து இவர் வந்து அவாய்ட் பண்ணோன்னு சொன்னோடனே அந்த ஹேண்டில் இருக்குல்ல அந்த ஹேண்டில் வந்து லாக் ஆயிருச்சு. ஐயோ. சோ லாக் ஆவறனால அவர்னால வந்து மோட்டர் திருப்ப ட்ரிஃப்ட் உளுந்துட்டாரு. உளுந்தோனே அந்த காடி வந்து அவர் கால்ல ஏறி அவர் கால் வந்து இப்படி ரெண்டா உடைஞ்சிருச்சு. அப்படியே உடையலடா மடிஞ்சிருச்சு. மடிஞ்சிருச்சு அந்த மாதிரி. சோ கீழ ஒரு உடைஞ்சிருச்சுல அப்படியே டக்கு லைக் நம்ம கால் வந்து இப்படி தான் மடக்க முடியும். இவர் வந்து இந்த பக்கெட் இப்படி அந்த மாதிரி உடைஞ்சிருச்சு. சோ அப்புறம் வந்து end of the day என்னன்னா வந்து they have to empty the lake அந்த லேக் வந்து சேவ் பண்ண முடியல. லேக் எம்பி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பொண்ணு பாக்குறது இது பொருத்தலாம் பார்க்கலையா அவங்க? என்ன பொருத்தம்? இந்தியால தான் இந்த 10 பொருத்தம் பார்த்து அது இல்ல ஐ திங்க் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னா இப்படி அப்ப ஜாதகக்காரனை ஃபயர் பண்ணணும். ஏன் இதுக்கு அவன் தப்ப சொல்லிட்டான். ஜாதகமே இருக்கான்னு தெரியல. இதெல்லாம் அவன ஃபயர் பண்ணி நானே ஒரு குறிப்புல தான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஒரு கிரக கணிப்புங்க. இப்ப எந்த கிரகம் காட்டு? இப்ப எனக்கு நீ வந்து ப்ளூட்டோவை காட்டுற. ப்ளூட்டோவா? சோ அதுவும் நடந்துச்சு. அப்புறம் ஒரு இப்ப இந்த மாதிரி அடிபட்டு கால் போனோடனே ஃபியூ வீக்ஸ் கழிச்சு அவங்க வந்து அம்மா இல்ல ஃபியூ வீக்ஸ் கழிச்சு தாலி வாங்க போவாங்க தெரியுமா? அப்பயும் இந்த கல்யாணம் வேணுமா அவங்களுக்கு? என்னது அவங்க அப்பா கால் 2 பீஸ் தள்ளி ஆயிடுச்சு. அவங்க என்ன காதல் தான் முக்கியம்
நம்மளுக்கு வந்து எனக்கு இது காதல் மாதிரி தெரியல, காமம் தான் முக்கியம். அவனை போடணும்னு இருந்திருந்தா இல்ல மேபி போட்டு கதையா இருக்கும் போல. ஐயோ இவன் கவர்மெண்ட் தள்ளி வச்சிருந்தா வயிறு தள்ளிடுமே. சார் அனுபவமா? ஒரு பொதுநல அறிவிப்பு. பாய். ஏப்பா சும்மா சொன்னா ஏன் பக்கம் வரீங்க? கதையை சொல்லுங்க. ஸோ வந்து தாலி வாங்குற ப்ராசஸ்ல வந்து ஃப்ரண்ட்லி வந்து சில ஃபேமிலி வந்து ஒரு சில டிசைன் வச்சிருப்பாங்களா. இந்த ஃபேமிலி வந்து இந்த டிசைன் தான் தாலி இருக்கணும், தாலி இருக்கணும். அது எனக்கு என்னன்னு தெரியல. பட் அந்த கிளி போட்டது தான் வாங்கணும். கிளியா அப்படி சும்மா இருக்கியா? எனக்கு வந்து ரஜினிகாந்த் போட்டதை தான் வேணும். ரஜினிகானா? எனக்கு அப்படிதான் வேணும். உனக்கு ஏன்டா தாலி வேணும்? நான் பாத்துட்டு இருக்கேன் அது போட்டதுல. எதை போட ரஜினி பாரு, ரஜினி அப்ப போடும்போது ரஜினிகாந்த் பார்த்துருப்பேன். இல்ல தாலி போடும் போது ரஜினிகாந்த் பார்த்துக்கிட்டு இருப்பியான்னு கேட்டேன். அப்படி வரையா? போ. ஸோ வந்து தாலி வாங்குற ப்ராசஸ் இருக்குல்ல. ஸோ வந்து அவங்க அந்த வந்து கொத்தனார சொல்லுவாங்க. தாலி செய்யறவங்க பேர் என்னது? கொத்தனரா? வீடு கட்டுறவா? பத்தர் தாலி வீடு கட்டுறதுல செங்கலுக்கு சைஸ் கால போடுவாங்க. நான் போட்டுக்க. அம்மா பத்தரா? பத்திராமா? பத்தரு கொத்தனாரா? பேரு மறந்துட்டேன். ஸோ வந்து அவர் வந்து இந்தாங்க. ஓகே இந்த அங்கலாம் இந்த ரெண்டுக்கு மூணு அடிங்க. ஆமா தாலி ரெடி. எங்க காட்டுங்க எடுத்துட்டு வரீங்களா? ஆமா கிலோ கணக்குல இருக்குங்க. இந்தாங்க 2.5 கோடி தாலி. தாலி 2.5 கோடியா? ஆமாங்க நீங்க தான் 2க்கு 3 கேட்டீங்க. ஸோ வந்து அந்த பத்தர் வந்து அந்த தாலி செய்யும் போது நீ போய் ஒருத்தங்கிட்ட தாலி டிசைன் கொடுப்ப தெரியுமா, அவரு தாலி செய்வாரு. அப்புறம் நீ போய் தாலி எடுக்கும் போது செஞ்சவர் தான் வந்து காட்டுவாரு, இங்க பாருங்க நான் செஞ்சு கொடுத்துட்டேன் அந்த மாதிரி. போய் தாலி அந்த டிசைன் எடுக்கும் போது அவர் அங்க இல்ல. இவங்க கேட்டு இருக்காங்க ஓகே அவரு எப்படி இருக்காருன்னு. அவர் சொன்னார் இல்ல அவர் வந்து வரல சீக்கா இருக்காருன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. பட் அந்த தாலி செஞ்சு குடுக்கற இடம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி சொந்தத்துல வரும் போல. அப்புறம் வந்து இவங்க கேட்டிருக்காங்க, அவங்க அம்மா கேட்டிருக்காங்க என்னன்னா, அவன் அந்த தாலி அந்த பத்தர் இருக்கார்ல அவர் தாலி செய்வார்ல. சோ அவருக்கு வந்து என்னாச்சு, அவர் வந்து ஏன் சீக்கிரம் விழுந்தாருன்னா தாலி செய்யும் போது அவங்க வந்து நைட்டு தான் அவங்க செய்வாங்களாம். இந்த கோல்ட்லாம் உருக்கி செய்வாங்களே. அவர் வந்து செய்யும் போது he had a lot of disturbance. என்ன பண்ண வந்து ஒரு பொம்பளை அழுவுறது, நாய் ஊழ விடுறது, தாலி செய்யும் போதுல வந்து அப்படி முடி அப்படி கோர்வா அப்படி அப்படி போவோம். அப்படி சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா தலைவா கமான் ஐயோ இல்ல டயர்டா இருக்கு. இந்த பக்கம் மசாஜ், இந்த பக்கம் இங்கிட்டு இல்ல இங்க சூப்பர் ஸ்டார் டைட்டிலே ஓடிக்கிட்டு இருக்கு. பாத்துக்க அவன் கையில அடிச்சான். ஐயோ கையில இருக்கிறது தாலி என்ன பச்சை குத்தி இருக்கு, தங்கத்துல பச்சை இருக்கு. வந்து அவருக்கு வந்து நிறைய இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தோடனே இவர் வந்து செஞ்சிட்டாரு. ஆனா இந்த மாதிரி விஷயம் நடந்துருக்கு. இதெல்லாம் வந்து பேக் டு பேக்கா வந்து நடந்துகிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி 2-3 இன்சிடென்ட் நடக்குது. இது வந்து இன்வால்விங் பொண்ணு சைடுல மட்டும் தான் வந்து அவங்களுக்கு இந்த கெட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டோனே சோ உன் குடும்பத்துல ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. காலு போச்சு, தாலி போச்சு, இப்ப மட்டும் எல்லாம் இருக்கு. இல்ல அதுக்கப்புறம் வருது. சோ இவங்க வந்து ஒரு ஃபேமிலி சொல்றாங்க, ஒரு மீட்டா மாதிரி வச்சாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோமா அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க சைடுல சொல்லிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு. லைக் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் பயமா இருக்கு, நம்ம போய் நம்மளுடைய அதை என்ன சொல்லுவாங்க குலதெய்வத்துக்கு போய் ஏதாச்சும் ஒரு மாதிரி பூஜை மாதிரி பண்ணிடுவோம். ஐ கேட் மேபி ரொம்ப வருஷமா ரொம்ப நாளா அதெல்லாம் விட்டு வச்சிருந்தோம், அதனால தான் போலாம் மாதிரி சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போனோடனே அந்த குலதெய்வத்துக்கு பேசுவோம்னு சொல்லி வீட்டுக்கு போனோடனே மாப்பிள்ளைக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ். எப்படின்னா தூங்கும் போது வந்து லைக் யாரோ வந்து அவங்க எழுப்புவாங்க, லைக் ஷோல்டர் டேப் பண்றது. லைக் நைட் அவர் வந்து வீட்டுக்கு வந்து சொந்தமா அவர் வேலை முடிஞ்சு லேட்டா தான் வருவாரு. இவர் சொந்தமா வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது லைக் அந்த இப்படி சொன்னீங்க தெரியுமா, அந்த குசினிக்கு அது வந்து திறக்கிறது, பாத்ரூம்ல ஃபிளஷ் இழுத்து விடுறது. என்னது உப்பு போட மறந்துட்டேன், நான் போட்டு போறேன், அதுக்கப்புறம் மிச்சத்தை நான் தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி மாப்பிள்ளை இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து ஒரு கட்டத்துல இது ஏன் வந்து இந்த படம் மாதிரி இருக்கு சொன்னா இந்த இன்சிடென்ட்னால தான். படம் இந்த மாதிரி எடுத்திருக்கா? இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒரு படம் வந்திருக்கு. அந்த என்ன படம் நான் சொல்றேன். ஒரு நாள் வந்து என்னன்னா
மாப்பிள்ள வந்து லேட் நைட் வீட்டுக்கு வந்தாரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு. ம். என்னன்னா திடீர்னு அவரோட காலர இப்படி பிடிச்சு யாரோ இழுத்தாங்க. ம். பரபரன்னு கீழ விழுந்துருச்சு. கீழ விழுந்துட்டோனே the thing was keep on dragging him. ஆ. ஓகே. அண்ட் இவர் கத்த ட்ரை பண்றாரு, கத்த முடியல. ஓகே. அந்த குரல் வந்து ஸ்டக் ஆயிடுச்சுல, கத்த ம். முடியல. இவர் என்னன்னா இத இழுத்து நேரா அந்த செவுத்துல வந்து அந்த மாப்பிளைய வந்து போட்டுருச்சு. விட்டுருச்சு. போட்டோனே இவர் என்னன்னா ஹி ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். ஆனா ஸ்டில் குரல் வரல, பேச முடியல. அவர் ஸ்ட்ரகிள் பண்ணினாரு. அவர் என்னன்னா டக்குன்னு வந்து அவர் கை வந்து அப்படியே ஜாம் ஆயிட்டு அப்படியே மேல தூக்கிட்டு அது கடிக்கிற அச்சு அப்படியே வந்திருக்கு அவர் கையில. அப்படியே வந்து அவர் ஸ்ட்ரகிள்ல ஆன்னு கத்துனாரு. லைக் ஹி காட் ரிலீஸ்ட். அங்கதான் டைட்டில் கார்டு. டைட்டில் கேட்டா நடந்தது என்ன? நான் யார்? அம்மா! அம்மா. அப்படியே அமுத்தி டைட்டில் காட்ட போறோம். அந்த அச்சிலே வருது அப்படியே எழுத்து. சோ இதுதான் எக்ஸ்ட்ரீம்ல அது. சோ இது வீட்ல போய் சொல்லிருக்காங்க. அப்புறம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ரைட், ஏதோ ஒரு காத்து சட்டை இருக்கு. இவங்க ஃபேமிலில எஃபெக்ட் பண்ணிருச்சு. இப்போ வந்து என் பையனுக்கு வந்துட்டு சொல்லி சோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மாப்பிள்ளை சைடு வந்து பொண்ணு சைட வந்து நீங்க போய் உங்க சைட்ல போய் ஏதாச்சும் சாமியார் போய் பாருங்க. எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உங்க ஃபேமிலில இருந்தா ஏதோ எங்களுக்கு உங்க ஃபேமிலியும் அட்டாக் பண்ணுது, எங்க சைட்லயும் வந்து அட்டாக் பண்ணுது. என்ன அந்த மாதிரி. ஸோ போய் ஒரு சாமியார் போய் பார்த்துருக்காரு. சாமியார் பார்த்துட்டு அவர் சொன்னாரு, லைக் ரீசெண்டாக உங்க ஃபேமிலியில் வந்து ஏதாச்சும் வந்து டெத்தோ இல்லை யாராச்சும் வந்து இறந்து போயிட்டாங்களா இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. இவங்க சொன்னாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல இல்லை. சாமி, கால் மட்டும் 2 ஃப்ரை ஆயிடுச்சு. இல்ல அப்பாக்கு மட்டும் தான் கால் டேமேஜ். இல்ல அது சொல்ல, லைக் தெரிஞ்ச க்ளோஸான ஒருத்தர். இட் குட் பி ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. அப்ப இந்த பொண்ணு சொல்லியிருக்கு, she had a very close friend. இது வந்து காலேஜ்ல இருக்கும்போது க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த ஃப்ரெண்ட் வந்து what happened was in recent time காலேஜ்ல செம்ம க்ளோஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் வேலை செஞ்சோடனே எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை. அப்புறம் அந்த ஒரு few years கேப்ல வந்து அதுக்கு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த ஃப்ரெண்ட் வந்து இறந்துருச்சு. they found her body in a குட்டையில எங்கேயோ பார்த்திருக்காங்க. இந்த கேர்ளோட ஃப்ரெண்ட். இந்த கேர்ளோட ஃப்ரெண்ட். so apparently very close friend. ஓகேவா சொல்லியிருக்கு. இந்த பாடி பார்த்துருக்காங்களா அந்த மாதிரி. என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி அந்த ஃப்ரெண்ட் யாருன்னா அப்போ சொல்லிக்கலாம், இது மாதிரி என்னோட காலேஜில் படிக்கிற ஃப்ரெண்டு தான். பட் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. லைக் இது வந்து எத்தனையோ ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சு நான் அவளை பார்த்து. எந்த ஒரு கான்டாக்ட் நடுவில் தான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் எனக்கு வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி வந்து இவ வந்து இறந்துட்டான் அந்த மாதிரின்னு. அப்போ இந்த சாமியாருக்கு வந்து லைட்டாக ஏதோ சந்தேகம், என்ன இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவர் என்னமோ மந்திரம்லாம் வந்து போட்டு பார்த்துருக்காரு. தென் the சாமியார் ரியலைஸ் யோர் ஃப்ரெண்ட் அதோட என்ன சொல்லுவாங்க ஆவி வந்து ஸ்டில் அரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவி ஸ்டில் அரவுண்ட் சொல்லிட்டு அவங்க வந்து இவர் வந்து மந்திரிச்சு அந்த ஆவி எங்க இருக்குன்னு வந்து கேட்டிருக்காரு. அவர் ட்ரை பண்றாரா எங்க தான் இருக்குன்னு. இவர் வந்து இன்னமுமோ ட்ரை பண்றாரு. பட் he couldn't find எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்னு தெரியல. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, நீ எங்க இருக்கியோ அது அங்கதான் இருக்கு. கீழே வந்து உன் வீட்டுல இல்ல நீ எங்கேயாச்சும் வேலைக்கு போனா அது உன் கூட தான் இருக்கு. அந்த ஃப்ரெண்டு உன் கூட தான் இருக்கு அந்த மாதிரி. இது என்னடா. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, அந்த ஆத்மாவுக்கு வந்து டைம் முடிஞ்சிருச்சு. ஆனா டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னமோ ஒரு விஷயம் வந்து அந்த ஆத்மா வந்து பிடிச்சி வச்சிருக்கு. அதனால தான் வந்து அது விட்டு போக மாட்டுது. நிறைவேறாத விஷயம் ஏதோ ஒன்று இருக்குன்னு. என்னடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இவளோட அந்த ஃப்ரெண்டு போய் அவங்க ஃபேமிலி எங்க இதெல்லாம் எங்க தங்கினவங்களை போய் கேட்டிருக்காங்க. தட்ஸ் when ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஜேர்னி நடக்கலாம். இவங்க எல்லாத்தையும் கடைசியில் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த வீட்டில் போகும்போது அந்த வீட்டில் வந்து அவங்க அந்த பொண்ணோட அப்பா வந்திருக்காங்க. பொண்ணோட அப்பா பொண்ணோட தம்பி ஒருத்தர் வந்திருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு 3 பேர் போயிருக்காங்க. இப்போ என்ன நடக்குது பார்க்குது. அந்த வீட்டில் உட்காந்து அந்த இறந்து போன ஃப்ரெண்டோட அப்பா கிட்டே தம்பிக்கிட்டே பேசியிருக்காங்க. இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அவனுக்கு வந்து அன்ஈஸியாகவே இருக்கு. இந்த வீட்டில் ஏதோ சரியில்லை. லைக் ஹி ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. இது செல்லு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, சரி வீட்டுக்கு வந்து விருந்தாரி வந்திருக்கீங்களே, லைக் நான் இம்மீடியட்டாக எதுவுமே இல்லை, நான் போய் உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்பாவும் தம்பியை வீட்டில் விட்டுட்டு அவங்க அப்பா வந்து மோட்டர் ஏறி போயிருக்காரு. இந்த தம்பிக்காரங்க கூட வந்து இந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தானே, பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். ஸோ வந்து இப்போ பாய் ஃப்ரெண்ட் வந்து பொண்ணு மட்டும் தான் வீட்டில் தனியாக இருக்குங்க. இவன் சொன்னா, எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு, I just want to go around the house. ஸோ என்ன பண்ணா, அது வந்து சின்ன ஒரு குடிசை வீடு மாதிரி தான். ஸோ ஒரு 2 ஒட்டடைச்சங்க எதுவுமே இல்லை. அங்கே வந்து அந்த என்ன சொல்றாங்க ஆடோட பண்ணை அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க வீட்டு பின்னாடி வந்து ஒரு கபட்டு, அங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து அது சின்ன வீடு தான். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹாலில் உட்காந்துட்டே வந்து அந்த ஒரு ஸ்டார் ரூம் மாதிரி இருக்கும். ஸ்டார் ரூமில் வந்து அவங்க பார்க்கலாங்க. ஏன்னா கவுத்து வந்துருக்கு. அந்த என்ன சொல்கிறாங்க, இந்த ரைஸ் குக்கர் இதெல்லாமே அடிக்கிறது, பானை அதெல்லாம் அடிக்கிறது. பட் இருந்தாலும் வந்து தே ஃபீல் அவனுக்கு வந்து ஏதோ ஒன்று சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார் ரூமில் அவன் போனான். போயிட்டு இவன் இப்படி பார்த்துருக்கான். ஸ்டார் ரூமில் வந்து there's a bed. அந்த பெட்டை வந்து
ஒரு ஒரு போரை வந்து அப்படி மூடி இருக்கு. ஆனா வந்து அது ஒரு மாதிரி அல்கே அப்படி ஒரு மாதிரி கரை பிடிச்சி மூடி இருக்கு. அவன் அப்படியே பாக்குறான். அப்படியே ஒரு ஒரு பொணம் அங்க கிடக்கு. அந்த பெட்ல வந்து அங்க ஒரு பொணம் கிடக்கு. முடியலாம் இருக்கு, முடி இருக்கு, நேக்காலாம் வளர்ந்துருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க, என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, இங்கிலீஷ் அழிவு போய் அழிவி போய் அங்க ஒரு பொணம் வந்திருக்கு. இத பார்த்தோன்னே இவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இங்க பாருன்னு சொன்னோன்னே she immediately identified that's a friend. ஓகே தெரிஞ்சிச்சு அதுதான் அதோட ஃப்ரெண்டுன்னு. அவங்க ரூம்ல இருக்கும்போது இவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு டேய் இது வேற ஒரு கேஸ், லெட்ஸ் கோ ரிப்போர்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது அவங்க அப்பாக்கார வந்துட்டான். அப்பாக்கார வந்தோடனே அங்கே லைட்டா ஒரு மாதிரி சண்டைலாம் வந்துட்டு போலீஸ்காரெல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு விசாரிக்க அனுப்பிட்டாங்க. ஸோ விசாரிக்கும் போது என்ன கதை வெளியே வந்திருக்குன்னா, அந்த ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அந்த போனா வந்து அந்த ஃப்ரெண்ட் தான். ஓகேவா? இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட் லைக்ஸ் திஸ் கேர்ள். யாரு இந்த ஃபியான்சி? இந்த கேர்ள் அந்த இறந்து போன ஃப்ரெண்ட் வந்து இவளை பிடிச்சிருக்கு. இந்த செம்ம ஹாட்டா இருக்கான்னு சொன்னது. இந்த கேர்ள் பிடிச்சிருக்கு. இந்த கேர்ள் பிடிச்சிருக்கு. ஓகே. சோ இவளுக்கு என்னன்னா, அந்த காலேஜ் முடிச்சோடனே பிரிஞ்சாங்க தெரியுமா. அப்பரண்ட்லி இவ வந்து ஏன்னா ஃபர்தர் நான் வேலைக்கு போனோம் சொல்லிட்டு இவ தனியா போயிட்டா. சோ எந்த டச் விட்டு இல்லாம இவ போயிட்டாளா. இந்த கேர்ள் வந்து பின்னால இருந்து வந்து இவ எங்க போயிருக்கா, இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி இவளையே வந்து பின் தொடர்ந்து எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கா. லைக் என்ன சொல்றாங்க, ஸ்டாக் மாதிரி பின் வந்திருக்கா. நடுவுல வந்து she fall into sick. LGBT லா? ஆமா, she's lesbian. சோ வந்து இவ சீக்ல வந்துட்டா. இப்போ என்னன்னா, இந்த அப்பங்கார இருக்கான் தெரியுமா, அந்த ஃப்ரெண்ட் இறந்து போனால அப்பா, he is very ரொம்ப பாசம் அவ பொண்ணு மேல. சோ இவ என்ன பண்ணிருக்கானா, மாந்திரி பண்ணி ஆவி எடுத்துறானா? மாந்திரி பண்ணி ஆவி எடுத்து இல்ல இவளோட டெத்தை வந்து இவன் வந்து மறைச்சிட்டான். என்னன்னா, நான் வந்து என் பொண்ணை வந்து நான் என்னால எரிக்க முடியாது, லைக் அவ சீக்கா இருந்தாலும் கடைசி காலத்துல என் வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லி ஆலிபி புளுவா இருப்பேன். அதான். பட் என்னன்னா, அவனுக்கு அந்த வந்து ஒரு ஆசை, எனக்கு இவளோட என்னோட பொண்ணு வந்து என் வீட்ல என் கூட தான் இருக்கிற மாதிரி, இவ கூட தான் இருக்கணும்னு. சோ இந்த ப்ராசஸ் கேப்ல வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஹீரோயின் நம்ம கதையோட ஹீரோயின் இருக்கல, இவளோட ஐ திங்க் பேங்கிளா அவளோட இயரிங்கான்னு தெரியல, அதை வந்து இந்த அப்பங்காரன் திருடிட்டு அப்போ வந்து இவ ஆல்ரெடி பெட் ரிட்டன், இந்த ஃப்ரெண்ட் வந்து ஆல்ரெடி பெட் ரிட்டன், இவகிட்ட கொடுத்துட்டான். எனக்கு தெரியல எப்படி நான் நீ வந்து உங்க ரெண்டு பேரும் சேர்த்துக்க தெரியல, உனக்கு நான் அட்லீஸ்ட் இவளோட மெமரிஸா இது நீ வச்சுக்கோன்னு சொல்லி அவ கையில அதை வந்து அவ பிடிச்சிருக்கா. சோ அதனால தான் வந்து இந்த ஆவி வந்து இவளை அட்டாக் பண்ணிருக்கு. சோ இவ வந்து ஆரம்ப சொன்ன தெரியுமா, எல்லா காயம் இவளை ட்ரை பண்ணாங்கன்னு எதுவுமே நடக்கலன்னா இவ வந்து அதை வந்து ஒரு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா. இவ ஏன் ப்ரொடெக்ட் பண்றானா, இஸ் நாட் பிகாஸ் ஷி வாண்ட்ஸ் டு, அவளோட ஆத்மா வந்து இன்னும் அங்க இருக்கு. லைக் அவளை வந்து ப்ராப்பரா வந்து எரிச்சு அடக்கம் பண்ணல. சோ ஆத்மா இங்க இருக்கிறதுனால நான் தான் இன்னும் இருக்கேனே, சோ எனக்கு ஸ்டில் அவ மேல உரிமை இருக்குன்னு சொல்லி இவ கிட்ட நெருங்குற எல்லா ஆம்பளைங்களுமே வந்து இவ வந்து ஒரு மாதிரி ஏதோ தடுங்கல் அவாய்ட் பண்ண. இப்ப கதையில சம்பந்தமே இல்லாம வந்ததுதான் இந்த பாய் ஃப்ரெண்டு. சோ இவனை எப்படியாச்சும் எலிமினேட் பண்ண சொல்லிட்டு தான் வந்து வந்து பொண்ணு சைட்ல இருந்து தடுங்கலா வந்து இவ வர வச்சா. இத பார்த்துட்டு இந்த ஃபேமிலி வேணாம் சொல்லுவாங்க. அப்பயும் தாலி வரைக்கும் நீ போயிட்டேன்னு சொல்லி மாப்பிள்ளைய போய் அவ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. சோ இந்த இஷ்யூ வந்து பெருசாகி அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, மாப்பிள்ளை மேல பூந்துருந்தா அதுவே மாப்பிள்ளை ஆயிருக்கலாமே, மேட்டர் முடிச்சிருக்கும். அது நீயா இருந்தா பண்ணிருப்பேன். ஆனா நினைக்கிறேன் ஈஸியா முடிச்சிருக்கல. ஆனா இந்த ஆவி வந்து உடம்புல பூர முடியாத ஆவி போல. வெளிய கடிச்சிருக்கு. அந்த மாதிரி. சோ கடைசில அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிகாஸ் ஆஃப் கோர்ஸ் இது வந்து போலீஸ் கேஸ் ஆச்சு. அந்த பணத்தை எடுத்து ப்ராப்பரா வந்து அடக்கம் பண்ணிருக்காங்க. அடக்கம் பண்ணி எரிச்சிருக்காங்க. சோ எரிக்கிறதுக்கு முன்னாடி அவளோட கைத்து வந்திருக்காங்க. இவளோட அந்த இயரிங், ஐ திங்க் இயரிங் ஒரு பேங்க்ல ஏதோ ஒன்னு இருந்திருக்கு. இந்த இயரிங் திருப்பி இவகிட்டே வந்து கொடுத்துட்டாங்க. இது உன்னோட, நீ உன் கூட வச்சுக்கிட்டோம், உன்னோட சம்பந்தப்பட்ட எது கூட அந்த பொண்ணு கிட்ட வந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவளை வந்து எரிச்சிட்டாங்களா. ஒண்ணு இருக்கு, என்னது, மனசு பெரிய எந்த சித்தி ரோபோ எங்க கிட்ட இருக்கிறது ஒண்ணு, அவங்க கிட்ட இல்லையே. சோ வந்து இவளை வந்து எரிச்சிட்டாங்க. சோ எரிச்சோனிய அதுக்கப்புறம் தான் வந்து நோ டிஸ்டர்பன்ஸ் அண்ட் ஆல். சோ இது ஒரு கதை. சோ இந்த கதையை படிக்கும் போது தான் வந்து நான் ரீசெண்டா வந்து ஒரு படம் பார்த்தேன். என்ன படம்? ஆல்மோஸ்ட் சிமிலரா இருந்துச்சு கதை. படம் பேரா? இல்ல, ஆல்மோஸ்ட் படம் பேர் இல்ல, ஆல்மோஸ்ட் சிமிலரா இருந்துச்சு. இதாங்க படம் பேரு. என்ன படம்னா வந்து டயஸ் இரேன்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம்.
டயஸ் இறை இறைமை. மோகன்லாலோட பையன் நடிச்சிருப்பான். ஓ! ஸோ ஐ திங்க் இந்த வருஷம் போன வருஷம் வந்த படம். ம். கிட்டத்தட்ட இந்த கதையும் அந்த படத்தோட கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓ! லைக் ஓகே, ஓகே. இவன் வந்து லைக் ஒரு பொண்ணு இறந்திருப்பா அண்ட் அவளோட பணத்தை வந்து அவங்க அம்மா வந்து இல்ல இந்த பொண்ணு இறந்திருப்பா. இவளோட ஆவி தான் இவன் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா என்னன்னா இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கர் இருக்கும். ம். அந்த ஸ்டாக்கரோட பணம் தான் அவங்க அம்மா அப்படி பாதுகாத்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ம். ஸ்டாக்கர் என்னன்னா நான் லவ் பண்ண பொண்ணு வேற எவனும் தொடக்கூடாது சொல்லி ஆவியா அவர் வந்து பழி வாங்குவார். ஏன்னா அந்த அவன் பணத்தை இன்னும் எரிக்கலன்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே, ஸோ ஓகே. அதான் இந்த நான் அந்த படத்தை பார்த்துட்டேன். ஆ. அப்புறம் சரி இந்த வார கதை சொல்லும்போது ஒரு கதையை பார்க்கும்போது இது அதே- அது இல்ல லைக் அது இல்ல. ஆனா கொஞ்சம் வேற மாதிரி பட் அந்த கான்செப்ட் வந்து அது என்ன அந்த கான்செப்ட் எனக்கு சிமிலரா இருந்துச்சுன்னா அந்த பணம் வந்து அங்கேயும் இருக்கு. ஓகே. ஸோ அதனால தான் அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையலன்னு வந்து ஓகே, ஓகே. சொன்னாங்களா. ஸோ அப்படி வந்து ம். சொன்னேன் LGBT படிச்ச ஒரு LGBT. கதை அந்த டைம்ல அந்த time ல. அதான் Early- அப்போ இல்ல அதான் ஏர்லி Early 2000லேயே வந்து ம். ஒரு கதை. ஸோ இது வந்து என்னோட கதை. பாய் உங்களுக்கு என்ன கதை? உங்களுக்கு என்ன அந்த இந்த மாதிரி மாதிரி சம்மந்தப்பட்ட கதை இருக்கா? இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கதை இல்ல. ம். பட் நம்ம முதல்ல காலர் இருந்தாங்களே, அந்த மாதிரி so, சொல்லுங்க. அவங்க வந்துட்டு இந்த இந்த மாதிரி மாதிரி சம்மந்தப்பட்டது. சம்மந்தப்பட்டது. அந்த அந்த மாதிரி மாதிரி. சம்மந்தப்பட்டது. இப்ப நீங்க எந்த மாதிரி சம்மந்தப்பட்டது? ஏன்னா அவங்க சொல்லும்போது என் மைண்ட்ல வந்து அந்த ஸ்டாரி தான். பிகாஸ் இது வந்து என்னோட யூனிவர்சிட்டி சீனியர் ம். சீனியர்னு. ஸோ அவங்களோட அப்பாவுக்கு நடந்தது. ஓகே, ஸோ அவங்க அப்பா வந்து வந்து கன்திங் சைடில் இங்கே வந்து வேலை செய்கிறாருல. ஓகே. கன்திங்கா இல்லை லைக் அங்கே நியர்பை அங்கே இங்கே ம். வேலை செய்கிறாரு. ஸோ அந்த எப்போதும் வந்து அவர் அந்த பழைய பாதை தான் பைப்பார், காராகைவே தான் பைப்பார். ஸோ பாஸ்ட் வரப்போ வந்துட்டு லைக் அவர் சொன்ன வரைக்கும் வந்து அவங்க அப்பா வந்து லைக் நார்மலாக வந்து இந்த சாதாரணமான அந்த விஷயத்துக்குலாம் பயப்பட மாட்டார். லைக் வெரி நார்மல் கைலா. ம். நார்மலாக பாட்டுக்கு லைக் எதுவும் வந்து கெட்டதெல்லாம் இல்லை. நம்ம வேலைக்கு போகிறோம் வரோம். ஏன்னா அதே ரோடு தான் யூஸ் பண்ணுவார் டெய்லி ம். பகி பலி வேலைக்கெலாம். ஸோ அப்போ ஒரு நாள் என்ன நடந்திருக்கு, ஒரு நைட் தானே நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு போகிறாரா இல்லை வராரான்னு தெரியல வேலை முடிச்சுட்டு. ம். பட் வந்து அந்த வேலை முடிச்சுட்டு வர டைம் தான். ஐ மீன் வேலை முடிச்சுட்டு வர டைம் போலலாம். ஸோ அவர் வர டைமில் வந்துட்டு ஒரு 2 பேர் வந்துட்டு லிஃப்ட் கேட்டிருக்காங்க. யாரு அம்மாவும் பையனும்ல. பையன் இருந்தால் மச்சான் ஒரு 4-5 வயசு பையன் அந்த மாதிரி. அப்போ இவர் வந்துட்டு லைக் மச்சான் என்னது இந்த டைமில் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கேட்டிருக்காங்க. விளங்கல. அம்மாவும் ஒரு பையனும். அம்மா பையனும். ஸோ இவர் ஏற்றிருக்காரு. Okay, okay, லிஃப்ட் okay. கொடுத்துருக்காரு. ஆ, ஓகே என்னடா நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆ. அப்போ நின்றுட்டு இவர் கேட்டிருக்காரு, இத்தனை மணிக்கு இங்கே என்ன பண்ணுறீங்க? நானே ஒண்ணு கடிக்கலாம் பாத்ரூம் போயிட்டு இருக்கேன் உன்னை ஏத்தணும். அப்போ இவங்க என்ன இந்த டைமில் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ அவங்க நார்மலாக சொல்லிட்டு வராங்க, இல்லை நான் இங்கே தான் இருக்கோம். ஸோ இங்க இருக்கீங்கன்னா அப்ப இங்கேயே இருக்க வேண்டியதானே? எதுக்கு இங்க இல்ல. இருக்கீங்க? நார்மலா சொல்லிட்டு வராங்க நாங்க இங்க இருக்கோம். நார்மலா அந்த அந்த எப்னாமல் இல்லைங்க. நார்மலாக அவங்க சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் தான் இருக்கோம். நாங்கள் இங்கே தான் அப்புறம் அப்புறம் சொல்றாங்களா? இல்ல, அது இங்க இருக்குன்னு சொல்றதே நார்மல் இல்ல. இங்க தான் இருக்கோம். இங்க தான் ஏத்துனேன். இங்க இருக்கீங்கன்னா அப்ப இங்க இருக்க வேண்டியதானே? எதுக்கு ஏத்தணும்? பக்கமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் உடனே பக்கமா இருக்கீங்க, அப்ப ஏன் எத்தனை மணிக்கு எங்க எதுவும் ஃபங்க்ஷன் போயிட்டு வரீங்களான்னு. ஃபங்க்ஷன் காராய்வுல காராய்வுல. காட்டுல எங்க ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க? பக்கத்துல எங்க யாருக்கும் அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, இல்ல நாங்க விமாங் இந்த பாதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு தான் வரோம். ஏரியா திரும்ப இருட்டு பாதியில இது பழைய காராய்வு தானே? பழைய காராகவே. அப்ப அந்த ரோட் எடுத்தது தெரியுமா? எங்கேயாச்சும் ஒன்னு தெரியுமா நான் கார் ஹைவே எடுத்தது இல்ல. எது இல்லையா? So, வா, எனக்கு room ட்ரை கூட்டு போறேன். பண்ணுங்க. இது நல்லா பழசா இருக்கும். புதுசா? பழசு. நல்லா ஆமா. ஃபன்னா இருக்கும். நிறைய பேர் நைட் சொல்லுவாங்க. டெம்போ. இந்த பழைய கார ஹைவேல தான் வந்து அந்த Volkswagen கதை ஃபேமஸ். ஆமா, ஆமா, ஆமா. அது அங்கதான் இப்ப இந்த மாதரும் சன்னும் கதையும் அங்கதான் இருக்கு. நீங்க ஆமா, முதல்ல சொல்லுங்க. ஆமா, ஆமா. okay. முதல்ல சொல்லுங்க என்ன கேப்போம். தெரியல, இது அவர் சொன்ன கதலா. ஸோ அப்போ அவர் சொல்லிட்டு அப்போ வந்து அவர் கண்ணாடி பார்க்குறாரு. மிமாங் நார்மலாக அவங்க பேசிட்டு வராங்க. ஓகேலா ஒரு கட்டத்துக்கு என்ன பண்ணிடுச்சு, அவர் ரோட் போயிட்டே இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் கூட்டமாயிருச்சு. முன்னுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரிலாம். அப்போ இவர் வந்து இருங்க ஏதோ ஆக்சிடென்ட் இருக்கு போல, போய் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு விசாலு ஹெல்ப் பண்ணிட்டு வராரா? என்னம்மா கார்ல இருக்க சொன்னா இங்க வந்து படுத்துருக்கீங்க? நீங்க வந்துறீங்க. அப்ப கார்ல இருக்கிறது Actually அதே கதை தான். அதே கதை தான். இதே கதை தான். ஆமா. ஸோ அவர் என்ன பண்ணாரு, இறங்கி போயிட்டு என்னன்னு சொல்லி அப்போ கேட்டிருக்காரு, இப்போ தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு போல, இது பண்ணுறாங்கன்னு. அப்போ அங்கே அடிபட்டு நினைக்கிற மில்லி காயிலா அவர் அடிபட்டு அங்கே இருக்காரு. அப்போ இவர் வந்து கேட்டிருக்காரு, நீ மட்டும் தான் என்ன இல்லை உள்ளுக்கு என்னோட ஒய்ஃபும் இதுவும் இருக்காங்க, பிள்ளையும் தெரியல இருந்தாங்கன்னு. அப்புறம் போய் எட்டி பார்த்துருக்காரு. பார்த்தா அந்த இவங்க காடியில் ஏற்றுனாங்க, அதே ஆள் தான். அப்போ அவர் திரும்பி காடி திரும்பி பார்க்குறாரு, அங்கே யாரும் இல்லை. அப்போ இவரு மச்சான் இவங்க வீட்டில் வந்து சொல்கிறப்ப வந்துட்டு இவங்க வீட்டில் நம்பல, ஐ மீன் நம்பலன்றது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அந்த மாதிரி இது பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவருக்கு என்ன ஃபீல் பண்ணியிருக்குன்னா, நார்மலாக வந்து அவர் மச்சான் ஓகே வேலை முடிச்சுட்டு போகிறோம்னு சொல்லிட்டு
அடிச்சுட்டு போவாரு. வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு. அப்ப என்ன பிலீவ் பண்றேன்னா, ஓகே மேபி இது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் அதே போயிருந்தேன்னா வந்து மேபி ஹி மைட் அட் தி ஆக்சிடென்ட். ஓகே ஸோ ஒரு ஸ்டாப்பிங் இது மாதிரி வந்து இது பண்ணிருக்கு, ஸ்டாப் பண்ணிருக்கு அப்படின்னு. ஓகே ஓகே. அதோட மனுஷன் வந்து ஒரு வாரம் அந்த ரோடே பாய்க்கல. ஓ போட்டு அனுவல் லீவ போட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் திரும்பி போய் வேலைக்கு போக இவர் ஆரம்பிச்சாரு. என்ன வேலை செஞ்சாரு? ஏதோ ஒரு மேனேஜர் தான். அங்க ஏதோ ஒரு அந்த ஆஃபீஸ்ல இருந்து ஏதோ மேனேஜர் தான். ஆனா வாலண்டியர் தான் ஹெல்ப் பண்ணாரு. வாலண்டியரா தான் ஹெல்ப் பண்ணாரு. போயிட்டு என்ன ஆக்சிடென்ட் இருக்குல்ல, ஓகே என்னன்னு ம். சொல்லிட்டு இறங்கி போய் இல்ல பார்க்குறப்ப இல்ல அப்பதான் அந்த ஹெல்ப் இல்ல. ஆஹா. சும்மா ரோட்ல நின்னாங்களே. ஆமாமா. அது வந்து ஏதோ கேட்குறாங்க, ஹெல்ப் கேட்குறாங்க. ஏன்னா ம். பார்க்குறப்ப எதுவும் வியர்டாலாம் தெரியலையாம். ஸோ அதான் அந்த என் ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு, சீனியர் அண்ணன் கேட்டிருக்காரு. ஆனா இந்த ஆக்சிடென்ட் வந்து ரியல்னு அவருக்கு தெரியுமா? அவர் இறங்கி போய் பார்த்துருக்காரு. ஆமா, அது ரியல். ஓகே. அதாவது அப்ப ஏன்னா நடந்திருக்கு. இதே மாதிரி சிச்சுவேஷன் கூட காராய்வில் நிறைய நடந்திருக்கு. ஸோ இந்த ஆக்சிடென்டே வந்து நாட் ரியல். ஓ! ஆனா இவர் சொல்றது வந்து மேமா ரியல் ஆக்சிடென்ட். ஓகே. அது வந்து ரியலா நடந்த ஒரு ஆக்சிடென்ட். ஸோ இவர் போயிட்டு பார்த்துருக்காரு. அப்புறம் தான். ஸோ அவர் என்ன பிலீவ் பண்ணா, அதான் அப்பதான் இவரு சீனியர் என்ன கேட்டாருன்னா, இப்ப நீங்க ஏத்துனீங்களே, ஸோ உங்களுக்கு பார்க்குற விதம் சஸ்பிஷியஸா இல்லையா? அவங்க வந்து பார்க்கறதுக்கு எதுவும் மச்சான் வேற மாதிரி இருக்காங்களா? எதுவும் லைக் வெரி நார்மல். லைக் நார்மலா ஒரு ஆள் ஹெல்ப் கேட்குற மாதிரி தான். அண்ட் ஈவன் அது வந்து ரொம்ப ஒரு அவங்க ஹெல்ப் கேட்ட இடம் வந்து மச்சான் ஒரு நார்மல் ஏரியா தான். நாட் லைக் வெரி டார்க் ஓவர். அது பார்க்கறதுக்கு ஓகே ஆள் ஹெல்ப் கேட்பாங்க அந்த மாதிரி இடம் மாதிரி தான் இருக்கும். டவுன் இந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் பழைய பாதை அந்த மாதிரி போறப்ப தான். ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் அந்த மாதிரி இது பண்ணிருக்கு. ஓகே ஓகே ஓகே. நீ என்ன கேள்விப்பட்ட? இல்ல அங்க வந்து ஒரு பிளைண்ட் கிட்ஸ் வந்து அம்மா வந்து காணோம் அப்படி தேடிட்டு இருக்கும்போது அம்மாவை பார்க்கணும் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கதை அங்க இருந்துச்சு. என்னது? ஸோ அது தெரியாது. காராய்விலையா? காராய்வில். ஸோ ஆக்சுவலி நிறைய கதை இருக்காங்க அந்த ஏரியாலேயே. ஸோ லைக் ஒன்னு வாஸ் வேகனோட இன்னொன்று வந்து இந்த தலையை வந்து தலைவெட்டி. ஆமா. இது ரெண்டும் நான் உயிர் படத்துல பார்த்தேன். உயிர் சிதில இது கதை ஆமா, அது மலேசியாவோட ஆரம்பத்துல பார்த்து நான் பயந்து படலாம் அது. ஆமா நானும் முதல்ல அதான் வைந்தேன். ஸோ அந்த அதெல்லாம் இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்டாரி. இந்த வந்து இதெல்லாம் வந்து அஃபிஷியலா இல்லை, பட் நான் அஃபிஷியலா வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அங்கே ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், கார்டில் இருந்திருப்பாங்க. தென் நீ வந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இருக்காது இங்கேயும் இருக்காது. அப்புறம் பேசிக்கலி இது ஹேப்பன். ஓ சும்மா ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் இருக்கும். ஆக்சிடென்ட் இப்போ கார்டில் ஆக்சிடென்ட் இருக்கு, இதே சிச்சுவேஷன் தான். பட் ஈவன் த ஆக்சிடென்ட் பார்த்தா அங்கே பாடி இருக்குல்ல, திருப்பி பார்த்துட்டு அங்கே காடி அங்கே ஆள் இருக்காங்க, காடியில் என்ன போட இங்கே ஆக்சிடென்டே இருக்காது. ஓடணும். இங்க இல்லையா? ஓடு 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 ஓடு. காஸ்மோரா நல்ல டைமிங்மா. ஆனா இந்த 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 அம்மா பையன் கதை வந்து காரால நான் வந்து கேள்விப்பட்டதில்ல. எங்க தெரியுமா காமனா கேள்விப்பட்டிருக்கேன்? ஒரு இடம் இருக்குடா, என்னது? நல்லாவே தெரியும் இந்த இடம். விஜய்வா? காலதேவா? ஓ இடமா? கலானா ஜெயால உங்க ஏரியாவா? எங்க ஏரியால அது ஒரு பிரம்மாண்டமான ஏரியா. அது ஒரு கருட புராணம். இல்ல அது என்ன பேரு இடம்? சிட்டி. கந்தர்வ கோட்டை. கந்தர்வ கோட்டை. கருட புராணம். ஐயோ எதுக்கெல்லாம் முடிச்சு போடுறாங்க. கந்தர்வ கோட்டை. ஆமா ஆமா. என்னன்னா இப்போ வந்து அங்க ஐ திங்க் ஏதோ ஒரு கொண்டு வைத்து வச்சுட்டான். அதுக்கு முன்ன வந்து அது ஒரு பெரிய குட்டை. அந்த குட்டையில அப்பரண்ட்லி ஒரு அம்மாவும் பையனும் உளுந்து செத்து போயிட்டாங்க. அது சூசைடா இல்ல வலிக்கு தவிக்கி விழுந்தாங்களா எனக்கு தெரியல எனக்கு. ஆனா செத்து போயிட்டாங்க ஒரு கதை. ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசைக்கு தான் மூணே இருக்காது. அமாவாசை தான் பேய் வரணும். பௌர்ணமிடா இது என்னங்க இதான உலக வழக்கம். அப்ப நல்ல பேய் போல. பௌர்ணமிக்கு வந்து வெளிச்சமா இருக்குமே பேய் கண்டு செம்ம வெளிச்சமா இருக்கு தெரியுமா? சோ அந்த வெளிச்சத்துல அந்த என்ன சொல்றாங்க ஒரு நீ லைட் ஒருத்தவங்க மேல அடிச்சா அந்த ஸ்பாட் லைட்டா அதான் அந்த அந்த அது ஒரு லைன் உழுவும் தெரியுமா? யாராச்சும் உட்காந்தாங்கன்னா ஒரு அம்மா பிள்ளை அந்த ரோட்ல நடக்குது அப்படியே தெரியுமா? அந்த குட்டைக்கிட்டே அந்த 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 ஷேப் அப்படியே தெரியுமா? அவங்க வந்து அப்படியே மறைச்சிடுவாங்கன்னா இது வந்து முன்னலேந்து கேட்ட இது எனக்கு கேட்ட ஒரு கதை. எங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சுன்னா எங்க நெய்பரே வந்து சொன்னாங்க. ஒரு தெரியுமா ஒரு 2-3 வருஷம் முன்ன நானும் என் புருஷனும் ரோட்ல போட்டு தள்ளணுமா ஒரு அம்மாவும் பிள்ளையும் அது திருப்பி வந்துகிட்டே இருக்கு. இல்ல நானும் புருஷனை வந்து என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நைட்டு வந்து வெளியே காத்தோட்டமா இருக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்கும் போது அதே அந்த பௌர்ணமிக்கு வந்து அவங்க வந்து அந்த ரோடு வந்து இப்போ வந்து நான் ரீசெண்டா போனேன் ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து ஒரு கோயில் இருக்கும். கோயில் பக்கத்துல அது ஒரு டெட் எண்ட். ஓகேவா? அதுக்கு பின்னால வந்து ஒரு குட்டை. முன்ன வந்து ஒரு ரோடு பாதை போகும். அவங்க ரோட்ல அப்படி உட்காந்துருப்பாங்க. அது வந்து ஒரு கர்வ் சீல கர்வ் பண்ணிட்டு தான் அவங்க வீட்டு தாண்டி அப்படி போகும். அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்களா அந்த மூணு வந்து செம்ம பிரைட் அடிக்குது. ஸோ there's no cloud. ஸோ செம்ம பிரைட் அடிக்குது. அவங்க அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. தூரத்துல அந்த அந்த சொல்றாங்க அந்த காட்டுல அந்த காட்டுல இருந்து லைக் ஒரு பொம்பளை தலை அப்புறம் பக்கத்துல வந்து ஒரு கட்டைய ஒரு பையன். இவங்க தூரத்துல நினைக்கும் போது இருட்டுல வந்து அம்மா பிள்ளையும் வந்து நடந்து வராங்களே, நடந்து வராங்கன்னு சொல்லிட்டு இப்படி இருந்தது
அம்மா அப்படி நடந்து வராங்களா அப்படி இருந்தாங்க. அவங்க நடந்து ஏன் இங்க ஆனா நடந்து இது வந்து ஒரு ஸ்பாட் லைட் மாதிரி இருக்கு. ஓகே இப்போ அது எனக்கு அந்த டேர்ம் தெரியல. எப்படி தெரியுமா இப்போ நீ சிலுவேட்ல சிலுவேட்ல லைட் தெரியும். லைட் எட்ஜ் லைட்ல அந்த மாதிரி தூரத்துல வந்து அம்மா பிள்ளைய நடந்து வராங்க இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க பார்த்துட்டு அம்மா பிள்ளை நடந்து வராங்கன்னு சொல்லிட்டு தே காட் கன்ஃபியூஸ். ஏன்னா அது டெட் டைம், அங்க வீடு இல்ல, யார் நடந்தா சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டாங்க. புருஷனை பார்த்தா புருஷனை இப்படி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த 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 ஷேடோ வந்து லைக் அப்படியே நடந்து அவங்க முன்னுக்கு வந்து அது அப்படியே மறைஞ்சிருச்சு. ஸோ என்னன்னா அந்த டெட் டைம் சொன்னல அதுக்கு பின்னால தான் அந்த குட்டை இருந்திருக்கு. ஆனா அவங்க பார்க்கும்போது அந்த குட்டையை வந்து இப்ப என்ன சொல்றாங்க, அது கிளியர் பண்ணி பிகினிங் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ அவங்க அந்த 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 பௌர்ணமில வந்து அவங்க பார்த்தாங்களா. இப்போ இன்னும் பார்க்க முடியாதா? தெரியல. இப்போ அந்த கொண்டு போயிட்டாங்க. கொண்டு ஆகல, அந்த இடம் கொண்டுக்குள்ள தான் பார்க்க முடியும். அவங்க கொண்டுக்குள்ள இருப்பாங்க போல. இல்ல கொண்டு போட பக்கம். கொண்டு போட்டு பார்க்கலாம். சரி, இன்னைக்கு வந்து நம்மளுடைய தலைவர் வந்து முடிச்சு வைக்க போறார். முடிச்சு வைக்க வரனா? முடிச்சு வைக்க மாதிரி முடிச்சு வைக்க போறாரா? முடிச்சு வைக்க போறார் நம்மளுடைய கிரிஷ். முடிச்சுக்கல முடிச்சு. ஆமா ஆமா, நீ ஒரு முடிச்சு வைக்க முடிச்சுக்கலே அவுப்ப வந்தான் முடிச்சு வைக்கன்னு சொல்றேன். சோ இன்னைக்கு கிரிஷ் நீ என்ன கதை வச்சிருக்க? நீ இது வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்ன கதை. அவங்களுக்கு ஒரு அண்ணன், அவருக்கு தேம ஒரு ஃபன்னான ஒரு சொன்ன கதை மாதிரி அதான் எனக்கே அது புரியல, இது என்ன கோ இன்சிடென்ட்ஸ்னு. ஆச்சரியக்குறி. சோ எப்படி ஆசினி ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜாப் வெக்கேஷனுக்கு இவங்களுக்கு போகிறாங்க. ஸோ திஸ் 4 பாய்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பிடியில் வந்து இந்த பிடி தான். அதான் சொன்னேன் முதல்ல ஆரம்பத்துலேயே சொன்னேன் பிடின்னு. ஷாக் ரியாக்ஷன் கொடுத்து யூஸ் ஆகல. பிடியா ஆச்சரியக்குறி. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு ஜாப் ஃபேக்ட்ரி ஏதோ அவங்க கேரளா இருந்தா, பட் அங்கே போயிட்டு ஏதோ ஒரு செமினாரோ என்னமோ போல இருக்கு, தெரில என்னன்னு அந்த செமினார். பட் இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க, ஹோம் ஸ்டே கொடுக்குறாங்க. பட் நம்ம வந்து தங்கிட்டு தான் இருக்க போறோம், நம்ம இங்க இந்த அண்ணனை கூட்டுருவோம்னு சொல்லிட்டு அண்ணன் ஹோம் ஸ்டே இருக்கு. இவங்க ஃப்ரெண்ட்லியா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன். ஸோ அண்ணன் நாங்க அங்க போயிட்டு செம்ம தண்ணி அடிக்க போறோம், பத்தாதுக்கு கேர்ள்ஸுங்களும் நாங்க கூட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். கேர்ள்ஸ்க்கு வந்து திருட்டு அங்க போயிருவாங்க, ஹோம் ஸ்டேக்கு போயிருவாங்க. ஸோ அண்ணன் நீங்க போயிட்டு அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்க வந்து கெனால் ஜாமான் வாங்கிட்டு போங்க அப்படின்னு, கெனால் பண்ணிக்க அப்படின்னு. ஸோ இவர் வந்து தண்ணிலாம் இதெல்லாம் வாங்கிட்டு விஸ்கிலாம் வாங்கிட்டு KFC இது பீஸாலாம் வாங்கிட்டு காலையில் போறாரு. ஓகேலா இன்னைக்கு அடாலா கோழிக்கறி அப்படின்ட்டு. ஆனா பீஸா சாப்பிடாம கோழிக்கறியா இருக்கு. சமூகம் பெரிய இடமா இருக்கும் போல. ஸோ அவன் கண்டிப்பா தமிழன் தான்டா. பீஸாவை விட்டுட்டு கோழிக்கறி எடுத்துட்டு போறாரு. போயிட்டே இருக்கும்போது ஹோம் ஸ்டேல வந்து அவங்க இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து அங்க போற வழியிலேயே வந்து ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுல இருந்து நீங்க சாவியை மட்டும் எடுத்துட்டு செக்இன் பண்ணிருங்க. ஏன்னா இது ஒரு கம்பங் மாதிரி ஏரியா தான். பட் பின்னால பீச் இருக்கு, பட் யூ ஸ்டில் ஹேவ் டு டிரைவ். ஓகே. ஸோ இது போக ரொம்ப இருட்டான ஒரு இடத்து மாதிரிலாம் போகுது. ஸோ இவருக்கு என்ன கரெக்டான லொக்கேஷன் தான் போயிட்டு இருக்குமா என்ன அப்படின்னு. ஆனால் போக ஒரே ஒரு தண்ணி வீடு, சுத்தீரம் வந்து தென்னை மரம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு. பட் இட் லுக்ஸ் நைஸ். ஹாலிடேக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஹோம் ஸ்டே தான் அது. ஸோ இவரும் பார்த்துட்டு ஓகேலா, வீட்டில் ஏற்கனவே லைட்லாம் தட்டி இருக்கு. ஸோ இவர் பார்த்துட்டு லைட்லாம் தட்டி இருக்கு, அப்போனா அந்த கேர்ள்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு. ஓகே சரி கேர்ள்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவரும் வந்து ஜாமெல்லாம் வச்சுட்டு கதவுலாம் திறந்துட்டு ஜாமெல்லாம் உள்ளுக்கு வச்சுட்டு இவர் போயிட்டு பேசலான்னு போயிருக்காரு. கேப்ல வந்து கதவு திறந்துருக்கும் போது ஒரு கேர்ள் வந்து உள்ளுக்கு வந்து தலைச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. சரி வந்துட்டு சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா, ஏன்னா எனக்கு இந்த பிள்ளைங்க கண்ணால் இல்லை, அந்த பயலுக்கு தான் கண்ணால். ஸோ நம்ம டீசனாக நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்ற வரைக்கும் நம்ம டீசனாக நடந்துக்குவோம். தம்பி வெளியாக்காத, தம்பி வெளியாக்க தம்பி தனிமையா இருக்கும்டா. ஸோ இவர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. இவங்க லேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவர் பார்த்துட்டு எத்தனை மணிக்கு தாடா வருவீங்க அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குண்ணே, இன்னும் நான் இங்கே சரியான வேலை கொடுக்குறாங்கண்ணே, கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு வந்துடுறோம். ஓகே சரி பொண்ணுங்களா இங்கே இருக்குங்கண்ணே. அப்படியாண்ணே நீங்கள் லைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரும் வந்துட்டு இல்லை நீ வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இவங்க ஒரு பெக்கு போடுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு 2-3 பெக்கு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. அடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு அப்புறம் அங்கே சிரிக்கிற சத்தம் பேசுற சத்தம்லாம் கேட்குது. கேர்ள்ஸ்லாம் இல்லை அந்த ரூம்ல கேட்குது. இவர் ரூமுக்கு ஒரு பக்கத்து ரூம்ல. ஸோ ஒரு இவரும் வந்துட்டு பேசலாமா வேணாமா, நம்மளுக்கு வரிக்கலாமா,
சரி லேட் ஆகி ஒரு 11 ஆயிடுச்சு. ஸோ இவருக்கு என்னடா டேய் பார்ட்டி எல்லாம் எத்தனை மணிக்கு தானே பண்ணுவீங்க? நாங்கெல்லாம் 12 மணிக்கு மேல தான் 12 மணிக்கு மேலதான் பண்றோம். சரி இவருக்கு வந்து அசதியாயிருச்சு. கொஞ்ச நேரம் தூங்குவோம். அவங்க இவங்க வந்தாங்கன்னா வெடி குடிப்பாங்க. சரி தூங்குவோம்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு பிக்கப்பட்டு இவரு படுத்துட்டாரு. போய் படுத்துட்டாரு. கதவு சாத்தல தான் போட்டு தான் வந்து ஆனா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவர் வந்து வீட்டுக்குள்ள பூந்துட்டார்ல. கேஸ்லாம் எல்லாம் வாங்கி எல்லாம் ரெடியா இருக்கு. ஓ, சாப்பாடு வாங்கிட்டாரா? எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் போனாரு. பீஸால இருந்து இது KFCல இருந்து எல்லாத்தையும் எல்லாம் ரெடி ஜஸ்ட் வந்தா ஃபன் தான். வந்தா ஃபன்னு. ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க இந்த அண்ணன் வந்து மேமாங்க இப்படிதான். அந்த கேர்ள்ஸ் சாப்பிடல அப்ப. அதான் இவர் வந்து ஒரு இதுக்கு தான் சொல்லிட்டு போட்டிருக்காரு இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு. பட் சாப்பாடு தான் இருக்க எனிவே அவங்களுக்கு தெரிஞ்சா சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு. அப்ப இவர் வந்து ஆக்சுவலி மெசேஜ் பண்ணியிருக்காரு போல இருக்கு அந்த குரூப்ல, நீங்க சொல்லிருங்கடா அப்படின்னு. ஸோ பட் அவங்க கிட்ட இருந்து ரிப்ளை வரல. அவங்களும் வந்து அந்த லாஃப் இமோஜி எல்லாம் போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ இவங்க என்னமோ சரி அப்படின்ட்டு இவரும் படுத்துட்டு கொஞ்ச நேரம் அசைஞ்சிருக்காரு. யாரோ வந்து தட்டி எழுப்பியிருக்காங்க. தட்டி இப்படிதான் எழுப்புவாங்களா? அப்படிதான் எழுப்புவாங்களா? ஊர்ல அப்படிதான் தட்டி எழுப்புவாங்களா? எங்க ஊர்ல வேற மாதிரி எழுப்புவாங்க. பா! 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 என்ன இங்க எழுப்பிட்டீங்க? எழுப்பிட்டதான் உன்னை எழுப்புனேன். சரி சொல்லு. இவரு வந்து தட்டி எழுப்பினதும் ஓயின்னு கேட்டிருக்கு இவருக்கு. என்ன ஓயின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு எழுச்சிட்டு இந்த பிள்ளைங்க தான் ஓயின்னு கூப்பிடுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இந்த கேர்ளுங்க போற சத்தம் கேட்டிருக்கு. எனக்கு ஆம்பளை குரல்ல கேட்டுச்சு. இந்த பையனுக்கு வந்துட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு எட்டி பார்த்துட்டு ஒரு பையனுக்கு பேருக்கு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. வந்துட்டீங்களா? இது வந்து ரூம்லயே கூப்பிடுறாரு அவரு. ஓகே. கூப்பிடுறாரு. ஏன்னா அந்த தட்டி எழுப்புறது ஒரு ஃபீலிங். அப்புறம் கேர்ள் சிரிக்கிறது ஓயின்னு ஒரு ஆம்பளை குரல் வேற. இவருக்கு என்னடா இது என்னடா இது மாதிரி இருக்கு. தட்டி எழுப்புனாங்க, ஓயின்னு கத்துனாங்க, கேர்ள் சொல்றாங்க வசீகரைக்கு என்ன ஏமாத்திரியா சனா? யாருங்க சனா? சரி என்ன இது சரியில்லையே பரவாயில்ல போய் நீ தான் வெளியே பார்ப்போம்னு சொல்லிட்டு வெளியே பார்த்துருக்காரு. அந்த KFC எல்லாமே கதறி கொட்டி பிஞ்சு போய் அந்த இதெல்லாம் வந்து இவருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. சாப்பாடு நாரிச்சு. என்ன ஒரு டீசன்சி இல்ல, அங்கேயே வந்து கத்துறாரு. ஒரு டீசன்சி இல்ல ஆக்சுவலி கமான்லா ப்ளீஸ்லா வாட் த ஃபக்லா இது மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க. ஒரு டீசன்சி இல்ல, சாப்பிட்றவங்களும் சாப்பிட்றது இல்ல. ஏன்னா அவங்க கேட்கணுன்ற மாதிரி அவர் பேசுறாரு. அந்த கேர்ள்ஸ் கேட்கணும். ஏன்னா அந்த கதவு திறந்து அந்த கதவு லைட்டா திறந்துருக்கு. உள்ளுக்கு ஆளுங்க உள்ளுக்கு நடக்கிற இதெல்லாம் வந்து தெரியுது. அந்த ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடி எல்லாம் இருக்குல்ல. சோ இவருக்கு வந்து இன்னும் சிரிக்கிற சத்தம் கேட்கும் போது இவருக்கு வந்து இது இட்ஸ் நாட் ஃபன்னி. உங்களுக்கு சாப்பிடுறது வந்து நீங்க வாங்கி கொடுத்தா நீங்க வந்து ஒரு ப்ராப்பரா வந்து சாப்பிட்டுக்குங்க. என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது புலம்பிக்கிட்டு சரி கிளீன் பண்ணிட்டு ஒரு கிச்சன்ல போட்டு இவங்களுக்கு போன் அடி சொல்றாரு. டேய் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. வாட் தி ஹெக் இஸ் திஸ்? லைக் ஒரு டீசன்சி இல்லாத என்ன மாதிரி ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்காரு. என்னன்னு சில் பண்ணுங்கன்னு என்ன நடக்காது. டேய் இந்த கேர்ள்ஸ்லாம் வந்து பிஹேவ்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன இப்படி சாப்பிட்டுட்டு இதெல்லாம் இருக்கு. நீ அதுங்கிட்ட கொஞ்சம் சொல்லு. சாப்பிட்டா கிளீன் பண்ண சொல்லி இந்த மாதிரிலாம் நடந்துக்க வேணாம்னு சொல்லு அப்படின்னு. இவங்க உளுந்து சிரிக்கிறானுங்க. உளுந்து சிரிச்சு ஏய் டேய் புண்டை சொல்லிக்கிட்டு இருக்க சிரிச்சுக்கிட்டு இருக்க கடுப்பாயிட்டு. சரி இவர் கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டு கால் கட் பண்ணிட்டு நான் உடனே கட்டா ஒட்டு விட்டுறான். என்ன பண்ற? காலை கட் பண்ற சிரிக்கிறனி இப்ப ஐபோன் போச்சுல. என்ன பண்றீங்க? காலை கட் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு என்ன போனை கட் பண்ணிருக்க? ஐயோ உணர்ச்சி வசப்பட்டேன்டா. வெட்டுறது எங்க ரத்தத்திலே இருக்கு. அதனால வெட்டிட்டேன். வீட்டுக்குள்ள போயிட்டு கிச்சன்ல போயிட்டு அந்த கப் வச்சிருக்கும் போது திருப்பி ஓய்னு இவரு புண்டை நீங்க செத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஜாம் ஆனவர் தான். யாருமே இல்ல ரூம்ல. ஓ அந்த கேர்ள்ஸ் ரூம்ல. இவர் வந்து செம்ம ஆங்கிரியா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படி பார்த்துட்டு ஃப்ரோஸ் ஆயிட்டாங்க. திருப்பி வெளியெல்லாம் பாக்குறாங்க. தென் he hears laughing sound at the kitchen. தென் இவர் கிச்சன்ல திருப்பி எனக்கு கிச்சனுக்கு அந்த ரூமுக்கு ரொம்ப தூரம் இல்ல. இப்படி பார்த்தாலும் தெரிஞ்சிடும். மனசை வந்து ரியாக்டே பண்ணாம பேக் எல்லாம் எடுத்துட்டு அழகா வச்சு திருப்பி எல்லாத்தையும் வச்சுட்டு
எடுத்து வச்சுட்டு ரியாக்டே பண்ணாதன்னு மனசு சொல்லிக்கிட்டு இருக்காராம். ரியாக்டே பண்ணாத, கத்திராத, ஓடிராத, ஒண்ணும் பண்ணிராத, ரியாக்ட் பண்ணாத, எடுத்து ஒண்ணா வச்சுட்டு உடதடா கத்ததடா இதெல்லாம் எங்க சார்ஜர் வச்சோம், சார்ஜர் எடுத்து பேக் ஜிப் போட்டு இப்படி எடுத்துட்டு இருக்காரு. பின்னால இருந்து மங்குங்கெல்லாம் அடிச்சு தெரிச்சு விழுந்திருக்கு. இவர் நடந்த இந்த வாசல்ல போகும்போது எங்கேருந்து வந்துச்சு தெரியல, ஒரு பான் வந்து மண்டையில அடிச்சுச்சான். என்னடா துப்புன செம்ம காமெடி. ஏன்னா இவங்களுக்கு இதெல்லாம் வந்து இவங்க இந்த கதை கேட்கும் போது என்ன பானையெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து கதை சொல்ல அவங்க எப்படி தெரியுமா இருக்கும், இந்த மாதிரிலாம் நடந்துச்சா பானையில வாங்கியிருக்கீங்க. ஏன் இவர் வந்து அப்பதான் வந்து கேட்டிருக்காரு, டேய் என்னடா பிள்ளைங்க எல்லாம் வருங்கன்னு சொன்ன அண்ணன், பிள்ளைங்க எல்லாம் எங்க கூட தானே இருக்கு, அதனால தான் நீங்க கதை விடுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க வந்து பொய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்களும் ஒரு இன்ஜோக் இருக்கு. ஏன்னா யாராவது வந்துட்டாங்கன்னா, டேய் வந்துட்டான்டா நீ வாடா அப்படின்னு அவன்கிட்ட போன் கொடுங்கனா இவங்க கொடுக்க மாட்டாங்களாம் இவங்களுக்குள்ள. சோ அதனால வந்து இவங்களுக்குள்ள அந்த இன்ஜோக் இருக்கு. சோ இவர் என்ன இவங்க என்னன்னா பொண்ணுங்க வந்து சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்றதுனால இவங்க வந்து அந்த மாதிரி ஜோக் பண்ணிருக்காரு அப்படின்னா, ஆனா பொண்ணுங்களா இவங்க கூட தான் இருக்கு. சோ அதனால தான் இவங்க உருது சிரிக்கிறானுங்க. அப்ப இது சொல்லும் போது இந்த கதையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருந்து காடியில இவர் கால் ஏறி வந்திருக்காரு. தென் ஹி ஆல்ரெடி சோ அந்த தென்னை மரத்துக்கிட்டலாம் வந்து அது நிக்கிறது அவர் பாத்துறாரு. என்ன நிக்கிறது? அந்த ஒரு உருவம், வெள்ளை உருவம் நிக்கிறது பார்த்துட்டு, சோ இப்ப தெரிஞ்சிருச்சு இவர் பூட்டிட்டு வீடெல்லாம் பூட்டல, எல்லாத்தையும் காடியில எடுத்து ஏறி பார்த்துருக்கு. அந்த கடலை பார்த்துருக்காரு, அந்த வீட்டு வாசல்ல ஒன்று நின்றுட்டு இருந்திருக்கு, இவர் போற வழியில ஒன்று நின்றுட்டு இருந்திருக்கு. சோ ஒரு அடிச்சு பொறிச்சு ஓடி, நான் பெட்ரோல் ரஷ்ல இருக்கேன், டே வந்து எனக்கு எடுத்தீங்கடா, இல்லாட்டா என் அண்ணன் நீ கடைசி நாள்றா, என்ன நடந்தாலும் சரி அண்ணனை மட்டும் கைவிடாம பாத்துக்கப்பா. அதுல ஒருத்தன் என்னோட இனமா இருந்திருப்பான் போல இருக்கு. ஆனா கேசி விட்டு வண்டி வந்தது வந்து கேப்சியா பேக் பண்ணீங்களா, அத விட்டுட்டு வண்டிங்க. டேய் அண்ணனுக்கு பானையெல்லாம் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரே அசிங்கமா போச்சு குமாரு. சோ அங்க போனதும் இவங்க வந்து சொல்லிருக்காங்க, அப்பவே அவன் அந்த ஃப்ரெண்ட் சொல்லிருக்கான், அதான்டா அதான் அந்த வீட்டு ஓனர் சொன்னா அப்பயே மின்டா ஐசின் டுலு அபிலு சப்ளு மாசோ அப்படின்னு. இதெல்லாம் சொல்லாம இவங்க அனுப்பிட்டாங்க. இத ஏன்டா என்கிட்ட சொல்ல? இல்ல அண்ணன் கொஞ்சம் விவரமானவன் தெரிஞ்சிருக்க நினைச்சேன். சோ இத சொல்லி அவங்க என்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு தான் அந்த கதையை சொன்னாங்க. நானும் செம என்டர்டைன்மெண்ட் ஒரு கதை. இது எனக்கு சொல்லும் போது யாரு ஞாபகம் வந்துச்சு, எனக்கு வந்து கோபா ஞாபகம் வந்துச்சு. ஏன் கோபா? ஏன்னா உங்ககிட்ட அது கோபா அப்படிதான் மாட்டிக்கிட்டு இருப்பாரு. நாங்க தான் அவர்கிட்ட அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கோம். அங்க தலைவர் எப்படி சொல்லிட்டீங்க, ஜிபிசின்னு சொல்லிட்டு போடுற ஸ்டோரி எல்லாம் பேச வைக்கிறியா? ஐயா பேச வைக்கிறியா? எனக்கு தெரியாதா? அவரை பாரு, நான் மனச பின்னாங்க குத்தரிச்சிட்டு இருப்பாரு. இது அவங்களுக்கு நடந்த ஒரு கதை. அந்த உருவம் வந்து என்ன பொந்தியானாவா என்னது? ஜஸ்ட் அவருக்கு தெரியல, ஒரு வெள்ளை உருவம் மின்னுக்கு ஒரு நின்னுகிட்டு இருக்கு. அங்க வந்து பின்னால வீட்டுல வந்து ஒரு ஒரு உருவம், ஆனா வெள்ளையா என்னன்னு தெரியல, அது ஒரு உருவம் மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஹோம் ஸ்டே அவங்க போல, அந்த பயணங்களா யாரும் போலையா. சோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கேயே வந்து சிட்டிலேயே எங்கேயாவது ஒரு இடத்த பாத்துருவோம்னு சொல்லிட்டு தென் அந்த ஷெல்லே மாதிரி இருக்குல்ல, இந்த பொடிசன் நடுவுலயே கடல்ட்டே பிடிச்சிட்டு கேசியாவது மயிராவது அங்கேயே விட்டுருக்கோம், சாவி விட்டு அடிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரல. இல்ல வரல. சோ பேசிக்கலி இது வந்து ஒரு மித்தா ஈஸின் பண்ணாத ஒரு ப்ராப்ளம். ஒரு பெர்மிஷன் கேட்டு இருந்தா கேசி தப்பிச்சிருக்கோம். இல்ல நான் போனா அதான் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கும், சாரி நீங்க வரலாமா உங்களுக்கு, நான் அப்படி வச்சிருக்கேன் பேய்ங்கள. உள்ள வந்தோனே சார் நீங்க இல்ல போய் பாரு, அந்த ஒரு சிட்டியே ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கல. பானை இவனுக்கு எவ்வளவு, இவன் விட்டு அடிக்கிறானா, எங்க வரவே இல்ல. கோழி கடிச்ச எலும்பு பானைக்குள்ள இருக்கணும், மண்டை மூளைக்குள்ள இருக்கணும். அதான பாளைய மாதிரி அங்க நாங்கெல்லாம் ஒண்ணு கத்துக்கல. ஐ டோன்ட் கேர். ஏன் சிக்கன்ல இது இல்ல, பிரஸ்ட் பீஸ் இல்ல, ஏன் இல்ல இது கேஎஃப்சி கொடுக்கல. பிரஸ்ல நாங்க வேணா ஒரு 4 பேரு பிரஸ்ஸ காட்டிக்கிறோமா லேட்டர் தந்துக்கறோமா வேற மாதிரி ஆகுது.
இது நடந்துச்சுல அது. Yeah, yeah. ஓகே ஓகே ஓகே. எனிவேஸ் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான Yes. சம்பவமா ஃபன்னா போனுச்சு. போனுச்சு. நம்ம காலர் கூட ரொம்ப இமோஷனல். ஆமா. ஆக்சுவலி ரொம்ப நாள் ஒரு இமோஷனல். இது வந்து இந்த எபிசோட் வந்து ஒரு இமோஷனல் ஆமா அது வந்து ஃபன்னா முடிஞ்சு சேடா போய் அப்படியே ஃபன்னா திருப்பி பண்ணா வந்து அப்படியே ஒரு கமர்ஷியல் படம்லாம். ஆ, So இந்த வாரமா நீங்க ஒரு கமர்ஷியல் படம் பாப்பீங்க. எஸ் கரெக்ட். டைரக்டட் பை ஹரி. ஹரியா ஹரி படம் தானா? எட்டு பாஸ்டா வண்டியா? போயிட்டு ஓ. இமோஷனலா போயிட்டு அது காமெடியா முடிச்சு ஓ சுபமா முடியும். சோ thank you so much and also சேது பாய் thank you. நாங்க வந்து கேட்டோனே வந்து என்ன அதுக்குள்ள பாய் சொல்லிட்டேன். இல்ல கூப்பிடுறது ஓ பாய். கூப்பிடு அதுக்கப்புறம் பாய் பாய். அதுக்கப்புறம் bye bye. thank you. கூப்பிட்டோனே வந்து கதை வந்து ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. So, நானும் கண்டிப்பா thanks வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சேது வந்து எப்படி கதை சொன்னாரு, ம். நல்லா இருக்கா இல்லையா, சொல்றேன். நல்ல கமெண்டா சொல்லுங்க. ஆறு தாடி வரணுமா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. anyways thank you so much. Thank you, bye. சோ உங்ககிட்டயே வந்து கதை இருந்துச்சுன்னா எங்க சப்மிட் பண்ணோம்? அது கூகுள் லிங்க்ல ஒரு லிங்க் அனுப்பி இருக்கோம். இருக்கும்டா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அங்கதான்டா இருக்கும். எப்போது இருக்கிற இடத்துல தான்டா இருக்கு. தட்டி போடுங்கப்பா. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கூகுள் லிங்க் இருக்கு. உங்க கதையெல்லாம் வந்து சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி கூகுள் லிங்க் ஃபுல்லா படிச்சிருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கரெக்ட்டா இருந்தா சைன்லாம் போட்டுருங்க. சைன்ல போட்டுறணும். ம். அது சைன். சைன் இல்லையா? லைன்ல இல்ல. அப்ப நீ அது- கூகுள் லிங்க் திறக்கவே இல்லையா நீ? என்கிட்ட காமிக்கவே இல்லையா? அது கீழ தாட்டா இருக்கு. சோ கதையை சப்மிட் பண்ணுங்க and make sure 21 வயசுக்கு மேல கதை மட்டும் தான் நாங்க வந்து எடுப்போம். ஏன்னா அது கீழ உள்ளவங்களுக்கு மெச்சூரிட்டி பத்தாதான். அப்படி நீ தான் சொல்லியிருக்கான். anyway thank you so much. so அடுத்த எபிசோட்ல திருப்பி நம்ம வந்து ஜீவனோட வந்து இன்னொரு ரணகலத்தை பண்ணுவோம். எஸ். so until then I'm Davi Uponan. I'm Krish. I'm Sedu. Bye. Ciao.